Yes. Hi. Okay. Hi Surya, Adarsha. Hi Paramasam. Hi Gratitude. And Kirtika. Hi Amazing Craft. Hi Bhuvaneshwar. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Right. Rayoptics almost முடிஞ்சது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% அப்படி தான் இருக்கும். அதையும் நம்ம இப்போ முடிச்சிருவோம். ஓகேவா? நாளைக்கு மார்னிங் வேவ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் ரெண்டும் சேர்த்து ஒரே செஷனாக முடிக்கிறேன். ஐ மீன் ஒரே பிளேலிஸ்ட்டில் ஒரே சாப்டர் மாதிரி நான் கன்சிடர் பண்ணி முடிக்கிறேன். ஏன்னா ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு சாப்டரும். அதனால அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து கெப்பாசிட்டன்ஸ் அப்புறம் எலக்ட்ரிக்கலுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? சர்க்யூட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து போக ஆரம்பிச்சிருவோம். எஸ் சூர்யா, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு யாருமே ரிப்ளை பண்ணதே இல்லை. நான் ஆக்சுவலாக ஒரு 20 கொஸ்டின்ஸை பிக் பண்ணி அந்த சாப்டரில் இருக்கிற எல்லா கான்செப்டும் கவர் ஆகுற மாதிரி நான் ஒரு 20 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணேன். நம்மளால பண்ண முடியும், எல்லா சாப்டர்லையும் அந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு சில சாப்டரில் 40 கொஸ்டின்ஸ் எடுக்கலாம், ஒரு சில சாப்டரில் 30 கொஸ்டின்ஸ் எடுத்து அந்த சாப்டரில் இருக்க எல்லா கான்செப்டையும் அந்த சம்மே உனக்கு புரிய வைக்கிற மாதிரி கூட நம்மளால பிக் பண்ண முடியும். பட் நான் அந்த கொஸ்டின்ஸை கொடுத்து அதுக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்கடா அப்படின்னு சொன்னேன். பட் யாரும் போடல. மார்னிங்கே ஆல்ரெடி 4.5 hours முடிஞ்சதுப்பா. சனகுல்லா மார்னிங்கே 4.5 hours கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, எஸ், ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ நமக்கு இன்னும் மீதி இருக்கிற டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசமும் சாப்பிட்டு தூங்கிட்டேன். 4 o'clock தான் எழுந்தேன். வந்து பார்த்தா லைவே இல்லை. எஸ், நானும் ஒரு 2:30 அந்த மாதிரி லைவ் கட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு பயங்கர ஹெட்டேக்காக இருந்துச்சு. நேற்றுலேருந்து எனக்கு அப்படி தான் இருக்குது, விட்டு விட்டு வருது. இங்கே கிளைமேட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. அதனால ஐ திங்க் அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ப்ரிசம் ஆல்ரெடி எல்லாரும் நீங்கள் ஸ்கூல்லேயே பெருசாக பண்ணியிருப்பீங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு அது டிஃபிகல்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் அது இல்லாமல் ஒரு பார்க்க போகிறோம், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரிசமும். ஓகேவா? பார்த்துட்டு சம் சால்வ் பண்ண போகிறோம். சேம் நேற்று இருந்த சம் இருக்கு. சார் ஏன் போர்டு யூஸ் பண்ணுறது இல்லை? இல்லப்பா, போர்டு நான் யூஸ் பண்றேன். இப்போ நான் யூஸ் பண்றதுல ரீசன் என்னன்னா, இந்த 2-3 days இங்க வந்து பவர்லாம் எதுவுமே கிடையாது. நான் செட்டப்பை ஃபுல்லா மாத்திட்டேன். இப்படி டேபிள் பண்ற மாதிரி மாத்திட்டேன். நான் திருப்பி போர்டுக்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதை எடுத்து சரி பண்ணணும். பட் நான் அது பண்ணாம அப்படியே இன்னைக்கு கிளாஸ் எடுத்துட்டேன். சரியா? நாளையில இருந்து ஐ திங்க் போர்டு மட்டும் தான் இருக்கும். டோன்ட் வரி. ஓகே. ஹாய் ஆதித்யா, ஹாய் தோகலட்சுமி. ஸோ நாளையில இருந்து போர்டு இருக்கும். நான் டேபிள் கன்வெர்ட் பண்ணதுனால சார் ஆட்டம், ஐ வாண்ட் ஆட்டம். என்ன சொல்றீங்க? Yes, yes, yes. I'm a JEE repeater. How many lessons that you could finish before 2024 JEE exam? சூர்யா, உங்களுக்கு எப்போ ஜான்வரியில் வருது? ஜான்வரி மிடில் ஸ்டார்ட் ஆகிடும். எந்த ஸ்லாட் வருது என்னன்னு ஒரு ஐடியா சொல்லுங்க, நான் சொல்றேன். 11th முடிஞ்சதுப்பா. நமக்கு 11th கேடிஜி மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். தெர்மோடைனமிக்ஸ்ல கொஞ்சம் அந்த ப்ராசஸ் மட்டும் இருக்கும். I am studying 10th and my physics teacher is Shivan sir. Super. Okay, right. Listen. So இப்போ பின்னாடி ஒரு ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா? இப்போ தெரியாது, இருங்க இப்போ தெரிய வைக்கிறேன். ஐ திங்க் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஆஹா, இப்போ நான் தெரிய மாட்டேன். நோ ப்ராப்ளம், என்ன ஓரமாக வச்சுக்கிறேன். ஒரு ஸ்கிரீன் தெரியுதா இப்போ? ஓ, நியூக்ளியர் பிசிக்ஸ் நடத்த சொல்றீங்களா? அட்டாமிக் பிசிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ், ஆட்டம்னு நீங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சொல்றீங்களா, கெமிஸ்ட்ரியில சொல்றீங்களா, இங்க சொல்றீங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஆதர்ஷா சார் 24 hour செஷன் கண்டினியூ பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் பண்ண முடியாதா? பண்ணா என் ஹெல்த் ஃபுல்லா போயிடும். மந்த்லி ஒன்ஸ் வேணா நான் கண்டிப்பா பண்றேன். ஓகேவா? மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா பண்றேன்.
ரைட். ஸோ என் பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் தெரியுது பார்த்தீங்க இல்லையா, இப்போ ஒன்று தெரியுது இல்லையா போர்டில் உங்களுக்கு, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாள் போகிற லெக்சர் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு எம்சிக்யூ இங்கே இருக்கும். ஓகேங்களா, 5லேருந்து ஒரு 10 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அன்னைக்கு என்ன டாபிக் எடுக்கிறோமோ அது ரிலவெண்ட்டாக இருக்க கொஸ்டின்ஸ். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஓனாக நீங்கள் கொஞ்சம் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செஷனில் நானும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஒருவேளை செஷன் மார்னிங்கே முடியுது அப்படின்னா, மார்னிங் ஒருவேளை ஒரு 12 அந்த மாதிரி முடியுது அப்படின்னா நீங்க ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஈவினிங் வந்து அந்த டெஸ்ட் எழுதுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இல்ல ஈவினிங் தான் செஷன் போகுது அப்படின்னா செஷன் முடிஞ்ச உடனே அட்டன் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா ஒருவேளை மார்க் கம்மியா போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் நெகட்டிவா கொடுக்கும். அப்போ பண்ணாத. செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை ஈவினிங் செஷன் முடியுதுன்னா அடுத்த நாள் மார்னிங் இல்லாட்டி அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் திருப்பி அதே வீடியோக்குள்ள போனீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதுங்க. இந்த டைம் நடுவில் ஒரு சின்ன டியூரேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 ஹவர்ஸ் டியூரேஷன் எடுத்துக்கோங்க. அது எதுக்குன்னா நீங்க ஓனா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஓகேவா, கிளாஸ் முடியுது, கிளாஸ்லயும் சம் சால்வ் பண்ணுவாங்க. லைக் நானா இருக்கட்டும் இல்லை கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும். அதே மாதிரி பயாலஜில நீங்க பண்ணாலும் சரி கிளாஸ்ல எடுப்பாங்க. திருப்பி ஒரு டைம் நீங்க ரீகலெக்ட் பண்றது கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா. ஸோ அந்த டைம் எடுத்துக்கிட்டு ரீகலெக்ட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு டைம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து நீங்க டெஸ்ட் எழுதிங்கன்னா ரிசல்ட் நல்லா வரும். அது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக சொல்றேன். இப்போ நான் தெரியல, இப்போ தெரிவேன். டோன்ட் வரி, இப்போ தெரிவேன். ஓகே, ரைட். மாடர்ன் பிசிக்ஸ், எஸ் மாடர்ன் பிசிக்ஸ் தான், அட்டாமிக் பிசிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஐ திங்க் இப்போ நான் தெரியும்னு நினைக்கிறேன். ரைட், ஆடியோ கேக்குதா? Do or die topics. ஓப்பனா சொல்லணும்னா நம்ம பிசிக்ஸ்ல இல்லப்பா எந்த சாப்டர்லயுமே கண்டிப்பா இதுல இவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுடா. கண்டிப்பா அப்படி சொல்லவே முடியாது. ஓகேவா, எல்லா சாப்டர்ஸும் நீங்க ஒழுங்கா ப்ரிப்பேர் ஆகுங்க. எதுக்குன்னா நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு. ஓகே, நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு நீங்க எல்லா சாப்டர்ஸும் ஒழுங்கா ப்ரிப்பேர் ஆகுங்க. அதுதான் பெட்டர். சரி, ஓகே, நம்ம இப்போ பிரிசம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரிசம்ல கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். கன்ஃபார்மா இதுல இருந்து வரும்னு சொல்ல முடியாது. லென்ஸ்ல எப்படி கன்ஃபார்மா அதுல கொஸ்டின் வரும், கண்டிப்பா அடிச்சு சொல்லணும். லென்ஸ்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அது காம்பினேஷன் ஆஃப் லென்ஸா இருக்கலாம், இல்லாட்டி லென்ஸ் ஒரு மீடியம்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி லென்ஸ் ஒரு இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சு அது இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது, இல்லாட்டி லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் என்ன, அதாவது லென்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதோ ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு லென்ஸ் கண்டிப்பா கொஸ்டின் வரும், லென்ஸ் ரிலேட்டிவா. பட் பிரிசம் நம்ம அடிச்சு சொல்ல முடியாது. பிரிசம்ல கண்டிப்பா வரும் அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியாது. ஓகேவா, பிரிசம்ல பட் வரலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ அதுக்காக இப்போ நம்ம பிரிசம் டாபிக் பார்க்க போறோம். ரைட் சார், பிரிசம்ல பிசிக்ஸ் ஆஃப் இயர்லி ஹார்ட் சார். அப்படியா? இப்பதான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாம் இல்ல டெஸ்ட். எனக்கு போர்டு எக்ஸாம் பத்தி ஐடியாவே கிடையாதுப்பா. நான் படிச்சதுக்கு அப்பல இருந்தே எனக்கும் போர்டுக்கும் சம்மந்தம் இல்லாம போயிடுச்சு. ஓகேவா, மாடர்ன் பிசிக்ஸ்னா டஃப்னு ஒரு டாக் இருக்கு. உண்மையா சார்? சயின்டிஸ்டுக்கே புரியாதான். இல்ல அப்படிலாம் இல்லப்பா. மாடர்ன் பிசிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, லிசன். சோ பிரிசம் கவனிச்சுக்கோ. இதுல நிறைய கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வரலாம், வராமலும் போகலாம். வரலன்னா என்ன காரணம் சொல்லாத. ஆனா லென்ஸ் மாதிரி இதை அடிச்சு சொல்ல முடியாது. பட் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இங்க பாரு, இது ஒரு பிரிசம். ஓகேவா? இப்போ இந்த பிரிசம் லெஃப்ட் சைடுல நான் ஒரு லைட் ரேவை அனுப்புறேன். இது ஒரு லைட் ரே. ஓகேவா? இது என்ன பண்ணும், போய் இந்த பிரிசமோட இந்த பாயிண்ட்ல ஹிட் பண்ணுமா? ஹிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிரிசம் ஒரு மீடியம் சார். அது கிளாஸா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபைபரா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலா கூட இருக்கலாம். இந்த பிரிசமோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூ. ஓகே, அது क्वेश्चनல சொல்லுவாங்க. சில டைம் அதை நம்ம கேட்கவும் செய்யலாம். சரி, இதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ. இப்போ இந்த லெஃப்ட் சைடுல ஒரு மீடியம் இருக்குமா சார்? இந்த மீடியம் யூசுவலா ஏரா தான் இருக்கும். இந்த மீடியம் யூசுவலா ஏரா தான் இருக்கும். சார் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. எஸ் சாப்பிட்டாச்சுப்பா. நீங்களே சொல்றீங்க இம்பார்ட்டன்ட். எதை பேஸ் பண்ணி சார்? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வச்சு தான்ப்பா சொல்றோம். ஓகேவா? நம்ம சொல்றது எக்ஸாக்ட்டா நடக்கும்னு சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பத்தி தான் சொல்றோம். ஓகே,
சார் 2 லெக்சர் பார்க்கல சார், இது புரியுமா? இது புரியும், பிரிசம் புரியும். ஏன்னா இதுக்கு லென்ஸும் பெருசா ஒன்றும் அவசியம் இல்லை, இது கண்டிப்பா புரியும். நீங்க லென்ஸ் பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு தனி டாபிக், லென்ஸ் மாதிரி இல்லை. சரி லிசன் பா. இப்போ இது ஒரு பிரிசம். இந்த பிரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ. யூஸ்வலா பிரிசமை லிக்விட்குள்ள வச்சிருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வராது, யூஸ்வலா வராது. ஓகே, சோ அதனால மோஸ்ட்லி இது ஏரா தான் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற மீடியம் ஏரா தான் இருக்கும். ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1. ஓகேவா? சோ பிரிசம்க்கு ரைட் சைடுல இங்கேயும் என்ன இருக்கும்? சேம் ஏர் தான் இருக்க போது. இவங்களோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் 1 தான். லிக்விட் வந்தா என்ன பண்ணணும் சார் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். இருங்க, எந்த இடத்துல அந்த வேலை மாறுதுங்கிறத நான் சொல்றேன், அப்போ மட்டும் கவனிங்க, அதை மாத்திக்கலாம். சரியா? லிசன். சோ இது ஏர், இது ஒரு மீடியம். இந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூ. இப்போ ஒரு இன்சிடென்ட் ரே வந்து இந்த பிரிசமோட இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் மேல போய் ஹிட் பண்ணுது. அப்ப கரெக்டா ஹிட் பண்ற பாயிண்ட்ல நீங்க ஒரு நார்மல் லைன் வரையணும். ஒரு நார்மல் லைன், இப்படி ஒரு நார்மல் லைன் வரையறீங்க. இந்த சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி இருக்கு? ரீஃப்ராக்ஷன். ஞாபகம் வருதா? ரீஃப்ராக்ஷன் மாதிரி தானே இருக்கு சார். ஒரு மீடியம், கீழே ஒரு மீடியம் இருக்கு, அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. இதுக்கு மேல ஒரு மீடியம் இருக்கு, அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1. இப்போ ஃபர்ஸ்ட் மீடியம்ல இருந்து செகண்ட் மீடியம்க்கு ஒரு லைட் ரே போச்சுனா, ஃபர்ஸ்ட் மீடியம்ல இருந்து செகண்ட் மீடியம்க்கு ஒரு லைட் ரே போச்சுனா, கரெக்ட்டா அந்த மீடியமோட இன்டர்ஃபேஸ் இருக்குல, அந்த இன்டர்ஃபேஸ்ல படும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நார்மல் லைனை வரைஞ்சி அந்த நார்மல் லைனோட இன்சிடென்ட் ரே கிரியேட் பண்ற ஆங்கிள் I ன்னு எடுத்துப்போம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதுக்கப்புறம் இதுதான் ஆக்சுவலா ஒரிஜினல் பாத் ஆஃப் ரே. இந்த ரே இப்படிதான் சார் ஸ்ட்ரைட்டா போயிருக்கணும். இந்த இடத்துல வேற ஒரு மீடியம் வராம இருந்திருந்தா இந்த லைட் ரே இப்படி ஸ்ட்ரைட்டா போயிருக்கும். பட் இப்ப வேற மீடியம் வந்ததுனால இந்த லைட் ரே என்ன பண்ணலாம்? ஒண்ணு உள்ள பெண்ட் ஆகலாம், இல்லாட்டி வெளியே பெண்ட் ஆகலாம். ரெண்டுல எது வேணாலும் நடக்க முடியும். சரி, இப்போ ஒருவேளை கீழே இருக்கிற மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, அதாவது இது டென்சர் மீடியமா இருந்து இது ரேரர் மீடியமா இருந்துச்சுன்னா லைட் ரே இப்படி உள்ள பெண்ட் ஆகுமா சார்? இதுதான் சார் இங்க நடக்குது. எக்ஸாக்ட்டா இதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஓகேங்களா? மேல இருக்கிற இந்த மீடியம் μ1 அதுதான் நமக்கு ஏர், கீழ இருக்கிற இந்த பிரிசம் μ2. ஓகேவா? இப்போ இந்த பிரிசம் டென்சர் மீடியம், ஏர் வந்து ரேரர் மீடியம். அப்ப லைட் ரே என்ன பண்ணும்? ஒரிஜினலா இந்த லைட் ரே இந்த டைரக்ஷன்ல போயிருக்கணும், இப்படி போக வேண்டியது இந்த லைட் ரே. இந்த பிரிசம் ஒருவேளை அங்க இருந்து தூக்கிட்டீங்கன்னா லைட் ரே ஸ்ட்ரைட்டா அப்படி போகும். பட் நீங்க பிரிசம் வச்சதுனால இப்போ ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம்க்குள்ள லைட் ரே போகுது. அப்ப அந்த லைட் ரே என்ன பண்ணும்? இட் வில் bend towards or bend away, towards the normal or away from the normal. ரெண்டுல எது வேணாலும் நடக்கலாம் சார். கரெக்ட்டா? இப்போ இந்த லைட் ரே ஒருவேளை பெண்ட் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க, bending towards. இப்போ இது இந்த இடத்துல இருந்து இப்படி பெண்ட் ஆகுது. ஓகேவா? now நமக்கு தெரியும் இது இன்சிடென்ட் ஆங்கிள், இது ரீஃப்ராக்டிங் ஆங்கிள். கரெக்ட்டா? இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இத ரீஃப்ராக்ஷன் த்ரூ சர்ஃபேஸ் 1 ன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க நடந்த மாதிரியே ரீஃப்ராக்ஷன் இன்னொரு சர்ஃபேஸ்ல நடக்க போகுது. இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல நடக்கிற ரீஃப்ராக்ஷன், இது இன்னொரு சர்ஃபேஸ்ல நடக்கிற ரீஃப்ராக்ஷன். இப்போ இந்த சர்ஃபேஸ்ல ரீஃப்ராக்ஷன் எப்படி நடக்கும்? லைட் ரே இப்ப இங்க இருந்து லைட் ரே இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ டென்சர் மீடியம்குள்ள இருந்து, அதாவது பிரிசம்குள்ள இருந்து ஏருக்கு போகுது. டென்சர்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு போகும்போது என்ன நடக்கும்பா? இப்போ ஒருவேளை இது டென்சர் மீடியம், கீழ இருக்கிறது ரேரர் மீடியம். அப்ப லைட் ரே என்ன பண்ணும்? bending towards or bending away? it bending away. கரெக்ட்டா? டென்சர் மீடியம்குள்ள இருந்து இன்சிடென்ட் ரே வரும்போது நார்மல் லைன்ல இருந்து it will bend away. டென்சர் டு ரேரருக்கு போனா என்ன பண்ணும்? அதோட ஒரிஜினல் டைரக்ஷன்ல இருந்து வெளியில பெண்ட் ஆகும். அந்த ஆங்கிளை நம்ம R ன்னு சொல்லுவோம், இந்த இன்சிடென்ட் ஆங்கிளை நம்ம I ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சினாரியோ இங்க நடக்குது. கரெக்ட்டா? இது ரீஃப்ராக்ஷன் த்ரூ தி செகண்ட் சர்ஃபேஸ். செகண்ட் சர்ஃபேஸ்ல ரீஃப்ராக்ஷன் எந்த மாதிரி நடக்குது? from டென்சர் டு ரேரர். டென்சர் டு ரேரர்னா இதுதான் இப்போ இந்த பார்ட்டோட இல்லாட்டி இந்த லைட்டோட ஒரிஜினல் பாத். இந்த லைட் ரே இப்படி தான் போகணும். ஒருவேளை இந்த பிரிசமை நீங்க கட் பண்ணாம இந்த பிரிசம் இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, இப்படி இந்த பிரிசம் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த லைட் ரே ஸ்ட்ரைட்டா தான் போயிருக்கும். ஏன்னா பிரிசம்ங்கிற ஒரே மீடியம்குள்ள தான் இப்ப போயிட்டு இருக்கு, ஸ்ட்ரைட்டாவே போயிருக்கும். ஆனா இந்த பிரிசம் இங்க கட் ஆகுறதுனால லைட் ரே டென்சர்ல இருந்து ரேரர் மீடியம்குள்ள போகுது. டென்சர்ல இருந்து ரேரர் மீடியம்குள்ள போகும்போது இதோட ஒரிஜினல் பாத்ல இருந்து இது என்ன பண்ணும்? பெண்டிங் அவே பெண்ட் ஆகும். சோ இப்போவும் இந்த பாயிண்ட்ல ஒரு நார்மல் லைன் வரைங்க. லெட்ஸ் சே அந்த நார்மல் லைனை நம்ம
away from the normal. So normal இருந்து அது வெளியே இப்படி bend ஆகும். கரெக்ட்டா? இப்போ இந்த டைரக்ஷன்ல போனரே இருங்க கலர் மாத்திக்கிறேன். ஏனா ஃபுல்லா லைட்க்கு ஃபுல்லா green கலரே யூஸ் பண்ணிக்கிறேன். So it will bend away from the normal. லைட் ரே இப்படி போகும். சரியா? இப்போ பேர் சொல்லுவாங்க. என்ன சார் அப்படினா உள்ள போயிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஆகுதுல பிரிசமோட ஒரு ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல இன்சிடென்ட் ஆகுது இல்லையா இந்த லைட் ரேவை நாம இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம் இன்சிடென்ட் ரே பிரிசம்ல இருந்து வெளியில எமர்ஜ் ஆகி வெளியில வருது பாருங்க இந்த ரேவை நம்ம எமர்ஜிங் ரேன்னு சொல்லுவோம் ஓகே இது எமர்ஜிங் ரே இது இன்சிடென்ட் ரே சார் क्वेश्चनல கண்டிஷன்ஸ் வரும் எமர்ஜிங் ரே ஆன் தி சர்ஃபேஸ் அப்படினா I என்ன R என்ன இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அது நீ புரிஞ்சுக்கணும் எமர்ஜிங் ரேங்கிறது பிரிசம்ல இருந்து வெளியில வர ரே இன்சிடென்ட் ரேங்கிறது பிரிசம்க்கு உள்ள போற ரே ஓகே இப்போ ஏதாவது ஒரு क्वेश्चनல எமர்ஜிங் ரே பிரிசமோட சர்ஃபேஸ்ல வரணும்னு சொல்றாங்கன்னு வெச்சுக்கோ அப்ப என்ன பண்றாங்கன்னு அர்த்தம் எதை கேக்குறாங்க சார் இந்த இடத்துல ரே இப்படி சர்ஃபேஸ் மேல போகணும்னு அவன் கேக்குறான் அதான் எமர்ஜிங் ரே ஆன் தி சர்ஃபேஸ் புரியுதா சோ கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நீ இங்க நிறைய வர்க் பண்ணனும் இந்த பிரிசம்ல I என்ன R என்ன ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய ட்ரிகோனோமெட்ரி பாலிசிஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேவா சோ அதனால இந்த நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ and one more இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த ஆங்கிளை நம்ம ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அப்படினு சொல்லுவோம் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் சார் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அப்படினா சார் ஸ்டக்கா ஐயோ ரொம்ப நேரமா நான் உங்களை கவனிக்காம வந்துட்டேன்டா சாரிடா டாபிக் குள்ள போனதுனால ஓகே ஒரு நிமிஷம் இப்போ ஓகேவா இப்போ ஓகேவா ஓகே லிசன் நான் ரொம்ப நேரமா இது டெக்ஸ்ட் பார்க்கவே இல்லப்பா சாரி ஐ திங்க் இப்போ ஓகே நினைக்கிறேன் கரெக்ட்டா நோ எஸ் ஓகே லிசன் சோ கவனிங்க இப்போ இந்த ஏவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் சொல்லுவோம் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஓகே ஆங்கிள் ஆஃப் பிரிசம் சார் ஆங்கிள் ஆஃப் பிரிசம்னா இங்க இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாதுப்பா பாருங்க இது இன்சிடென்ட் சர்ஃபேஸ் இது எமர்ஜிங் சர்ஃபேஸ் எந்த சர்ஃபேஸ்ல லைட் ரே இன்சிடென்ட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் எங்க லைட் ரே போய் பிரிசம் குள்ள போகுதோ அந்த சர்ஃபேஸை இன்சிடென்ட் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம் எந்த சர்ஃபேஸ்ல லைட் வெளியில வருதோ அதை எமர்ஜிங் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம் இன்சிடென்ட் சர்ஃபேஸுக்கும் எமர்ஜிங் சர்ஃபேஸுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் இருக்கு இல்லையா இத தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் பிரிசம்னு சொல்லணும் ஏன் இந்த பாயிண்ட நான் திருப்பி சொல்றேன்னா இங்க பாருங்க சில சம்ல டயகிராம் கொடுக்கும்போது இத 30 டிகிரின்னு கொடுத்துட்டு இத மேபி 80 டிகிரி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க வெச்சுக்கோ அப்ப நீ இந்த டிகிரியை நீ தான் கண்டுபிடிக்கணும் ஏவ எல்லா டைமும் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அவன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது 80 இது 30 அப்ப ஆன்சர் வந்து 120 வந்துருச்சா அப்போ this a could be 17 நீ புரிஞ்சுக்கணும் ஓகேவா இன்சிடென்ட் சர்ஃபேஸுக்கும் எமர்ஜிங் சர்ஃபேஸுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிளுக்கு பேரு தான் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் கரெக்ட்டா அதுதான் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஆங்கிள் ஆஃப் பிரிசமோட வேல்யூவை சில டைம் டைரக்டா கொடுப்பாங்க சில டைம் உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சில டைம் இப்படி சொல்லுவாங்க ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குலேட்டரல் பிரிசம் அப்படினு சொல்லுவாங்க அப்ப ஈக்குலேட்டரல் பிரிசம்னா என்ன சார் மூணுமே 30 டிகிரில இருக்கும் அப்ப ஆங்கிள் ஆஃப் பிரிசமும் 30 ஏவும் 30 கிளியரா சார் இந்த ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கோ சில டைம் டைரக்டா கொடுப்பான் சில டைம் உன்னை கண்டுபிடிக்க வைப்பான் ஓகே சரி இது ஆங்கிள் ஆஃப் பிரிசம் and இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல கிடைக்கிற ரீஃப்ராக்டிங் ஆங்கிள் R1 ன்னு எடுத்துக்கோ சரியா செகண்ட் இன்டர்ஃபேஸ்ல இதுதான் சார் இன்சிடென்ட் ஆங்கிள் இங்க போட்டுருங்க பாருங்க இது செகண்ட் இன்டர்ஃபேஸ்ல உள்ள போய் இன்சிடென்ட் ஆகுற ரே கிரியேட் பண்ற ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள் அப்ப நான் இத I ன்னு தான சொல்லணும் ஆனா ஆல்ரெடி நீ I வெளியில எடுத்துக்கிறதுனால இத I ன்னு சொல்ல கூடாது இத நம்ம R2 ன்னு சொல்லுவோம் R2 யாரு இன்சிடென்ட் ஆன் செகண்ட் சர்ஃபேஸ் சார் செகண்ட் சர்ஃபேஸ்ல இது இன்சிடென்ட் ஆங்கிள் பட் அதோட பேரை நான் R2 ன்னு சொல்றேன் சரியா நெக்ஸ்ட் வெளியில எமர்ஜ் ஆகுதுல ஒரு லைட்
அந்த எமர்ஜ் ஆகுற ரேவோட ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் நம்ம ஈன்னு சொல்லுவோம், எமர்ஜிங் ஆங்கிள். ஓகே, இது எமர்ஜிங் ஆங்கிள். இப்போ இதுல இருக்கிற இந்த நாமென்கல்ச்சர்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? பேரு இதெல்லாம் புரிஞ்சுதா? வாட் இஸ் A, வாட் இஸ் I, வாட் இஸ் R1, வாட் இஸ் R2, வாட் இஸ் E? இதெல்லாம் புரிஞ்சுதா? இதெல்லாம் புரிஞ்சுதா? கம் ஆன், இதெல்லாம் புரிஞ்சுதா? now listen. இப்போ கவனி, நம்ம இந்த ரே ஆப்டிக் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் பேசியிருக்கேன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னா என்னன்னா, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்னா கவனி, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கிற ஒரு லைட் ரேவை இந்த இடத்துல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இவரோட ஒரிஜினல் டைரக்ஷன்ல இருந்து வேற ஒரு டைரக்ஷன்ல மாத்தி விட்டுட்டாருன்னா, இப்படி மாத்தி விடுறாருன்னு வச்சுக்கோங்க. இது ஏதோ ஒண்ணு, இது லென்ஸா இருக்கட்டும், மிரரா இருக்கட்டும், பிரிசமா இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்த ரேவை இப்படி வேற ஒரு டைரக்ஷன்ல மாத்தி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஃபைனலா வந்துகிட்டு இருக்க ரேவுக்கும் ஒரிஜினலா ரே போயிட்டு இருந்த டைரக்ஷனுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஓகே, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஷார்ட்டா ஒரு டைம் சொல்லுங்க. ஓகே, வெயிட் சொல்றேன். லிசன். பிரிசம்ல ஒரு இன்சிடென்ட் ரே இருக்கும். பிரிசம் அப்படிங்கிறது ஒரு சின்ன உங்களுக்கு தெரியும் ட்ரையாங்குலர் பீஸ் மாதிரி வர ஒரு கிளாஸ் மெட்டீரியல். வேற யாரா கூட இருக்கலாம். சரி, அவங்களோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூ கொஸ்டின்ல கொடுக்கலாம், இல்லாட்டி கொஸ்டின்ல அதையும் கண்டுபிடிக்க வைக்கலாம். ஓகே, அது எப்படி எப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட், இது ஒரு பிரிசம். இந்த பிரிசம்க்கு வெளியில ஒரு ரேவை இன்சிடென்ட் பண்றீங்க, ஒரு லைட் ரேவை அனுப்புறீங்க. இந்த லைட் ரே என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற இந்த ஏர்ல இருந்து பிரிசம்க்குள்ள போறோம். இதுக்கு பேர் என்னது? இந்த பினாமினாக்கு பேரு ரீஃப்ராக்ஷன். சார், ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்குள்ள போகிறதுக்கு பேர் ரீஃப்ராக்ஷன் தானே. இப்போ இது ரேரர் மீடியமா இருந்து இது டென்சர் மீடியமா இருந்துச்சுன்னா உள்ள போகும்போது லைட் ரே என்ன பண்ணும்? பெண்டிங் டுவர்ட்ஸ் தி நார்மல். நார்மலை பார்த்து பெண்ட் ஆகும். இங்க போட்டுருக்கேன் என்ன நடக்கும்ங்கறத பேசிக். இதான் இதோட பேசிக். இப்போ இதான் இந்த ப்ளூ கலர் இன்டர்ஃபேஸ் நினைச்சுக்கோங்க. இந்த கிரீன் கலர் லைட் தான் இந்த ஆரஞ்சு கலர் லைட்னு நினைச்சுக்கோங்க. இந்த நார்மல் லைன் தான் இந்த நார்மல் லைன் நினைச்சுக்கோங்க. அப்ப லைட் ரே உள்ள வரும்போது ஏர்ல இருந்து பிரிசம்குள்ள வரும்போது அதோட ஒரிஜினல் பாத்ல இருந்து உள்ள பெண்ட் ஆகும். ரீசன், மேல இருக்கிற ஏர் வந்து ரேரர் மீடியம், உள்ள இருக்கிற இந்த அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா மீடியம், அவர் வந்து ஹையர் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டென்சர் மீடியம். அதனால இவர் என்ன பண்ணுவாரு? ஒரிஜினல் பாத்ல இருந்து உள்ள பெண்ட் ஆவாரு. சோ இவரோட ஒரிஜினல் பாத் இது, அதனால இவர் உள்ள பெண்ட் ஆகுறாரு. உள்ள பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இது ஃபுல்லா ஒரே மீடியம், லென்ஸ் மட்டும்தான், பிரிசம் மட்டும்தான். இந்த பிரிசம் குள்ள ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே மீடியம்ல லைட் ஆல்வேஸ் ப்ரோபகேட் இன் ஸ்ட்ரைட் லைன் ஃபார் சிங்கிள் மீடியம். ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது தான் டீவியேட் ஆவாரு. கரெக்ட்டா? இப்போ இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட் வரைக்கும் இருக்குது ஒரே மீடியம், அதனால ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு பிரிசம் முடிய போகுது. பிரிசம் முடியற இடத்துல என்ன ஆகும்? பிரிசம்குள்ள இருந்து வெளியில போகணும் இல்லையா? அப்ப நீ டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு லைட் போகுது இல்லையா? அப்ப போகும்போது என்ன நடக்கும்? மறுபடி ரீஃப்ராக்ஷன். ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போனா ரீஃப்ராக்ஷன் வரும்ல. அப்ப இந்த இடத்துல ஒரு ரீஃப்ராக்ஷன் வருது, அது ரீஃப்ராக்ஷன் 2. இந்த ரீஃப்ராக்ஷன் 2 எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா, மீடியம் ஹையர் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல இருந்து மீடியம் which is lower refractive indexக்கு லைட் ரே ரீஃப்ராக்ட் ஆகுது. சோ டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகுது. அப்படி டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகும்போது அந்த லைட் ரேவோட ஒரிஜினல் பாத்ல இருந்து வெளிய பெண்ட் ஆகும். சார், இதுதான் இந்த லைட் இந்த டைரக்ஷன்ல போகுது பாருங்க. இந்த லைட் ரே கிரீன் கலர் லைட் இங்க பாருங்க, இதுல இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு from denser to rarer. அப்ப என்ன பண்ணும்? இவரோட ஒரிஜினல் பாத்ல இருந்து வெளியில பெண்ட் ஆகணும், நார்மல்ல இருந்து வெளியில போகணும். இதுதான் சார் நார்மல் லைன். நார்மல்ல இருந்து வெளியில பெண்ட் ஆகுது. இந்த ரேவை நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னா எமர்ஜிங் ரேன்னு சொல்லுவோம். இங்க உள்ள போகுது இல்லையா? இந்த லைட் ரேவை நம்ம ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் எமர்ஜென்ட் ரே. வெயிட் சூர்யா. ஓகே, இப்போ இன்சிடென்ட் ஆகுற ரேவை இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம், வெளியில வர ரேவை எமர்ஜென்ட் ரேன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் பிரிசம்னு ஒன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்சிடென்ட் ரே வர அந்த இன்டர்ஃபேஸுக்கும் எமர்ஜிங் ரே வர இந்த இன்டர்ஃபேஸுக்கும் நடுவுல இருக்கிறது தான் ஆங்கிள் ஆஃப் பிரிசம். சில டைம் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் क्वेश्चनல டைரக்டா சொல்லிடுவான், 60 டிகிரி, 70 டிகிரி, 90 டிகிரி அந்த மாதிரி கொடுத்துருவான். ஒரு சில டைம் என்ன சொல்லுவானா, அந்த பிரிசமோட டயகிராமை கொடுத்துட்டு வேற ரெண்டு ஆங்கிளை கொடுத்துருப்பான். அப்போ உனக்கு தெரியும் ஒரு பிரிசம் அப்படின்னா டோட்டல் ஆங்கிள் should be 180. அப்ப அதுல இருந்து நீ ஏவை கண்டுபிடிச்சுக்கிற மாதிரி பண்ணலாம். சில டைம் அவனே ஈக்குலேட்டரல் பிரிசம் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூணு ஆங்கிளுமே சேமா இருக்கும், which means 60 60 60. அப்ப ஏவும் 60 அந்த மாதிரி நீ எடுத்துக்கலாம். ஓகே, இது ஆங்கிள் ஆஃப் பிரிசம். நெக்ஸ்ட்
இந்த IR R1 R2 அப்புறம் எமர்ஜிங் ஆங்கிள் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்ல வர இன்சிடென்ட் ரே இருக்கு இல்லையா அது நார்மலோட கிரியேட் பண்றது I. அதே ஃபர்ஸ்ட் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்க்கு உள்ள போகும்போது அது ரீஃப்ராக்ட் ஆகுற ஆங்கிள் இருக்கு இல்லையா அது R1. இது ஃபர்ஸ்ட் ரீஃப்ராக்ஷன் முடிஞ்சது. இப்போ செகண்ட் ரீஃப்ராக்ஷனுக்கு வாங்க. செகண்ட் ரீஃப்ராக்ஷன்ல லைட் ரே உள்ள போகுது. இதுதான் இன்சிடென்ட். சார் செகண்ட் ரீஃப்ராக்ஷனுக்கு இங்க பாருங்க லைட் ரே இப்படி போகுது. ஒரு நிமிஷம். செகண்ட் ரீஃப்ராக்ஷனுக்கு லைட் ரே உள்ள போகுது. அப்ப இதுதான் இன்சிடென்ட் ரே. வெளியே போற இது வந்து ரீஃப்ராக்டிங் ரே இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இது கிரியேட் பண்ற ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் இன்சிடென்ட் ஆங்கிள் தான் சொல்லணும் சார். நீ ஆல்ரெடி வேற ஒரு ஐ எடுத்துக்கிட்டதுனால இது திருப்பி ஐன்னு போட்டுறாத. அதனால நான் R2 ன்னு போட்டுக்கிறேன். பட் நீ புரிஞ்சுக்கோ R2 is nothing but incident angle for refracting surface 2. நெக்ஸ்ட் வெளியில வருது இல்லையா அது என்னன்னு சொல்லுவோம் ரீஃப்ராக்டிங் ஆங்கிள் தான் சொல்லுவோம். நீ ஆல்ரெடி இங்க ஒரு ரீஃப்ராக்டிங் ஆங்கிள் பார்த்துட்ட. அதனால இத நான் என்னன்னு சொல்றேன் E ன்னு சொல்றேன் எமர்ஜிங் ஆங்கிள். ஓகே R1 R2 E I A இதெல்லாம் புரிஞ்சுதா? இதெல்லாம் புரிஞ்சுதா? நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ப்ரிசம் ரொம்ப ஈஸி. No problem Bito, it is very easy. Wait, okay, no problem. Okay, இது புரிஞ்சுதா? ஹாய் தருண். இது வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? What is I, what is R1, what is R2, what is E and what is A? இது புரிஞ்சுதா? கிளியர்? நான் நெக்ஸ்ட் போட்டுமா? அடுத்து நான் மறுபடியும் இந்த டயகிராமை போட்டுக்கிறேன். இதுல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. Listen. Okay. Now same மறுபடியும் அதே பிரிசம் வரைஞ்சுக்கிறேன். கவனி. இது ஆங்கிள் ஆஃப் பிரிசம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்ட்? இது இன்சிடென்ட் ரே. கரெக்ட்டா? இன்சிடென்ட் ரே ஃபர்ஸ்ட் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் மேல எவ்வளவு ஆங்கிள் கிரியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் சார் இது ஃபர்ஸ்ட் நார்மல் லைன். கிரியேட் பண்ற ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் I. இப்போ இந்த ரே உள்ள ரீஃப்ராக்ட் ஆகும். ரீஃப்ராக்ட் ஆகி இப்படி போகும். ஒரு நிமிஷம் கிரீனை யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் ரேஸ். ரேவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. இப்போ இது ஃபர்ஸ்ட் ரீஃப்ராக்ஷன் முடிஞ்சது. இந்த ஃபர்ஸ்ட் ரீஃப்ராக்ஷனோட ஐயும் ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம். I இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள் R நான் R1 ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னொரு R வர்றதுனால R1 ன்னு எடுத்துக்கிறேன். இது ரீஃப்ராக்டிங் ஆங்கிள் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஒன். கரெக்ட்டா? சரி. இப்போ இந்த சர்ஃபேஸ்ல மறுபடியும் இங்க ஒரு ரீஃப்ராக்ஷன் நடக்க போகுது. இது நார்மல் லைன் 2 ன்னு வெச்சுக்கோங்க. இது நார்மல் 1 ன்னு வெச்சுக்கோங்க. இப்போ நார்மலோட இந்த இன்சிடென்ட் ரே கிரியேட் பண்ற ஆங்கிளை நான் R2 ன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் லைட்டோட ஒரிஜினல் டைரக்ஷன். இப்போ இந்த ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய லைட் டியூ டு ரீஃப்ராக்ஷன் இவரோட டைரக்ஷன் மாறும். இட் வில் பெண்ட் அவே. ஓகே இத நம்ம எமர்ஜிங் ரே ன்னு சொல்லுவோம். இது நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் எமர்ஜிங் ஆங்கிள். கிளியரா? up to this I hope this is clear. Okay, right, great. So come on now நல்லா கவனி நான் சொல்ற பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா கவனி. இப்போ இந்த லைனை இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறேன். அதே மாதிரி இந்த N2 ஐயும் இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறேன். சரியா? இப்போ இந்த ஆங்கிளை நான் C ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே listen, this point is 1 and this point is 2 and this point is 3 and this point is 4. Sir 1 2 3 4. இந்த 1 2 3 4 இருக்கிற இந்த பாலிகனோட டோட்டல் ஆங்கிள்ஸ் என்னப்பா வரணும்? இந்த பாலிகனோட டோட்டல் ஆங்கிள் என்ன வரணும் சொல்லுங்க. இந்த 1 2 3 4 மட்டும் எடு. இங்க பாரு ஆங்கிள் ஆஃப் 1 2 3 4 இந்த பாலிகனை ஆட் பண்ணா மொத்த ஆங்கிள் எவ்வளவு வரணும்? The total angle should be 360 degree. டேய் கரெக்ட் தானே? ஒரு பாலிகனோட டோட்டல் ஆங்கிள் is always equals to 360 degree. ஆமாவா இல்லையா? ரைட்? கரெக்ட்டா? which means இந்த பாருங்க இந்த லைனுக்கும் நடுவுல இருக்கிற A வையும் பிளஸ் இந்த லைனுக்கும் நடுவுல இருக்குது இது எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார் 90 டிகிரி. ஏன்னா அதுதான் நார்மல். நீ நார்மல் தான போட்ட with respect to this red color surface. சார் ரெட் கலர் சர்ஃபேஸ்க்கு நீ நார்மல் போட்டுருக்கனா அப்ப இது 90 டிகிரி தானே சார்? அப்போ this A plus this 90 plus இந்த ஆங்கிள் எனக்கு தெரியல அத நான் C ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு தெரியல இந்த ஆங்கிள். சரிங்களா? இங்க பாருங்க 1 2 3
angle of 1 2 3 எனக்கு என்னன்னு தெரியாது, which is C. okay plus இந்த angle என்ன, மறுபடியும் இது நார்மல் லைன் சார், ரெட் கலருக்கு இது நார்மல்னா அப்ப இந்த angle 90 தானே சார். so 90 is equals to 360 கரெக்ட்டா, which means A வையும் angle 1 2 3 ஐயும் ஆட் பண்ணா உங்களுக்கு இந்த 90 இங்க பாருங்க, 90 plus 90 180, இந்த 180 ரைட் சைடு போச்சுனா மைனஸ் ஆகும், 360 minus 180 which means 180 degree. so angle of prism யும் angle 1 2 3 ஐயும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன angle கிடைக்கணும், 180 degree கிடைக்கணும், 180 degree கிடைக்கணும். so this is equals to 180 degree. இன்னொரு டயகிராம் பாருங்க, prism 1 2 3 1 2 3 1 2 3 ஆட் பண்ணா you should get 180 degree. சார் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், 1 2 3 ங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தானே. சோ இந்த ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், ரிசல்ட் என்ன கிடைக்கும், 1 2 3 இந்த ட்ரையாங்கிளோட எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணா you will get 180 degree. அப்போ இந்த பாருங்க, இந்த green இந்த ப்ளூ இந்த ப்ளூ இது மூணையும் ஆட் பண்ணா 180 வரணும். இந்த greenக்கும் ப்ளூக்கும் நடுவுல இருக்குது R1 plus இதுக்கும் நடுவுல இருக்குது C, then இதுக்கும் நடுவுல இருக்குது R2. so R1 plus C plus R2 is equals to 180 degree na, அப்போ C is equals to 180 minus of R1 plus R2 னு சொல்லலாமா, 180 minus of R1 plus R2 னு சொல்லலாமா. இப்போ இந்த C ஐ எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இந்த C வேல்யூவை எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, A plus 1 2 3, this 1 2 3 angle என்னது, this is nothing but C, 1 2 3 க்கு நடுவுல இருக்கிற C. so C ஓட angle is 180 minus of R1 plus R2 is equals to 180 correct. then this 180 and this 180 will cancel, which means A is equals to R1 plus R2. சார் இது ஃபர்ஸ்ட் முக்கியமான ரிலேஷன், இது புரிஞ்சுதா. angle of prism is nothing but angle of R1 plus angle of R2. ஏங்கிற வேல்யூ R1 ஐயும் R2 ஐயும் ஆட் பண்ணா கிடைக்கும், கரெக்ட். சார் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, இது தேவைப்படும், இது புரிஞ்சுதா. R1 ஐயும் R2 ஐயும் ஆட் பண்ணா உனக்கு A ஓட ஆங்கிள் கிடைக்கும், கரெக்ட்டா. சரி, இப்போ ஒரு சில சம்ல R2 நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. பட் நான் இப்போ ஒரு சம் சொல்றேன், நான் ஒரு கேஸ் மட்டும் சொல்றேன். உனக்கு R2 தேவை அப்படினா உனக்கு R1 தெரிஞ்சிருக்கணும், கரெக்ட்டா. சார் R1 தெரிஞ்சிச்சுனா R1 ஐயும் A வையும் வச்சுக்கிட்டு என்னால R2 கண்டுபிடிக்க முடியும். ஏனா A is equals to R1 plus R2, கரெக்ட் தானே. இப்போ எனக்கு A தெரியும் ஆனா R1 தெரியாது சார். சிம்பிள் ரூல், ரீஃப்ராக்ஷன் படிக்கும்போது மெயின் ஒரு லா படிச்சிருப்போம், ஸ்னெல்ஸ் லா, ஓகேவா. சோ இந்த ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்ல ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்ணு. ஸ்னெல்ஸ் லா என்ன சொல்லுது, refractive index of incident medium அதாவது mu1 into அந்த incident medium ஓட incident angle ஓட sin which is sin 45 degree is equals to என்னது, refractive index of the refracting medium, second medium இருக்கார்ல, இந்த lens இருக்கார் இல்லையா, அந்த lens ஓட refractive index into இந்த medium குள்ள இருக்கிற refracting angle which is sin 1 minute which is sin R1. சார் இங்க இருக்கிற angle உங்களுக்கு R1 தானே, இதுதானே வேணும் நமக்கு R1, கரெக்ட்டா. ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணி R1 ன கண்டுபிடி, சிம்பிள். சரி, இப்போ இது ஏரா இருந்துச்சுனா this mu1 should be equals to 1. so 1 into sin 45 is 1 by root 2 is equals to 3 by 2 of sin R1. now root 2 will cancel, so root 2 மாறும். so sin R1 is equals to root 2 by 3. R1 கண்டுபிடிச்சிட்டோமா. so R1 is equals to sin inverse of root 2 by 3. R1 கண்டுபிடிச்சிட்டியா, R1 எடுத்துக்கொண்டு போய் ஃபார்முலா அப்ளை பண்ணு. A எவ்வளோ, A வந்து 60 because we know A is equals to R1 plus R2. now A is 60 degree is equals to R1 is sin inverse of root 2 by 3 plus R2. இப்போ R2 கண்டுபிடிச்சிடலாமா.
சார் நான் இஷ்டத்துக்கு ஒரு வேல்யூ கொடுத்ததுனால உங்களுக்கு எக்ஸாக்ட்டா வேல்யூ எடுத்துட்டு வரல இது. ஐ மீன் √2/3 ன்னு வந்திருக்கு. ஒருவேளை இந்த ஆன்சர் √3/2 வந்திருந்தா, ஒருவேளை இந்த இடத்துல வர ரிசல்ட் √3/2 வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? √3/2 வந்திருந்தா ஒண்ணு இல்லப்பா, இந்த மியூவை மட்டும் மாத்திக்கோங்களேன். இப்போ if the mu is √3/2 √2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ஆயிருக்கும்? இந்த இடத்துல உங்களுக்கு √3/2 √2 வந்திருக்கும். √2 கேன்சல் ஆயிருக்கும். அப்போ √3/2 வந்திருக்கும். √3/2 னா 60 டிகிரியா? அப்ப இந்த இடத்துல 60 டிகிரி போட்டுருப்பீங்க. அப்ப R2 = 0. புரியுதா? I hope this makes clear. Right? So கவனி, உனக்கு A ஓட ஃபார்முலா was very important. A அப்படிங்கிறது R1 + R2. இந்த ஒரு ரிசல்ட்டை வச்சுக்கிட்டே உன்னால R2வையோ R1ஐயோ இல்லாட்டி எமர்ஜிங் ஆங்கிளையோ கண்டுபிடிக்க முடியும். சார் இப்போ எமர்ஜிங் ஆங்கிள் கேட்டா என்ன சார் பண்றது? இதுவே சம்மா எடுத்துக்கோ, இதுலயே அவன் எமர்ஜிங் ஆங்கிள் கேட்கறான். இப்போ R2 கண்டுபிடிச்சிட்டோம்ல, R2 எதுக்கு ஈக்குவல்? R2 = 60 டிகிரி மைனஸ் sin இன்வெர்ஸ் ஆஃப் √2/3 போட்டா R2 கிடைச்சிரும். சரியா? இப்போ ரெண்டாவது சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ்க்கு வாங்க. இந்த செகண்ட் சர்ஃபேஸை மட்டும் எடுங்க. செகண்ட் சர்ஃபேஸ்ல இந்த லைட் ரே இப்படி போய் இன்சிடென்ட் ஆகுது. கரெக்ட்டா? இதான் சார் இந்த லைட் ரே, இந்த லைட். இது நார்மலோட கிரியேட் பண்றது தான் சார் R2. அப்போ இந்த இடத்துல நார்மல் லைனோட கிரியேட் பண்ற R2வை நீ கண்டுபிடிச்சிட்ட. வெளிய வர இந்த எமர்ஜிங் ஆங்கிளோட, எமர்ஜிங் ரேவோட எமர்ஜிங் ஆங்கிள் உனக்கு தேவைப்படுது. அது அவன்கிட்ட கேட்டிருக்கான். அப்ப என்ன பண்ணுவ? உனக்கு R2 தெரியும், E கண்டுபிடிக்கணும். மறுபடியும் இந்த இடத்துல ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்ணு. ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்ணு. இது இன்சிடென்ட் மீடியம் சார். இந்த இன்சிடென்ட் மீடியமோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 1.5. வெளிய இருக்கிறது யாரு? ஏர். ஏரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? 1. சோ யூஸ் ஸ்னெல்ஸ் லா. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 into sin angle. இங்க என்ன ஆங்கிள் இருக்கு? R2 இருக்கு. சோ sin R2 is equals to, இங்க என்னது? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் is 1 into sin E. சோ E கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி sin R2 ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. sin R2 ஓட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த R2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் போடினா போதும். சோ 3/2 into sin R2 க்கு பதிலா sin of 60 degree minus sin inverse of √2/3 போட்டீங்கன்னா which is equals to sin E. So we can find E value. Correcta? Is this clear? Come on. இது புரிஞ்சுதா? சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதா? So எப்போ ஞாபகம் வச்சுக்கோ, A is equals to R1 plus R2. யார் R1, யார் R2? R1 is refracting angle in first surface. R2 is incident angle in second surface. ஞாபகம் வச்சுக்கோ, அத மாத்திராத. Incident angle in second surface. Right? Clear? Next, அடுத்த முக்கியமான ஒரு component in prism. Okay, come on, listen. இங்க பாருங்க, மறுபடி I'm going to take the same prism. அதே prism எடுத்துக்கிறேன். ஓகே, கவனி. என்ன நடக்கும்னு சொன்ன இதுல ஆக்சுவலா சார், இன்சிடென்ட் ஒரு ரேவை அனுப்புனீங்கன்னா, இந்த ரே உள்ள இப்படி பெண்ட் ஆகி மறுபடி இப்படி பெண்ட் ஆகி வெளியில போகும் சார். கரெக்ட்டா? இப்போ நார்மலோட எமர்ஜ் ஆகுற ரே கிரியேட் பண்றது எமர்ஜிங் ஆங்கிள், நார்மலோட இன்சிடென்ட் ரே கிரியேட் பண்றது இன்சிடென்ட் ஆங்கிள் நமக்கு தெரியும். மறுபடி நார்மலோட உள்ள போற இந்த ரே கிரியேட் பண்றது R1, இந்த ரே கிரியேட் பண்றது R2. எனக்கு ஆல்ரெடி ஒரு ரூல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னது? angle of prism is nothing but R1 plus R2. கரெக்ட்டா? ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம். அது எப்படி வந்துச்சுங்கிற டெரிவேஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். R1 plus R2 தெரிஞ்சிருச்சு. இப்போ angle of deviation கேட்டா, angle of deviation கேக்குறாங்க. angle of deviation என்னன்னு சொன்னேன் நான்? angle of deviation என்னன்னு சொன்னேன்? இங்க சொல்லிருக்கேன் பாருங்க. angle of deviation என்னன்னு சொன்னேன்? ஒரு ரே போகும்போது அந்த ரேவோட பாத்ல வர சேஞ்சஸ். ஓகே, 1 minute. அதோட ஒரிஜினல் பாத் எந்த அளவுக்கு டீவியேட் ஆகுது இங்க இருக்கு பாருங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்த ஒரு ரேவை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதோட ஒரிஜினல் பாத்தை டீவியேட் பண்ணி விட்டுருச்சுன்னா எத்தனை ஆங்கிள் டீவியேட் ஆயிருக்கோ அதுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். சார், இப்படி போக வேண்டிய லைட்டை நடுவுல நீங்க வச்ச யாரோ ஒருத்தங்க, அவங்க லென்ஸோ மிரரோ பிரிசமோ யாரோ ஒருத்தங்க,
அவங்க இப்படி ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய லைட் ரேவை இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. இப்போ இவங்களோட ஒரிஜினல் பாத்ல இருந்து எவ்வளவு திருப்பி விட்டுருக்காங்களோ, இதுதான் ஒரிஜினல் பாத். இந்த ஒரிஜினல் பாத்ல இருந்து எவ்வளவு திருப்பி விட்டுருக்காங்களோ அதுதான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சொல்றோம். கரெக்டா? சோ இப்போ அந்த பேசிக் ரூல்ல இருந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. லிசன், இதுதான் ஒரிஜினல் பாத் ஆஃப் இன்சிடென்ட் ரே. சார் இன்சிடென்ட் ரே இப்படி தான் சார் போகணும், ஆனா கடைசியா உங்களுக்கு ரே எங்க போயிட்டு இருக்கு? இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அப்போ இதுதானே டீவியேஷன். ஒரிஜினல் பாத்துக்கும் இப்ப கடைசியா ரே போயிட்டு இருக்கிற டைரக்ஷனுக்கும் நடுவுல இருக்கிற இதுதான் டீவியேஷன். கரெக்டா? அதுதானே டெல். அந்த டெல்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இந்த டெல்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கவனிங்க. இது R1, இது R1. பட் நமக்கு ஃபுல்லா தெரியும் சார், இது ஐயா இருந்தா இது ஃபுல்லா ஐ தான். கரெக்டா இல்லையா சார்? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பக்கம் இருக்கு ரெண்டு, இப்படி ஒரு ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேல இருக்கிற ஆங்கிளும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழ இருக்கிற ஆங்கிளும் சேம் தானே. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த ஆங்கிளும் சேமா தானே இருக்கணும். அப்போ இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் இருக்கிறது யாரு? ஐ. கரெக்டா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்பா. சோ இது ஐ, இது R1. அப்ப இது யார் சார்? இது யாரு? I minus R1. கரெக்டா? I minus R1. இது E இருந்தா இது யாரு? E தானே. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேல வர இந்த ஆங்கிள்ஸும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே வர இந்த ஆங்கிள்ஸும் சேமா இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது E இருந்தா இதுவும் E சார், இதுவும் E. இப்போ அது E ஓகே, ஆனா இது யாரு? இது யாரு? இது E minus R2. இப்போ மொத்தமா டீவியேஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நல்லா கவனி. இங்க பாரு, என்னால இதுல சொல்ல முடியாது, நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது அந்த ஒயிட் கலர் ரேன்னு நினைச்சுக்கோ. ஒயிட் கலர் ரே, இந்த ஒயிட் ரே இப்படி போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல இருந்து பிங்க் கலர் தான் அதோட ஒரிஜினல் பாத். ஆனா பிங்க்ல இருந்து எவ்வளவு சார் பெண்ட் ஆகுது? எவ்வளவு பெண்ட் ஆகுது? பிங்க்ல இருந்து I minus R1 பெண்ட் ஆகுதா? I minus R1 பெண்ட் ஆகுதா? அப்ப டீவியேஷன்ல I minus R1 பெண்ட் ஆகுது. ஓகே, இப்போ பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் லைட் ரே இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ எவ்வளவு பெண்ட் ஆகுது? I minus R1 ல இருந்து E minus R2 பெண்ட் ஆகுது. E minus R2 பெண்ட் ஆகுது. சோ இப்படி போன ரே I minus R1 பெண்ட் ஆகி அப்புறம் E minus R2 பெண்ட் ஆகி மொத்தமா எவ்வளவு பெண்ட் ஆயிருக்குது? I minus R1 plus E minus R2. I hope this is clear. R1 R2 னா என்ன சார்? இருப்பா ஒரு நிமிஷம். ஏய், இப்பதான் கிளாஸ்க்குள்ள வரீங்களாடா? இங்க இருக்கு பாருங்க, R1 R2 டீடைலா சொல்லியிருக்கேன்டா. இந்த லெக்சர்ல போய் பாரு. இங்க பாரு, இங்க பேசிருக்கேன் பாரு. R1 அப்படிங்கிறது ரீஃப்ராக்டிங் ஆங்கிள் ஃபார் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். சார் இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இது ரீஃப்ராக்டிங் ஆங்கிள். ஏன்னா இது இன்சிடென்ட் ரே, இது இன்சிடென்ட் ஆங்கிள், இது உள்ள ரீஃப்ராக்ட் ஆகி போகுது, அதனால இது ரீஃப்ராக்டிங் ஆங்கிள். R2ங்கிறது யாருன்னா இது ரெண்டாவது சர்ஃபேஸ்ல நடக்கிற ரீஃப்ராக்ஷன். இந்த ரெண்டாவது சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இது இன்சிடென்ட் ரே, இது ரீஃப்ராக்டிங் ரே. அப்ப இது இன்சிடென்ட் ஆங்கிள். R1ங்கிறது ரீஃப்ராக்டிங் ஆங்கிள் ஃபார் சர்ஃபேஸ் 1, R2ங்கிறது இன்சிடென்ட் ஆங்கிள் ஃபார் சர்ஃபேஸ் 2. கிளியர்? R2ங்கிறது இன்சிடென்ட் ஆங்கிள் ஃபார் சர்ஃபேஸ் 2. ஓகே, ரைட். லிசன். சோ del is equals to யாரோ ஒருத்தர் கரெக்ட்டா சொன்னீங்க, அதுக்குள்ள கட் ஆயிட்டீங்களா? எஸ். Yes, I minus R1 plus E minus R2 is correct. So E minus R2 அப்படிங்கிறது தான் total deviation. பாரு, white light ray இப்படி போகுது, இந்த white light ray இப்படி போகுது. இதோட ஒரிஜினல் பாத் இந்த பிங்க் கலர் இப்படி போகணும், ஆனா அப்படி போகல. ஏன்னா இந்த ரீஃப்ராக்ஷன் என்ன பண்ணுது? அதோட ஒரிஜினல் டைரக்ஷன்ல இருந்து இத்தனை ஆங்கிள், இந்த கிரீன் கலர் ஆங்கிள் பெண்ட் பண்ணி விடுது. எவ்வளவு சார் அது? I minus R1 பெண்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுது? நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த ஒயிட் கலர் இப்படியே போய் இந்த எல்லோ வழியா போயிருக்கணும், ஆனா இங்க அப்படி போகல. ஏன்னா இப்பவும் ஒரு ரீஃப்ராக்ஷன் நடக்குது. ஒரு மீடியம் வந்து இன்னொரு மீடியமுக்கு போறதுனால ரீஃப்ராக்ஷன் வருது. இந்த ரீஃப்ராக்ஷன் என்ன பண்ணுதுன்னா E minus R2, அதோட ஒரிஜினல் பாத் வந்து E minus R2 க்கு பெண்ட் பண்ணுது. அப்ப மொத்தமா எவ்வளவு பெண்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் I minus R1 பெண்ட் ஆகுது, அப்புறம் E minus R2 பெண்ட் ஆகுது. அப்ப மொத்தமா பெண்ட் ஆனது I minus R1 plus E minus R2. I hope this is clear. இது புரிஞ்சுதா? இப்போ இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா del is equals to I plus E
இங்கேயும் மைனஸ் காமன். ஸோ மைனஸ் ஆஃப் R1 plus R2 சொல்லலாமா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன் பார்த்தோம். என்னது? R1 plus R2 is nothing but angle of prism. R1 plus R2 is nothing but angle of prism. அப்போ I plus E minus of R1 plus R2 நம்ம ஏன்னு சொல்லலாமா? சார் இதுதான் angle of deviation. So இது first equation மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இத ரெண்டாவது equation மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. prismல இந்த equation தெரியாம உன்னால sum போட முடியாது. prismல இந்த equation தெரியாம உன்னால sum போட முடியாது. ஓகே? clear? clear? கரெக்ட்டா? yes. I plus E minus A. I plus E minus A. Sometimes R1 R2 தெரிஞ்சுனா A க்கு பதிலா you can replace. Okay, you can replace. No problem. கரெக்ட்டா? yes. sir இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு சால்வ் prism questions. இது இல்லாம உன்னால prism questions சால்வ் பண்ண கண்டிப்பா முடியாது. சோ இத நீ ஞாபகம் வச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நெக்ஸ்ட் போலாமா? இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சிருச்சா? இப்போ prismல திருப்பி கேக்குற கண்டிஷன் என்னதுமா கேட்பாங்க? what is minimum deviation, what is maximum deviation? சார் இத தான் சார் மோஸ்ட்லி கேட்பான். திருப்பி இதான் கேட்பான். திருப்பி இதான் கேட்பான். what is minimum deviation, what is maximum deviation? நல்லா பாத்துக்கோ. minimum deviation del m ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி del min ன்னு வெச்சுக்கோங்க. del min minimum deviation. சார் minimum deviation என்ன தெரியுமா? minimum deviation prismல இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்த லைட் ரேவை இப்படி ஸ்ட்ரைட்டா போக விடாம இந்த prism இப்படி பெண்ட் பண்ணி திருப்பி விடுதுல. இப்போ எந்த அளவுக்கு திருப்பி விட்டுருக்கோ இந்த இத தான் நம்ம டெல்னு சொல்லுவோம். இந்த டெல் இருக்குறதுலயே கம்மியா வரணும்னா with respect to this prism, இந்த prismக்கும் இந்த மீடியமுக்கும், இது ஏர் இதுவும் ஏரா இருந்துச்சுன்னா இந்த ஏர் மீடியம்க்குள்ள இந்த prism வைக்கும்போது இருக்குறதுலயே மினிமம் டெல் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அதான் மினிமம் டீவியேஷன். மினிமம் டெல் கிடைக்கணும். இருக்குறதுலயே கம்மியான ஆங்கிள் டீவியேட் ஆகும். அப்படின்னா இங்க பாருங்க, இதை விட ஒருவேளை ரே இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுதானே இதை விட கம்மியான டீவியேஷன். சார் இதை விட இது கம்மி தானே. அப்ப ஒருவேளை ரே இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கம்மியான டீவியேஷன். ஒருவேளை ரே இப்படி போக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கம்மியான ரீசன். சோ இந்த மாதிரி இருக்குறதுலயே கம்மியான டீவியேஷனை எடுத்துட்டு வரணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு அவங்க கேட்க வராங்க. அதான் இருக்குறதுலயே கம்மியான டீவியேஷன் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத क्वेश्चन. புரிஞ்சுதா? மினிமம் டீவியேஷன்னா என்னன்னு புரிஞ்சுதா? மினிமம் டீவியேஷன்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே, now listen. மினிமம் டீவியேஷன் அப்படினாலே நீ ஒரு பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோ. இன்சிடென்ட் ஆங்கிளும் எமர்ஜிங் ஆங்கிளும் சேமா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. சார் யார் இன்சிடென்ட் ஆங்கிள்? இங்க யார் இன்சிடென்ட் ஆங்கிள்? இந்த நார்மல் லைனோட இன்சிடென்ட் ரே கிரியேட் பண்றது தான் இன்சிடென்ட் ஆங்கிள். அதே மாதிரி வெளியில எமர்ஜ் ஆகுற ரே இருக்கு பாத்தீங்களா, இது எமர்ஜ் ஆகுறது. இது நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் வந்து எமர்ஜிங் ஆங்கிள். சோ எப்போ ஐயும் ஈயும் சேமா இருக்கும், எப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் இந்த தீட்டாவும் சேமா இருக்கோ அப்பதான் உங்களுக்கு இருக்குறதுல மினிமம் டீவியேஷன் கிடைக்கும். சோ क्वेश्चनல மினிமம் டீவியேஷன்னாலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, this is the condition. இதுதான் கண்டிஷன். I should be equals to E. I should be equals to E. இது யூசுவலா தெரியும், புக்லயே கொடுத்திருப்பாங்க. இது தெரியாத இன்னொரு கண்டிஷன் நான் சொல்றேன். இங்க பாருங்க, refracting ray ஒரு தியரி மாதிரி தான், ஞாபகம் வச்சுக்கோ. refracting ray should parallel to the base of prism. சார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், தெரிஞ்சு வச்சுக்கோ. தியரி படி இது உனக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல் ஆகும். பிரிசம்க்குள்ள ரெண்டு பிளேஸ்ல டீவியேஷன் ஆங்கிள் கிரியேட் ஆகுமா? ஆமா. இங்க பாருங்க, இங்க ஒரு டீவியேஷன். இங்க பாருங்க, இப்படி லைட், இங்க வேற கலர் எடுத்துக்கிறேன். இப்போ லைட் ரே இப்படி தானே வருது. இதுல
இங்க ஒரு டீவியேஷன் நடக்கும், அப்புறம் இதுதான் ஒரிஜினல் டைரக்ஷன், அதனால இங்க ஒரு டீவியேஷன் நடக்கும். இந்த டீவியேஷன் del1, இந்த டீவியேஷன் del2, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாதான் del கிடைக்கும். இந்த del1 தான் நம்ம இப்படி சொன்னோம், I minus R1 னு சொன்னோம். இது நம்ம என்னன்னு சொன்னோம், E minus R2 னு சொன்னோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் del1 டீவியேட் ஆகும் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல, அடுத்த இன்டர்ஃபேஸ்ல போகும்போது del2 டீவியேட் ஆகும். மொத்தமா எவ்வளவு டீவியேட் ஆகுது, del1 del2 ஆட் பண்றீங்க. அதாவது I minus R1 plus E minus R2. இதான் மொத்த டீவியேஷன். புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். தென் yes R1 is equals to R2. ரெண்டு கண்டிஷன் இருக்கு, லிசன். அது சொல்றேன். ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கோங்க. ரீஃப்ராக்டிங் ரே, அதாவது மீடியம்க்குள்ள ஒரு ரே போகுது பாத்தீங்களா, இந்த ரீஃப்ராக்டிங் ரே நீ யார சொல்றது தெரியுமா? இந்த ரே பேஸ்க்கு parallel-ஆ இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, பேஸ்க்கு parallel-ஆ இருக்கும். இந்த ரே இந்த பேஸ்க்கு parallel-ஆ இருக்கும். நாட் ஈக்குவல், இவங்க ரெண்டு பேரும் parallel-ஆ இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? For minimum deviation, the refracting ray or refracting ray inside the prism, prism-குள்ள இருக்கிற ரே அந்த prism-ஓட பேஸ்க்கு parallel-ஆ இருக்கும். அப்படி இருந்தாலே அது minimum deviation-ஐ தான் சார் கொடுக்கும். அப்படி இருந்தாலே அது minimum deviation-ஐ தான் கொடுக்கும். Is this clear? நான் சொல்றது புரியுதா? ரைட்? prism-குள்ள இருக்கிற இந்த ரே பேஸ்க்கு parallel-ஆ இருக்கும். Keep it in mind. அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் minimum deviation. இன்னொன்னு I is equals to E. emerging angle-உம் incident angle-உம் சேமா இருக்கும் சார் for minimum deviation. And one more condition என்னன்னா, R1-உம் R1-உம் R2-உம் சேமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரும் minimum deviation. So minimum deviation na fix ஆயிக்கோ, we have three conditions. One, I is equals to E. Incident angle, emerging angle க்கு சேமா இருக்கும் சார் for minimum deviation. Then R1 is equals to R2. R1 யாரு? Refracting angle for first surface. அப்புறம் incident angle for the second surface. ரெண்டு பேரும் ஒரே angle-ல இருப்பாங்க. R1 30 ஆ இருந்தா R2 30 ஆ இருக்கும் சார். அப்படி இருந்தாதான் அது minimum deviation. இன்னொன்னு மீடியம்க்குள்ள அந்த prism-குள்ள ஒரு ரே போகுது இல்லையா, இங்க வெளியில வர ரே prism-குள்ள போகும்ல, இந்த ரே இந்த prism-ஓட பேஸ்க்கு parallel-ஆ இருக்கும். prism-ஓட பேஸ்க்கு parallel-ஆ இருக்கும். கிளியர்? இந்த மூணு கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோ. Now இப்போ R1 is equals to R2-ஆ இருந்தா, நமக்கு ஆல்ரெடி ஒரு ரெண்டு prism-ஓட ஜெனரல் ஃபார்முலா பார்த்தோம். என்னென்ன ஃபார்முலா? A is equals to R1 plus R2 னு ஒரு ஜெனரல் ஃபார்முலா பார்த்தோமா சார்? prism-ஓட ஜெனரல் ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா தான் மனப்பாடம் பண்ண சொன்னேன். prism-க்கு அந்த ரெண்டே ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோ, வேற எதையும் மனப்பாடம் பண்ண வேணாம். prism-க்கு அந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் கண்டிஷன். ஓகே, so A is equals to R1 plus R2. clear? then இன்னொரு ஃபார்முலா என்ன சொன்னோம்? del is equals to incident plus emerging minus A. ஓகேவா? so del is equals to incident plus emerging minus angle of prism. சார் இது ஜெனரல் ஃபார்முலா, என்ன prism-ஆ இருந்தாலும் இது ஜெனரல். பட் மினிமம் கண்டிஷனுக்குள்ள வரும்போது இவங்கெல்லாம் எப்படி மாறுறாங்க பாருங்க. மினிமம் கண்டிஷனுக்கு வரும்போது எப்போ del minimum-னு क्वेश्चनல வார்த்தை வந்துருச்சோ அப்பவே R1 is equals to R2. அப்ப A என்னவாகும்? R1-ம் R2-ம் சேமா இருந்தா அதை நான் 2 into R1 இல்லாட்டி 2 into R2 னு சொல்லலாமா? 2 into R1 இல்லாட்டி 2 into R2 னு சொல்லலாமா? கரெக்ட்? காமேஷ் சுதந்திரகுமார், காமேஷ் ஐ திங்க் ஆகாஷ் நினைக்கிறேன். எனக்கு ஆகாஷ் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு, அப்படி தெரியும். சரி லிசன். சோ R1 R2 ரெண்டும் சேமா இருந்தா நீங்க R1-ஐயும் R2-னு வச்சுக்கிட்டா R2-ஐயும் R1 வச்சீங்கன்னா 2R1 is equals to A னு வரும். இல்லாட்டி R1 is equals to A/2, இல்லாட்டி R2 is equals to A/2. கிளியர்? அப்ப நீங்க R1 is equals to R2 is equals to A/2 னு சொல்லலாமா? இதெல்லாம் எதுக்கு சார் சொல்றேன் அப்படின்னா, கவனி, क्वेश्चनல வெறுமனே angle of prism क्वेश्चनல கொடுத்துட்டு எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு ஈக்குலேட்டரல் prism சொல்லிட்டாங்க. அப்ப A என்ன? 60. A வந்து 60. क्वेश्चनல del minimum பத்தி கேக்குறான்னு வெச்சுக்கோ. உனக்கு அப்பவே புரிஞ்சிரணும். சார் A வந்து 60 னா அப்ப R1-ம் R2-ம் 30 தானே? R1-ம் R2-ம் 30 தானே? இப்போ for minimum क्वेश्चनல சொல்றான், for minimum deviation of a prism of equilateral triangle
அந்த prism வந்து equilateral triangle. இப்போ minimum deviation சொல்லிட்டு what should be incident angle னு கேக்குறான். What should be incident angle னு கேக்குறான். நான் மறுபடியும் சொல்றேன், refractive index of the prism questionல ஒருவேளை கொடுத்துட்டு இந்த prism ஒரு equilateral prism னு சொல்லிட்டு for minimum deviation condition questionல சொல்றான், for minimum deviation condition what is I ன்னு கேக்குறான். I என்னன்னு கேக்குறான். என்ன பண்ணுவ? I வேணும், என்ன பண்ணுவ? Snell's law அப்ளை பண்ணி கூட உன்னால கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல Snell's law அப்ளை பண்ணீங்கன்னா மேல air இருக்கும், கரெக்ட்டா? air ஓட refractive index 1, இந்த prism ஓட refractive index எனக்கு தெரியும். இப்போ ray இப்படி போய் பட்டு இப்படி உள்ள refract ஆகும். எனக்கு இந்த I தேவைப்படுது. எனக்கு இந்த R1 தெரியும். ஏனா for minimum deviation A is equals to 2 times R1 or R1 is equals to A by 2. இங்க பாத்துறோம், இதான் சார் கண்டிஷன் minimum deviationக்கு. அப்ப R1 is equals to 13 எனக்கு தெரியுமா? இப்போ Snell's law அப்ளை பண்ணுங்க. by Snell's law சார் Snell's law தான் அப்ளை பண்ணனும் இல்ல. இப்போ நான் அதை டீச் பண்ணதுனால அதை பத்தி உங்ககிட்ட பேச போறேன். சரியா? we had different formula, அதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, but Snell's law கூட we can apply. அதான் சொல்லிட்டு இருக்கேன். listen, so by applying Snell's law இங்க air இருக்கிறதுனால refractive index is 1 into sin I, okay, sin I is equals to in the prism oda refractive index we already know which is 1.5, which means 3 by 2 into sin R. correct ah? sir idana Snell's law. sin R க்கு பதிலா R1, ஏனா இந்த இடத்துல நமக்கு R1 R2 ரெண்டு ஆங்கிள் வரதுனால we should consider differently. okay, so R1 என்ன சார் 30. so நீங்க R1 க்கு பதிலா 30 போட்டீங்கன்னா sin 30 is equals to 1 by 2. so this sin I is equals to 3 by 4. so I is equals to sin inverse of 3 by 4. இத கண்டுபிடிக்கலாமா? இல்ல क्वेश्चनல ஒருவேளை I கொடுத்துட்டான், இதே क्वेश्चनல I கொடுத்துட்டான், I வந்து 45 டிகிரி அப்படி சொல்லிட்டான், I வந்து 45 டிகிரி. அப்புறம் இது for minimum deviation what is the mu value of prism? மறுபடியும் இதே ஃபார்முலா, உனக்கு I தெரியும், R தெரியும், mu தெரியாது. இப்போ mu என்ன? sin I by sin R. sin I ஒருவேளை 45 னு சொல்லிருந்தனா for 45 இதே மாதிரி क्वेश्चन எடுத்துக்கோங்கப்பா, இதே மாதிரி क्वेश्चन. so same equilateral prism, இந்த prism ஓட mu எனக்கு தெரியாது, ஓகேங்களா? நான் I சொல்லிட்டேன் 45 டிகிரின்னு, ஓகேங்களா? for del minimum conditionல இருக்கு. இந்த prism வந்து இப்போ minimum deviation கொடுக்குதுன்னு அவனே சொல்லிறான். minimum deviation கொடுக்குது. இது வந்து ஒரு equilateral prism னு சொல்லிட்டான். equilateral prismனா என்ன அர்த்தம்? A is 60 degree எனக்கு தெரியும். if A is 60 then R1 is equals to 30 degree எனக்கு தெரியும். ஏனா ஒரே ஒரு வார்த்தை கொடுத்திருக்கான் for minimum deviation அப்படினு சொல்லிருக்கான். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ R1 is 30 degree. எனக்கு இந்த க்ளூ தெரியும் இல்லையா? இந்த க்ளூவை வச்சுக்கிட்டு we can find mu. क्वेश्चन என்ன கேக்குறான்? find the mu value னு கேக்குறான். find the mu value, refractive index of the prism என்னன்னு கேக்குறான். என்ன பண்ணுவ? again use the Snell's law. மறுபடியும் இந்த சர்ஃபேஸ்ல Snell's law அப்ளை பண்ணுங்க. வெளியில air இருக்கு, air ஓட refractive index is 1 into sin I. sin I என்னது? 45. அப்போ sin 45 degree is equals to mu into sin R. mu into sin R எவ்வளோ? sin 30. sin 45 is 1 by root 2 is equals to mu into sin 30 is 1 by 2. so root 2 will cancel, இது root 2 ஆ மாறும். then the mu is equals to root 2. அந்த prism ஓட refractive index கண்டுபிடிச்சிக்கலாமா? correct? புரியுதா guys? இது புரியுதா? இதோட அப்ளிகேஷன் புரியுதா? இத வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படினு? ரைட்? புரியுதா இது? any doubt? any doubt? any doubt? so இந்த சம கீழ போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணனும் நீங்க. புரியுதா? இந்த மாதிரி தான் நீங்க கேஸ அப்ளை பண்ணனும், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சோ இந்த சம் இங்கே இருக்கட்டும். நான் மேல மறுபடியும் இந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கு அப்புறம் நீ இந்த சம்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லிசன் நவ, லிசன். சூப்பர். ஓகேடா, கிரேட். கவனிங்க. இப்போ நமக்கு R1 அப்புறம் A ஓட ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு, I equals to E னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டையும் கொண்டு போய் del ஓட ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா the del will become del minimum. இந்த del என்னவா ஆயிடும்? del minimum மாறிடும். I is equals to E, which means I plus I னே சொல்லலாமா? ஏனா I யும் E யும் சேம் சார். I யும் E யும் சேம்.
So I plus E க்கு பதிலா I can use I again. So I plus I minus A. A க்கு பதிலா நீங்க A வும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி 2 times R1 வும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி 2 times R2 வும் யூஸ் பண்ணலாம், or A கூட யூஸ் பண்ணலாம். Now I plus I is 2I minus 2R1 is equals to del minimum. So the del minimum is equals to 2 times I minus R1. I minus R1. Clear? இது புரிஞ்சுதா? So del minimum அப்படிங்கிறது 2 into I minus R1. கொஸ்டின்ல I கொடுத்துட்டு R1 கொடுக்காம A கொடுத்தாலே போதும், ஏன்னா A ல இருந்து உங்களால R1 கண்டுபிடிச்சுக்க முடியும். So கொஸ்டின்ல A கொடுத்துட்டு I கொடுத்துட்டு del minimum என்னன்னு கேட்டாங்கன்னா 2 into I minus R1. Correct? Example ஒரு பிரிசமோட del minimum என்னன்னு கேக்குறாங்க. del minimum என்னன்னு கேக்குறாங்க. இப்போ என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா incident angle is 60 degree ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? Then angle of prism is 60 degree ன்னு கொடுத்துட்டாங்க. angle of prism கொடுத்துட்டாங்க, incident angle கொடுத்துட்டாங்க. இப்போ del minimum கேக்குறாங்க. சார் மினிமம் வந்ததனாலயே எனக்கு தெரியும் A வும் R1 ம் ரிலேட்டிவ். அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரிலேஷன் இருக்கு, we can find. எப்படி 2 into R1 is equals to A சார். அப்போ R1 is equals to A by 2 சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? R1 is equals to 30 degree. இப்போ உனக்கு R1 தெரிஞ்சிருச்சு, அப்புறம் I யும் தெரிஞ்சிருச்சு. R1 தெரிஞ்சிருச்சு, அப்புறம் I யும் தெரிஞ்சிருச்சு. இத வச்சு del minimum கண்டுபிடிச்சிரலாமா? ஃபார்முலா என்ன? So the del minimum is equals to 2 into I minus R1. I என்ன சார்? I 16 கொடுத்திருக்காங்க சார், minus R1 நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். From angle of prism ல இருந்து நம்ம R1 கண்டுபிடிச்சிருக்கோம், which is 30. So 60 minus 30 அப்பனா 30 into 2 is 60. So 60 degree தான் இந்த கேஸுக்கு minimum angle of prism. Clear? Minimum angle of prism is 60 degree. Clear? Is this clear? இது புரிஞ்சுதா பசங்களா? Any doubt? இதை நீங்க மறுபடியும் இத கூட we can change. இங்க பாருங்க, del minimum is equals to 2I minus 2R1. ஓகேவா? இப்போ இந்த 2 போய் இங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா del minimum divided by 2, okay, plus R1 is equals to I. சார் இதை கூட யூஸ் பண்ண முடியும் for finding I. ஒரு சில இடத்துல we can use this also. இதையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். Clear? டேய் ஏதோ சொல்லுங்கடா. Is this clear? Prism del minimum புரிஞ்சுதா? இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். அப்புறம் நம்ம சம்ஸும் நிறைய சால்வ் பண்ணுவோம். Then it will become very easy. Correct? Okay. Can I move to next slide? இப்போ sometimes. So same அதே minimum condition கூட தான் பாருங்க. இப்போவும் நான் இன்னும் maximum conditionக்குலாம் போல. இப்போவும் we are at minimum condition. minimum conditionல வேற என்னென்ன பண்ணலாம்ங்கறத பத்தி பேச போறேன். ஓகேவா? கவனிங்க. சேம் இது வந்து prism ஓட surface. Okay. Now இது incident ray, இது first refracting ray. இப்போ நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள்ஸ், இங்க நீங்க நார்மல் லைன் வரைஞ்சீங்கன்னா இந்த இன்சிடென்ட் ரே நார்மலோட கிரியேட் பண்றது I, இந்த ரீஃப்ராக்டிங் ரே நார்மலோட கிரியேட் பண்றது R1. இந்த விஷயம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்ட்டா? இது R1 and I. These values we know very well. Now கவனி, இந்த பிரிசமோட refractive index is mu. பிரிசமோட refractive index is mu. Okay? இப்போ Snell's law அப்ளை பண்ணு. By applying Snell's law அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது ஏர் மீடியமா இருந்துச்சுன்னா refractive index of this medium is 1 into இந்த மீடியம்ல இருக்கிற angle which is incident இருக்கா இல்லையா, அவரோட sin component which is sin I is equals to இந்த prism ஓட refractive index is mu and இவரோட angle ஓட sin which is sin R1. இது எனக்கு தெரியும். previous slide நம்ம ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சோம். இங்க பாருங்க, I is equals to del minimum by 2 plus R. I is equals to del minimum by 2 plus R. கண்டுபிடிச்சோமா? del minimum by 2 plus R1 கண்டுபிடிச்சோம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த I க்கு பதிலா sin of for I
del minimum by 2 plus r1, okay, in the r1 is equals to mu into sin r1 use பண்ணிக்கலாம். Correcta? Which means mu is equals to sin of del minimum divided by 2 plus r1 divided by sin r1 ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா யூசுவலா உங்களுக்கு புக்ல இருக்கும். இந்த உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, this is for minimum case, this is for del minimum case, okay, and for any angle of prism, prism ஓட எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணு. sometimes if a is small, சார் prism ஓட ஆங்கிள் ஸ்மாலா இருந்துச்சுனா क्वेश्चनல சொல்லுவான் a small prism னு சொல்லுவாங்கப்பா. மோஸ்ட்லி இப்படி இந்த பார்ட்டுக்குள்ள தான் क्वेश्चंस வருது. a small prism னு சொல்லுவாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா a வந்து ரொம்ப சின்ன ஆங்கிள் நான் மென்ஷன் பண்றான். சார் சின்ன ஆங்கிள்னா எவ்வளவு அப்படி தெரியுமா? less than 10 டிகிரியா இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணனும். இப்போ நான் சொல்ற ஃபார்முலா இது நீ யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம்டா. இது நீ எந்த டிகிரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? up to 180 வரைக்கும் நீ எந்த டிகிரி வேணாலும் இத யூஸ் பண்ணலாம். பட் in the case only for if angle of prism is lesser than 10 degree. Only if the angle of prism is lesser than 10 degree. 10 degree விட கம்மியா இருக்கும்போது மட்டும் தான் இத நீ யூஸ் பண்ணனும். Clear? Right? opacity ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் என்னோட வீடியோல. மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. இட்ஸ் ஓகே. இத கன்சிடர் பண்ணாதீங்க, என்னோட பிக்சர் கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே, இது எதனால இப்படி நடக்குதுன்னு தெரியல. even I'm using a good camera. smoothness similarity. Okay, அப்படிதான் வருது. வெயிட் வைக்கிறேன். One minute. டெலிகிராம்ல ஜாயின் பண்ண முடியலையா? தெரியலையா என்ன ப்ராப்ளம்னு? நான் போடுறேன் கீழே லிங்க் பார்த்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி மித்ரன் அந்த மாதிரி போட்டு பாருங்க. இன்னைக்கு நைட் இல்லாட்டி நாளைக்கு மார்னிங்குள்ள கொஸ்டின் நான் போஸ்ட் பண்ணுவேன். சரியா? டெஸ்ட் எழுதிக்கோ. நாளைக்கு மார்னிங்குள்ள நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே? எனக்கு தெரியல ஏன் இந்த வீடியோ இப்படி ஆகுது, எனக்கு தெரியல இந்த ஒபாசிட்டி ப்ராப்ளம் ஏன் இப்படி வருதுன்னு. ஃபேஸ் ஃபுல்லா மறைக்கிற மாதிரி அப்படி வருது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். லிசன், r equals to a by 2. எஸ் பரமசிவம், அனுப்புங்க பரமசிவம், क्वेश्चन அனுப்புங்க. No problem. r equals to a by 2, so we can replace that sin r1. Yes, r1 we can replace. யூசுவலா உங்க புக்ல அப்படிதான் இருக்கும், நீங்க அதை போடலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இங்க பாருங்க 2 times r1 is equals to, yes, 2 times r1 is equals to a இல்லையா? அப்ப நீங்க r1 is equals to a by 2ங்கறத we can replace, இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உள்ள புக்ல யூசுவலா அந்த ஃபார்முலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களோட விருப்பம், பண்ணிக்கலாம். क्वेश्चन givenக்கு ஏத்த மாதிரி நீ மாத்திக்கோ. அப்படி பண்ணா என்னவா மாறும்? mu is equals to, okay, yes, அப்படி மாத்துறீங்கன்னா mu is equals to sin of, okay, so mu is equals to sin of, ஒரு நிமிஷம், sin of del minimum by 2, okay, plus r1 க்கு பதிலா a by 2 போட்டுக்கோ. அப்புறம் என்ன அர்த்தம்? del minimum plus a by common 2, okay, divide by r1 க்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? sin of a by 2 போட்டுக்கலாம்.
அப்போ the formula will change in terms of sin of del minimum plus a common division of 2 divided by sin of a by 2 னு வரும். So இதுல நீங்க 1 by 2 neglect பண்ணிட்டீங்கன்னா mu is equals to sin of del minimum plus a divided by sin of no இங்க தீட்டால இருக்கு, இங்க பண்ண முடியாது. 1 minute இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. ஓகேவா? சோ இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. அது ஃபெதர் மாதிரி வருது. ஓகே, இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. Okay, for any degree you can use this formula. For any degree you can use. But smaller angle னு வந்தா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, smaller angle னு மட்டும் வந்தா மட்டும் இந்த ஃபார்முலாக்குள்ள போகாத. காரணம் என்ன சார் அப்படினா, for small angles நம்ம sin தீட்டாவை close to theta னு சொல்லலாம், tan தீட்டாவையும் close to theta னு சொல்லலாம். Small angles. Okay, sir, small angles na it is only applicable if the theta is lesser than 10 degree. Sir, 10 degree விட கம்மியா இருக்கும்போது you can use it. Okay, lesser than 10 degree க்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். More than 10 degree na you should go with the general formula. இந்த ஃபார்முலாக்கு தான் போணும். ஓகேவா? இந்த ஃபார்முலாக்கு தான் போணும். more than 10 degree வந்துச்சுனா இதை யூஸ் பண்ணிக்கோ. more than 10 degree. Sir, actually எந்த டிகிரி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இத. அதனால தான் சொன்னேன் எந்த டிகிரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ 8 டிகிரி வெச்சுக்கோங்க, உங்களுக்கு வேல்யூ தெரியாது. கால்குலேட்டர் இருந்தா இத வச்சு போட்டா பெர்ஃபெக்ட்டா அடிக்கும். கால்குலேட்டர் இருந்து இப்போ 8 டிகிரி டெல் மினிமம் இருந்து a வந்து ஒருவேளை 7 டிகிரி இருந்து அப்பலாம் இருந்துச்சுனா கால்குலேட்டர் வச்சு போடுறேன்னா நீ இத தான் போட்டாகணும். இதுக்கு போக கூடாது. இட்ஸ் லைக் a assumption. க்ளோஸ் டு வேல்யூ எடுக்கறோமே தவிர இது பெர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடையாது. ஸ்மால் ஆங்கிள்ஸ்ல நம்ம போடுற அசம்ப்ஷன் இட்ஸ் நாட் a perfect result. இதுதான் பெர்ஃபெக்ட் ரிசல்ட். ஆனா இது கால்குலேட்டர் வச்சிருக்கனால தான் போட முடியும். ஒண்ணால டெஸ்ட்ல இத பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம இந்த பேசிக் அசம்ப்ஷன் குள்ள போறோம். Okay, for small angle or small prism அப்படினு क्वेश्चनல சொன்னா you should go with this formula. இப்போ நான் ஒரு ஃபார்முலா சொல்ல போறேன், அந்த ஃபார்முலாக்கு போ. அதுவும் small angle means it should be lesser than 10 degree. ஞாபகம் வச்சுக்கோ, prism ஓட angle should be lesser than 10 degree. அப்ப மட்டும் தான் சார் இத நீ டச் பண்ண முடியும். Okay, so this mu is equals to sin of del, இது the del minimum plus a by 2 தீட்டாவா எடுத்துக்கோ. sin theta is theta, அதாவது del minimum plus a by 2 ஆ மாறும். இது sin of a by 2 தீட்டாவா நினைச்சுக்கோ. அப்ப sin theta is equals to theta for small angle. இத நீ என்னவா சொல்லுவ? a by 2 ஆ சொல்லுவ. so 1 by 2 cancel. so del minimum plus a divided by a, இதுதான் mu ஓட வேல்யூ. ஓகேவா? for small angles, keep it in mind. for small angles மட்டும் தான் சார் இத ஒபே பண்ணும். இத மறுபடியும் ஒன்னால you can make it as cross multiplication. இந்த a வை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணா hi Pradeep, I think Pradeep me எனக்கு தெரியும்னா. okay, so mu into a is equals to del minimum plus a. இந்த plus a இங்க வந்தா minus a வா மாறுமா? so mu minus 1 of a is equals to del minimum அப்படினு சொல்லலாம் for small angles. சார் இதெல்லாம் small angles க்கு மட்டும் தான் சார் பொருந்தும். small angles க்கு மட்டும் தான் இது பொருந்தும். clear up to this? சார் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? do you have any doubt up to this? இது வரைக்கும் any doubt for small angles deviation? next maximum angle deviation போலாமா? maximum angle deviation, shall we move? maximum angle deviation போலாமா? right? okay, great. கவனிங்க. next del max minimum deviation மாதிரியே சில டைம் maximum deviation கேட்பாங்க. minimum deviation மாதிரியே maximum deviation கேட்பாங்க. அந்த மாதிரி maximum deviation கேட்கும்போது maximum deviation கேட்கும்போது நீ பண்ண வேண்டிய வேலை என்ன பண்ணணும் அப்படினா அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. for finding maximum deviation we had some conditions. ஓகேவா? sir, maximum deviation னு சொல்லிட்டாலே the first condition is I is equals to 90 degree. sir, I is equals to 90 degree. sir, ஞாபகம் வச்சுக்கோ. maximum deviation னு வார்த்தை வந்துட்டாலே I is equals to 90 degree. and அதே மாதிரி இன்னொரு இருக்கு. I 90 னா R1 யாரா தெரியுமா இருப்பாங்க? critical angle. R1 should be critical angle. அது எப்படி சார்?
I90 சொன்னா R1 critical angle R1 critical angle அப்படின்னு தோணும். Yes, if I1 is 90 then R1 should be critical angle. நான் சொல்றேன் பாருங்க, இப்ப I1 90 னா நீங்க இப்படி அனுப்பணும் லைட் ரே, கரெக்ட்டா சர்ஃபேஸ் மேலயே அனுப்பணும். அப்பதானே சார் நார்மல் லைனோட அது 90 டிகிரி கிரியேட் பண்ணும். இதுதான் நார்மல் லைன். நார்மலோட இப்ப இன்சிடென்ட் ரே கிரியேட் பண்றது 90 இருக்கணும். அதுதான் சார் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபார் மேக்ஸிமம் டீவியேஷன். மேக்ஸிமம் டீவியேஷன்னா அந்த இதான் பிரிசம். இங்க பாருங்க, இதான் பிரிசம், இதான் பிரிசம். அந்த பிரிசமோட சர்ஃபேஸ் மேலேயே இன்சிடென்ட் ரே போகணும். அப்பதான் மேக்ஸிமம் டீவியேஷன் கிடைக்கும். இருக்கிறதுல அதிகமான டீவியேஷன் கிடைக்கும். இது சர்ஃபேஸ் மேலேயே போச்சுன்னா லைட் ரே உள்ள பெண்ட் ஆகும் தெரியுமா? இப்படி பெண்ட் ஆகும்போது, இப்படி பெண்ட் ஆகும்போது 1 மினிட் இன்னும் கொஞ்சம் கம்மியாவே பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது நார்மல் லைனோட இது கிரியேட் பண்ற ஆங்கிள் R1 கரெக்ட் தான். ஆனா R1 இருந்தாலும் இதை நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம். சார் இதுக்கு பேரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் தெரியுமா? ஒரு லைட் ரே டென்சர் மீடியம்க்குள்ள இருந்து வரும்போது இப்படி வருதுன்னு நினைச்சுக்கோ, நீ மாத்தி வச்சுக்கோ, இன்வர்ஸ் ஆஃப் லைட் யூஸ் பண்ணு. இப்ப லைட் ரே இங்க இருந்து இப்படி போகுது, ஒரு இன்சிடென்ட் மீடியம்ல இருந்து வந்து வெளியில ரீஃப்ராக்டிங் மீடியம்க்குள்ள வரும்போது அந்த மீடியமோட சர்ஃபேஸ் மேலேயே லைட் ரே போச்சுன்னா if the R is 90 then I should be critical angle. நம்ம படிச்சிருக்கோமா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் படிக்கும்போது கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஒரு கேஸ் படிச்சிருக்கோம், கரெக்ட்டா? சோ this R1 should be critical angle. அப்ப புரிஞ்சுக்கணும், R1 क्वेश्चनல கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. R1 நீ கண்டுபிடிச்சுக்க முடியும். எப்படி கண்டுபிடிப்ப? இங்க மேல இருக்கிற மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் r, இந்த பிரிசமோட ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் இஸ் mu. ஓகே, டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட் ஞாபகப்படுத்தி பாரு. ஓகே, இப்படி இருக்கும். ஒரு லைட் ரே இப்படி உள்ள இருந்து போகுது, ஒரு மீடியம்க்குள்ள இருந்து, டென்சர் மீடியம்க்குள்ள இருந்து போகுது. அப்படி போகும்போது நார்மல் லைனோட இது கிரியேட் பண்ற ஆங்கிள் ஒருவேளை கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா இப்போ அந்த லைட் ரே என்ன பண்ணும்? செகண்ட் மீடியம்க்குள்ள ரீஃப்ராக்ட் ஆகி போகிறதுக்கு பதிலா இந்த ஃபர்ஸ்ட் மீடியமோட சர்ஃபேஸ் மேலேயே போகும் சார். இதுவும் இதுவும் ஒண்ணுதான், கரெக்டா இல்லையா சார்? இதுவும் இதுவும் ஒண்ணுதானே? இங்க பாருங்க, இதுதான் சார் நடக்குது. ஆக்சுவலா இது அப்படியே இன்வெர்ட்ஸ் மிரர் இமேஜா மாறுமா? அப்படி எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? எஸ், மிரரா இருக்கு. இங்க பாருங்க, மிரர் இன் திஸ் வே. எஸ், 1 மினிட். இது பாருங்க, எக்ஸாக்ட்டா அதுதான் சார் நடக்குதுங்க. அது கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன், இந்த ரீஜனை delete பண்ணிடுறேன். ஓகே, கவனி, இங்க பாரு. இப்போ இந்த ரீஜனுக்குள்ள வா, அப்படியே இருக்கு பாருங்க, கரெக்ட்டா? ரைட் சார், இந்த மீடியம் தான் இந்த மீடியம். இப்போ ஓகே, இந்த சர்ஃபேஸ் தான் இந்த சர்ஃபேஸ். லைட் ரே இப்படி உள்ள போகணும் அப்படின்னா, லைட் ரே இப்படி கரெக்ட்டா சர்ஃபேஸ் மேலேயே போகணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் யாரா இருக்கணும்னு சொன்னேன்? this R1 should be equals to critical angle. So if this is critical angle, then refracting ray வெளியில போகும். ஆனா இங்க நடக்கிறது அப்படி இன்வர்ஸா நடக்குது. உள்ள போற ரேக்கு பதிலா வெளியில வர ரே இத பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவுதான் இங்க வித்தியாசம், கரெக்ட்டா? வேற எந்த டிஃபரன்ஸும் இது கிடையாது. கிளியர்? ரைட், புரிஞ்சுதா? இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான். புரியுதா? ப்ரோ ப்ளீஸ் ரிப்ளை. என்னதுப்பா? டெல்டால தீட்டா வேல்யூ அப்ளை பண்ணணுமா ப்ரோ? டெல்டாலயாப்பா? எங்க? எது கேக்குறீங்க மகா? மகா மறுபடியும் ஒரு டைம் கிளியரா சொல்லுங்க, நீங்க எதை கேக்குறீங்க அப்படின்னு. Okay, I think you got my point, right? So இதுவும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான், பட் இன்வர்ஸா நடந்துட்டு இருக்கு. இன்வர்ஸா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? So this R1 is theta c. So I hope இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So maximum deviation அப்படிங்கற வார்த்தை வந்துட்டாலே நீ புரிஞ்சிக்க வேண்டியது I should be equals to 90 degree, then R1 should be equals to critical angle. So இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸ்ல நீ ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்ணா
Snell's law apply பண்ணா இந்த arrow refractive index is 1 into இங்க இருக்கிற angle வந்து sin I க்கு பதிலா 90 யூஸ் பண்ணனும் கரெக்ட்டா ஏனா incident angle வந்து 90 is always equals to medium order refractive index which is mu into sin R1. Sin R1 is nothing but critical angle. அப்ப இது 90 டிகிரி இது 1 ஆ மாறிடுமா? So this sin theta c is equals to 1 by mu. Sin theta c is equals to 1 by mu. சார் அப்ப உங்களுக்கு மூணு கண்டிஷன் வந்துருச்சு. For maximum deviation क्वेश्चनல சொல்லிட்டாங்கன்னா I should be equals to 90 degree. If I is 90 then R1 is equals to critical angle of the prism. Prism ஓட critical angle பா. கரெக்ட்டா? Bro slide before slide தான் delta. Okay. Minimum d. Bro that value எந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணனும்? எந்த வேல்யூடா மகா? இது கேக்குறீங்களா del minimum இந்த வேல்யூ கேக்குறீங்களா இது கேக்குறீங்களா ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிள் லிசன் இது எப்ப யூஸ் பண்ணனும் அப்படினா இங்க பாருங்க இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறாங்க क्वेश्चन என்னன்னா if the angle of prism is 8 degree okay angle of prism is 8 degree சொல்லிட்டு fine refractive index of the medium is 3 அந்த prism இருக்கு இல்லையா அந்த prism ஓட refractive index வந்து 3 னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன கேக்குறானா find del minimum என்ன அப்படினு உங்ககிட்ட கேக்குறாங்க அப்ப என்ன அப்போ this del minimum is equals to mu minus mu என்னது 3 minus 1 into a என்னது 8 degree அப்போ 3 minus 1 is 2 into 8 degree which means 16 degree angle of deviation is 16 degree clear இந்த angle இது வேற ஸ்டக் ஆயினே இருக்கும் போல ஸ்டக் ஆயிடுச்சாப்பா வீடியோ இல்லையே ஸ்டக் ஆகலையே கரெக்டா தான இருக்கீங்க சிஸ்டம்ல கரெக்டா இருக்கா யூடியூப்ல பார்த்து ஸ்டக் ஆகுது I think no புரிஞ்சுதா Maga, is this clear? Maga, இது புரிஞ்சுதா? Mu minus 1 into a is equals to del minimum. Correct? இது புரிஞ்சுதா? General formula க்கு ஒரு example. Okay. general formula na for any angle ஓகேங்களா any angle க்கு யூஸ் பண்றதுக்கு இங்க பாருங்க ஃபார்முலா பாத்துக்கோங்க இங்க இருக்கு mu equals to sin of del minimum plus a by 2 divided by sin of a by 2 ஃபார்முலா இதுக்கு என்ன தேவைனா உங்களுக்கு தேவைப்படுறது minimum deviation concept yes minimum deviation concept அதனால இங்க பாருங்க क्वेश्चनல என்ன கேக்குறான்னு பாருங்க find mu-வை ஒண்ணா கண்டுபிடிக்க சொல்றான் என்ன கொடுத்திருக்கான் சார் அப்படினா del minimum கொடுத்துட்டான் del minimum is maybe del minimum is 60 degree கொடுத்துட்டான் 60 degree தான் del minimum சொல்றான் சார் நான் சும்மா கொடுக்கிற வேல்யூனால ரிசல்ட் எக்ஸாக்ட்டா வராது ரேஷியோல கூட வரலாம் ஓகேவா அது நீ புரிஞ்சுக்கோ நான் சும்மா கொடுக்கறத நீ கேக்கும்போது கொடுக்கிற எக்ஸாம்பிள்னால சோ del minimum வந்து 60 degree then a கொடுக்கலாம் இல்லாட்டி டைரக்ட்டா r1 கொடுக்கலாம் ஓகேங்களா இல்லாட்டி I கொடுத்துட்டு r1 கண்டுபிடிக்க கூட நான் வைக்கலாம் இது எதெல்லாம் பண்ணலாம் நான் டைரக்ட்டா a வை கொடுத்துறேன் a வந்து மேபி 45 டிகிரி னு வெச்சுக்கலாம் a வந்து மேபி 45 டிகிரி இப்போ mu என்னன்னு கேக்குறான் என்ன பண்ணுவ ஃபார்முலா என்ன ஃபார் mu சார் இது ஜெனரல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் ஏனா a வை பாருங்க மோர் தென் 10 ஆ இருக்கு அப்ப நீ ஜெனரல் ஃபார்முலாக்கு தான் போணும் ஜெனரல் ஃபார்முலா என்ன sin of del minimum plus angle of prism divided by 2 common division of sin of a by 2 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் ஏனா this a is more than 10 degree அப்ப இது small angle கான்செப்ட் குள்ள வராது small angle a வந்து 45 ஓகே இப்போ ரிசல்ட்ட கொஞ்சம் மாத்திக்கிறேன் ஏனா எக்ஸாக்ட் ரிசல்ட் நான் சொன்னேன் இல்லையா எக்ஸாக்ட் ரிசல்ட் இப்போ வராது 135 divided by 2 அந்த மாதிரி வரும் கால்குலேட்டர்ல தான் சால்வ் பண்ற மாதிரி போயிடும் இந்த சம் அதனால இப்போ நான் இத ஜஸ்ட் மாத்திக்கிறேன் angle of deviation del minimum 45 ஆ இருக்குன்னு வெச்சுப்போம் அப்போ minimum del minimum 45 ஆ இருந்துச்சுனா இது 45 plus a 45 divided by 2 common division of sin a by 2
sin A என்னது இங்கேயும் லாக் ஆகுது 45 divided by 2 ஓகே 45 divided by 2 மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வரும் இது கால்குலேட்டர் வச்சு தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டி இந்த வேல்யூஸ் பாருங்க இந்த ஆட் பண்ணும்போது டிவிஷன் பண்ணும்போது ரிசல்ட் ஏறக்குறைய ஒரே மாதிரி வரும் நான் மாத்துறேன் இங்க பாருங்க இப்போ கரெக்டா பண்றேன் 45 வேணாம் இதை நம்ம 16 வச்சுக்கலாம் ஓகே இது 16 வச்சுப்போம் ஓகே இத 45 வச்சுப்போம் இத 45 வச்சுப்போம் இப்போ உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் ஓகே இல்லனா கால்குலேட்டர் சால்வ் நம்ம இஷ்டத்துக்கு வேல்யூ போடுமா கால்குலேட்டர் சால்வ் பண்ற மாதிரி போய்டும் ரிசல்ட் அதுக்காக தான் சரியா சோ டெல் மினிமம் என்ன 45 a என்னது 60 divided by 2 ஓகேவா then sin a by 2 a என்னது 60 so 60 by 2 so sin 45 plus 60 ஆன்சர் எவ்வளவு 105 மறுபடியும் அதே ப்ராப்ளம் வருது சோ இத நான் 16 வேணா வச்சுக்கிறேன் இல்ல கால்குலேட்டர்ல போட்டுனா ஓகேனா நோ ப்ராப்ளம் சோ 16 வெச்சுக்கோங்க ரெண்டுமே 60 60 ஓகேங்களா சோ sin 120 divided by 2 again it could be sin 60 divided by sin 30 ஓகேங்களா சோ இப்படி ரிசல்ட் மாறிடும் சோ sin 60 னா this is root 3 by 2 sin 30 is 1 by 2 so 1 by 2 2 will cancel so root 3 so mu is equals to root 3 அதான் refractive index எப்படி போனாலும் முட்டு சந்தா இருக்கு bro 30 நோ ப்ராப்ளம் 60 60 வெச்சுக்கோங்க ஓகேவா நமக்கு கால்குலேட்டர் இருந்தா எப்படி வேணாலும் இத போடலாம் 45 30 டிகிரி 37 அந்த மாதிரிலாம் போடலாம் உங்களுக்கு ஒரே மாதிரி ரிசல்ட் வரணும் இல்லையா தெரிஞ்ச வேல்யூவா வரணும் அப்படினா நம்ம இதுல ஏதாவது ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா கிளியர் ரைட் ஓகே சோ இதுதான் ஜெனரல் ஃபார்முலாப்பா ஜெனரல் ஃபார்முலாவை நீ இப்படி யூஸ் பண்ணிக்கோ ஃபார் ஃபைண்டிங் mu ஆர் ஃபைண்டிங் a del ஆர் a யாரை வேணா கண்டுபிடிக்கலாம் நீ ஜெனரல் ஃபார்முலாவை எடுத்துக்கணும் ஓகே மறுபடியும் ஸ்டக் ஆகுதா சரி சார் மினிமம் டீவியேஷன் புரிஞ்சுதா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டீவியேஷன் புரிஞ்சுதா இப்போ மேக்ஸிமம் டீவியேஷனோட பாதியில நின்றுஇருக்கோம் மேக்ஸிமம் டீவியேஷன்ல பாதியில நின்றுஇருக்கோம் சோ கண்டிஷன்ஸ் என்ன r1 is equals to theta c I is equals to 90 degree ஓகே இப்போ for maximum deviation formula என்ன சார் del is always equals to I plus 90 ஏனா I plus E minus R1 plus R2 அதாவது A angle of prism வரும் இதுதான் ஜெனரல் ஃபார்முலா சார் ஜெனரல் ஃபார்முலா ஞாபகம் இருக்குல del is equals to I plus E minus R1 plus R2 சார் இது ஒரு ஜெனரல் ஃபார்முலா இன்னொன்னு என்னது A is equals to R1 plus R2 இந்த ரெண்டும் தான் ஜெனரல் ஃபார்முலா நம்ம பார்த்தோம் பிரிசம்க்கு இப்போ மேக்ஸிமம் கண்டிஷன் எடுத்து கொண்டு போய் இந்த ஜெனரல் ஃபார்முலால அப்ளை பண்றோம் அப்ப del என்னவா மாறிடும் del max ஆ மாறிடும் I plus E I வந்து நமக்கு 90 அதனால I வந்து 90 E வந்து let it be E E ஆ தான் இருக்க போகுது E ஓகேங்களா then A வை நம்ம கண்டுபிடிக்கணும் A வை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இப்போ ரூல்ஸ் இருக்கு என்னன்னா R1 is equals to theta c ன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் A is equals to R1 plus R1 க்கு பதிலா we can use theta c okay so theta c plus R2 இது வேணும்னா you can replace it இது வேணும்னா you can replace it okay பண்ணிடுவோம் அப்படின்னு நம்புறேன் சரியா ஏன்னா இதுக்கு அப்புறம் இது இருக்கு ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு பண்ணிடலாம் டோன்ட் வரி கண்டிப்பா இதை முடிச்சிடலாம் இப்போ இன்னைக்கு ஓகேவா வேற வழி இல்ல முடிச்சு தான் ஆகணும் ரைட் நெக்ஸ்ட் போலாமா Okay. Going.
yes 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 1 minute வேற போட்டு வந்துருடா so இந்த conditions எல்லாமே we can apply to maximum value காக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் okay so what is r2 இங்க r2 is equals to theta c critical angle minus a if you want you can apply this பண்ணிக்கலாம் okay then நம்மளோட del ஃபார்முலா இருக்கு இல்லையா mu equals to sin of del value இருக்குல so அதுலயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் and one more thing listen இந்த mu கண்டுபிடிக்கணும்னா Snell's law அப்ளை வெச்சுக்கோ Snell's law அப்ளை பண்ணி mu கண்டுபிடி இல்லாட்டி theta c கொடுத்தாங்கன்னா mu எடு mu கொடுத்தாங்கன்னா theta c எடு இதெல்லாம் क्वेश्चனை பொறுத்து தான் நம்ம சால்வ் பண்ண முடியும் புரிஞ்சுதா so இதுதான் minimum and maximum conditions இப்போ நம்ம சில sums போடலாமா ஐயோ இந்த வீடியோ ஏன்டா இப்படி ஸ்டக் ஆகுது ஓ ரொம்ப ஸ்டக் ஆகுதா வீடியோ right listen so question okay so questions போலாம் கவனி questions yes r இல்ல r2 because a is equals to r1 plus r2 நமக்கு r1 தான் critical angle கரெக்ட்டா critical angle அப்ப r2 என்னது r2 is equals to இது மாத்தி போட்டுருங்க அந்த இடத்துல okay so r2 is equals to a minus theta c theta c minus a போட்டனா okay a minus theta c okay so in the relation emerging no emerging அப்படினு கேட்பாங்க இது ஒரு சில டைம் வருது இந்த क्वेश्चन அதுக்காக இத நான் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ இது அந்த வார்த்தை சொன்னா மட்டும் தான் இப்போ நான் சொல்ற கேஸ் நீ அப்ளை பண்ணனும் ஓகேவா for no emerging இன்னும் ஓபனா சொல்லணும்னா இது நீட்க்குலாம் இந்த மாதிரிலாம் கேட்க சான்ஸ் கிடையாது no emerging அந்த மாதிரிலாம் கேட்க சான்ஸ் கிடையாது பட் இங்க ஜேஇ ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க கண்டிப்பா no emergingனா என்னப்பா ஆனதுக்கு அப்புறம் இத விட்டு வெளியில போகாம இதுக்குள்ளேயே போகணும் அந்த ரே அந்த பிரிசம் குள்ளேயே போய்டணும் இதுதான் சார் no emerging without emerging or no emerging அப்படினு சில கேஸ் வருது no emerging or without emerging அப்படினு சொல்லுவாங்க அப்படினா இத புரிஞ்சுக்கோ நீ ஒரு ரேவை இன்சிடென்ட்டா அனுப்புற அந்த ரே மீடியம் குள்ளேயே போகணும் அப்படினா என்ன கண்டிஷன் உன்னால இப்ப டைரக்ட்டா கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண முடியும் கரெக்ட் தானே சார் உள்ளே மீடியம் குள்ளவே லைட் ரே போகணும்னா நார்மலோட இந்த ரே கிரியேட் பண்ற ஆங்கிள் இருக்குல அந்த r2ங்கற ஆங்கிள் இந்த r2ங்கற ஆங்கிள் more than critical ஆ இருந்துச்சுனா if this r2 is more than critical angle அவ்வளவுதான் சிம்பிள் இந்த கண்டிஷனை மட்டும் எடுத்துட்டு வாங்க சார் இந்த கண்டிஷனை மட்டும் புரிஞ்சிக்கிட்டா போதும் என்னோட ரே வெளியில எமர்ஜ் ஆகாம பிரிசம் குள்ளேயே போகணும்னா இந்த இன்சிடென்ட் ரே சார் வெளியே விட்டுருங்க இந்த செகண்ட் சர்ஃபேஸ்ல நடக்கிற இன்சிடென்ட் ரே என்ன பண்ணனும் it will make a incident angle of r2 which is more than critical angle சார் இந்த r2 தான் போகாது அதாவது ஏர் குள்ள போகாது மீடியம் குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்ப என்ன நடக்கும் TIR will takes place I hope this is clear இது புரிஞ்சுதா சார் இந்த கண்டிஷன் புரிஞ்சுதா உனக்கு ஏன் நான் இந்த இடத்துல r2 வை more than critical angle னு சொல்றேங்கிறது புரிஞ்சுதா ஏன் r2 வை more than critical angle சொல்றேன்னு புரியுதா this r2 if it is more than critical angle then வெளியில போக வேண்டிய ரே அந்த எமர்ஜிங் ரே வெளியில போகாம பிரிசம் குள்ளேயே விழும் பிரிசம் குள்ளேயே போய்டும் இன்டர்னலாவே உள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிரும் இதுக்கு பேரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்ப வெளியில ரே வராது இல்ல அத தான் சார் அவன் சொல்றான் நோ எமர்ஜிங் அப்படினு வெளியில ரே வரக்கூடாதுங்கற கண்டிஷன் அப்போ மட்டும் இத அப்ளை பண்ணிக்கோ for no emerging keep it in mind this r2 should be more than critical angle the r2 should be more than critical angle கரெக்ட்டா இப்போ நீ r2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்க இங்க பாரு r2 என்னது a minus theta c அப்ப r2 க்கு பதிலா நீ என்ன பண்ணலாம் a minus theta c
is more than theta c. If this theta c is moving rightwards, என்னவா மாறும்? This A is more than 2 times theta c. A is more than 2 times theta c, or A by 2 is more than theta c. அப்படினா கவனி, no emerging நடக்கணும்னா இந்த பிரிசமோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அது A by 2 விட கம்மியா இருக்கணும், இல்லாட்டி A by 2 ஒரு பிரிசமோட கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமா இருக்கணும். சார் எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு நினைச்சா நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, இங்க கவனிங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனி. if the angle of prism, this angle of prism is 60 degree, ஒரு பிரிசமோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி, சரியா? இப்போ the critical angle, அந்த பிரிசமோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஒருவேளை 37 டிகிரின்னு வச்சுக்கோ, ஒருவேளை 37 டிகிரின்னு வச்சுக்கோ. If 40 degree is more than 37, no. அப்போ இந்த பிரிசமை பொறுத்த வரைக்கும் no emerging is not possible. No emerging is not possible. I hope this is clear. சார் இது புரிஞ்சுதா? Hi Sonu. A by 2 how? A by 2 இங்க இருக்கு பாருங்கப்பா. For no emerging condition என்ன நடக்கணும்? வெளியில போக கூடாதுன்னா உள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா this incident angle, அதாவது R2 இந்த பிரிசமோட கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமா இருக்கணும். இதுதான் கண்டிஷன், ஓகேவா? நோ எமர்ஜிங்னாலே இதுதான் கண்டிஷன். R2 should be more than theta c. சரி, இங்க வாங்க, நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். R2 is A minus theta c. R2 is A minus theta c. அப்போ R2 க்கு பதிலா A minus theta c னு போட்டுக்கிட்டீங்கன்னா A minus theta c is greater than theta c னு வரும். இந்த theta c அந்த பக்கம் எடுத்து போட்டீங்கன்னா minus theta c அங்க போனா plus theta c ஆ மாறுமா? அப்ப A is greater than 2 theta c னு மாறும். அப்ப இந்த 2ங்கற காம்போனன்ட் லெஃப்ட் சைடுல வந்துச்சுனா A by 2 is greater than theta c னு வருதா? இதுதான் சார் கண்டிஷன் ஃபார் no emerging. நோ எமர்ஜிங்னா இது ஒபே பண்ணியே தீரணும். இத ஒபே பண்ணலனா கண்டிப்பா ரே பிரிசம் விட்டு வெளிய போகும். நீ எந்த ஆங்கிள் அனுப்புனாலும் பிரிசம் விட்டு வெளிய போகும். இத ஒபே பண்ணிச்சுனா நீ 90 டிகிரில அனுப்பும்போது, லைட் ரேவை 90 டிகிரில அனுப்பும்போது கண்டிப்பா இப்படி நீ அனுப்புனனா அந்த லைட் ரே பிரிசம் உள்ளவே வரும், பிரிசம் விட்டு வெளியில எமர்ஜ் ஆகாது. I hope this is clear. இது புரிஞ்சுதா? Clear? So we can check. இந்த மாதிரி அவன் கொடுக்கிற ஏவையும் அவன் கொடுக்கிற தீட்டாவையும், ஏவையும் அவன் கொடுக்கிற இந்த தீட்டா கிரிட்டிக்கல் ஆங்கிளையும் வச்சுக்கிட்டு உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த பிரிசமை வச்சுக்கிட்டு உன்னால நோ எமர்ஜிங்க கிரியேட் பண்ண முடியாதா அப்படிங்கறத you can check. Clear? டேய் சொல்லுங்கடா, புரிஞ்சுதா? Right? Next போலாமா? Next. Clear தானே? Okay. Yes, super. Right. So இந்த கேसेसலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத, அது மாதிரி மிஸ் பண்ணிடாத. இப்போ சார் நான் இப்போதான் லைவ் ஜாயின் பண்ணேன், ப்ளீஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. ஏய் சோனு, ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்பறா? ஆல்ரெடி 2 hours பக்கம் போயிடுச்சுடா செஷன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பின்னாடி டைம் இருந்தா நான் மறுபடியும் ஒரு டைம் ரீகலெக்ட் பண்றேன், சரியா? ஆல்ரெடி 2 hours கம்ப்ளீட்டடா. அது இல்லாம திருப்பி ரிப்பீட் பண்ணவே முடியாது கண்டிப்பா, ஏன்னா நான் அவ்வளோ நிறைய கேசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சரி, சோ क्वेश्चंस பாப்போம். லிசன், நான் இப்போ சென்கேஜ் क्वेश्चंस சொல்றேன், ஜஸ்ட் அப்படியே டக்கு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த क्वेश्चंस எல்லாம். If the refracting angle of prism is 60 degree, refractal of prism அப்படினா ஏன் தான் அர்த்தம்? Angle of prism, okay, is nothing but refracting angle of prism. சில டைம்
புக்ல இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. refracting angle of prism is nothing but angle of prism. நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணலாம். So A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க is 60 degree. Okay, A is 60 degree. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் minimum deviation. Del minimum क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. Minimum deviation is 30 degree. Minimum deviation வந்து 30 degree. Then find the angle of incidence. சார் அவன் கேக்குறது I. I என்னன்னு கேக்குறான். Find angle of incidence. I என்னன்னு கேக்குறான். ஃபார்முலா என்ன? சார் minimum deviationங்கற வார்த்தை வந்ததனால for minimum deviation வந்ததனால நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? I is equals to A plus del minimum divided by 2 or 2I is equals to A plus del minimum. கரெக்ட்டா? So இத அப்ளை பண்ணி we can find I value. A என்னது? A வந்து 60. Angle of minimum deviation எவ்வளோ? 30 degree divided by 2. So which means I is equals to 45 degree. ஓகேவா? So இது ஒரு question. நம்ம பார்த்த கேஸை விட இது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்குது. ஒரு சில क्वेश्चंस அப்படி தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் a ray of light. ஓகே. क्वेश्चन பாருங்க. The angle of prism is which means A is angle of prism is 60 degree. Okay, what is the angle of incidence? Angle of incidence என்னன்னு கேக்குறாங்க. For minimum deviation. Sir minimum deviation conditions குள்ள தான் வருது. Angle of incidence கண்டுபிடிக்கணும். I கண்டுபிடிக்கணும். The refractive index of the prism is √2. refractive index கொடுத்துட்டாங்க. angle of prism A கொடுத்துட்டாங்க. mu is equals to sin of A plus del minimum divided by 2. common division of sin of A by 2. கரெக்ட் தானே? சார் இதுல angle of prism பாருங்க not lesser than 10 degree. சார் angle of prism வந்து 60 degree not lesser than 10 degree. அப்ப நீ என்ன பண்ண கூடாது? நீங்க அந்த A plus del minimum divided by A ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதை எடுத்துக்க முடியாது. நீங்க ஜெனரல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? சோ sin of A என்னது? angle of prism is 60 degree. கரெக்ட்டா? angle of prism is 60 degree. correct? okay. plus del minimum. சார் del minimumக்கு I கண்டுபிடிக்கணும் நம்ம. del minimumக்கு I கண்டுபிடிக்கணும். how we can find I? del minimum, let it be del minimum அப்படியே இருக்கட்டும். divide by 2. okay. common division of sin A by 2. so sin A வந்து 60 by 2 is equals to mu. mu ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்களா? √2 ன்னு. சார் இந்த கேஸை வச்சு del minimum கண்டுபிடி first del minimum கண்டுபிடி. then you can easily find out I value. okay. or else A plus del minimum by 2 is nothing but I. ஓகேவா? சோ அதனால இந்த வேல்யூவை கூட நீ சப்ஸ்டிட்யூட் பண்ண வேணாம். √2 is equals to sin A plus del minimum by 2 நம்ம I னே எடுத்துக்கலாம்ல சார்? சார் அதான ஃபார்முலாவே. இங்க பாருங்க. இத வேற நகுத்துறது கஷ்டமா இருக்குடா. இங்க பாருங்க. A plus del minimum by 2 னா I தானே? அப்ப நான் இத I னே எடுத்துக்கலாம் இல்லையா? என்ன கேக்குறது I தானே? del minimum கேக்கல. நீ del minimum வரைக்கும் போக தேவையில்ல. டைரக்டா I னே எடுத்துக்கோ. so sin I divided by sin 60 by 2 is sin 30. sin 30 என்னது? 1 by 2. 2 மேல போய்டும். 2 வும் √2 கேன்சல் பண்ணீங்கன்னா sin I is equals to இங்க 2 இருக்கும், இந்த 2 இங்க √2 இருக்கும் is equals to sin I divided by sin 30. sin 30 க்கு பதிலா 1 by 2. இந்த 2 மேல போய்டும். so 2 வையும் √2 வையும் கேன்சல் பண்ணீங்கன்னா you will get √2 here. ஓகேங்களா? இந்த √2 லெஃப்ட் சைடு போச்சுனா 1 by √2 ஆ மாறும். so sin I is equals to 1 by √2 which means I is equals to 45 degree. I is equals to 45 degree. கரெக்ட்டா? right? say yes or no. next.
once more sin I1 by root 2. Okay. பாருங்கப்பா ஃபார்முலா என்னன்னா mu is equals to sin of a plus del minimum divided by 2 divided by sin a by 2 தானே. நம்ம கிட்ட del minimum கேட்கல, நம்ம கேட்கறது i தான் கேக்குறாங்க. அப்போ a plus del minimum by 2 நீங்க sin i னே சொல்லலாம் இல்லையா. என்ன a plus del minimum இங்க தான் இப்போ யூஸ் பண்ணோம். a plus del minimum by 2 நம்ம என்ன எடுத்துக்கலாம், i னே எடுத்துக்கலாம். so sin i divided by sin a by 2. a வந்து 60 நால 60 by 2 which means sin 30. sin 30 என்னவா மாறும், sin i divided by 30 could be 1 by 2. so இந்த term 1 by 2 ஆ மாறும். இங்க mu இருக்கு, mu க்கு பதிலா root 2. root 2 is equals to sin i divided by 1 by 2. இந்த 2 மேல போச்சுனா 2 into sin i is equals to root 2. இப்ப root 2 வையும் 2 வையும் கேன்சல் பண்ணா root 2 வருமா, இந்த இடத்துல 1 வந்துருமா. so 1 is equals to root 2 into sin i. அப்போ sin i is equals to 1 by root 2. sin i is equals to 1 by root 2. எப்போ 1 by root 2? for 45 degree. புரிஞ்சுதா? for 45 degree. correct. so if I is 45 degree, then அவங்க கேட்டது I தான், angle of incident தானே கேட்டிருக்காங்க. so it could be 45 degree. okay right. next கவனிங்க, அடுத்து dispersion bro. for minimum deviation I is equals to delta minimum plus r1 by 2 தானே bro. why instead of r1 போட்டிருக்கீங்க. del minimum is equals to I is equals இல்லப்பா, மினிமம் டீவியேஷனுக்கு ஐயும் ஈயும் சேம். நீங்க கேக்குறது இப்படி. ரைட் ரைட் ரைட். லிசன், நான் அப்பவே சொன்னனே, இங்க பாருங்க, அது எங்க இருக்கு டெல் மினிமம். டெல் மினிமம் இங்க தான் இருக்குல்ல. இங்க பாருங்கப்பா, இதுதான் நீங்க கேக்குறது இதுதான் புரியுது. இங்க பாருங்க, del minimum by 2 plus r1 is equals to I. சார் r1 தான போடணும், ஏன் a கொண்டு வந்திருக்கீங்க நீங்க கேக்குறீங்களா? அதானே கேட்க வரீங்க. கரெக்ட் தான், அதானே கேக்குறீங்க. இங்க பாருங்க, for minimum condition a is equals to 2 into r. அப்போ a is equals to r1 plus r2 க்கு பதிலா r1 plus r2 க்கு பதிலா நீங்க r1 ஐயும் r1 ன்னு எடுத்துக்கிட்டு r2 ஐயும் r1 ன்னு எடுத்தீங்கன்னா a is equals to 2 into r1 ன்னு மாறுமா. a is equals to 2 into r1 ன்னு மாறுமா. கரெக்ட்டா? இப்போ அதை எடுத்து கொண்டு வந்து r1 க்கு போடுங்க. r1 is equals to a by 2 தானே. இது ஆடே 1 minute ரா. ஏன் திடீர்னு எழுத மாட்டேங்க. r1 is equals to a by 2 ன்னு சொல்லலாமா. இப்போ r1 க்கு பதிலா இத கொண்டு வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்னவா மாறும்? del minimum plus r1 க்கு பதிலா a by 2 போட்டீங்கன்னா ரெண்டு பேர்லயும் காமன் டிவிஷன் ஆஃப் 2 வருதுல. காமன் டிவிஷன் ஆஃப் 2 வருதா மகா? for del minimum for minimum condition of deviation க்கு பதிலா அதுல நீங்க I is equals to del minimum by 2 plus r1 போடலாம். absolutely right. क्वेश्चनல r1 கொடுக்கல அப்படினா அந்த டைம்ல r1 க்கு பதிலா நீங்க a by 2 போட்டுக்கலாம்.
அப்ப இந்த இடத்துல a by 2 போட்டீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே டிவைட் by 2 இங்கேயும் by 2 இங்கேயும் by 2 வருது இந்த by 2 காமனா வெளிய எடுத்தீங்கன்னா del minimum plus a காமன் டிவிஷன் ஆஃப் 2 ஆ மாறிடும் del minimum plus a காமன் டிவிஷன் ஆஃப் 2 ஆ மாறிடும் கரெக்ட் தானே so this is nothing but I so question ஓட givenல நமக்கு I கேக்குறாங்க அப்ப நீங்க del minimum plus a by 2 we can replace in terms of I அதனால தான் நம்ம I ஆ மாத்திக்கிட்டோம் அத புரிஞ்சுதா மகா right next போலாமா okay right listen next optical instruments பாத்துருவோம் அதுல வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் தான்டா ஆக்சுவலா நான் ஃபுல்லா டீப்பா டீடைலா டீச் பண்ணனும்னு நினைக்கிறேன் பட் என்னால இன்னைக்கு இது முடிச்சே ஆகணும் அப்பதான் நம்மளால 11th இருக்க டாபிக் முடிச்சிட்டு சீக்கிரம் எலக்ட்ரிக்கல் குள்ள போக முடியும் சோ அதுக்காக எப்படினாலும் நீங்க ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமென்ட்ட பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ஹை உங்களுக்கு கிடையாது ஓகேங்களா ஹியூமன் ஹை உங்களுக்கு இந்த டைம் கிடையாது அதனால நீங்க அதுல எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் அதுல டைம் வேஸ்டும் பண்ண வேணாம் சரியா டைரக்டா ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமென்ட்ட மட்டும் படிச்சுக்கோங்க அதுல 3 இன்ஸ்ட்ருமென்ட் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க சோ நீங்க அத மட்டும் படிச்சாலே போதும் ஓகே ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமென்ட்ல அந்த 3 மட்டும் படிச்சாலே போதும் யூசுவலா people will struggle by solving numerical on optical instrument பட் இது ஆக்சுவலா அந்த மாதிரி கிடையாது கேसेस ஓட ஃபார்முலாஸ் நீ ஞாபகம் வச்சு தான் ஆகணும் அந்த ஞாபகம் வச்சுக்கேனா சார் நான் புரிஞ்சே படிக்கிறேன் அப்படினா கண்டிப்பா இது வொர்க் அவுட் ஆகாது என்ன ரீசன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள உன்னால அந்த கண்டிஷன்ஸோட ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியாது கஷ்டம் அது ஓகேவா அதனால நீ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ பட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எதனால இந்த ஃபார்முலா வருது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுல எந்த தப்பும் இல்ல பட் நீ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ அதுதான் பெட்டர் ஓகே ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ அதுதான் பெட்டர் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்டிப்பா ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஒரு क्वेश्चन வரும் கண்டிப்பா ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு क्वेश्चन வரும் லென்ஸ்ல ஒன்னு வரும் மிரர் போர்ஷன் இருக்கு இல்லையா அதுல ஒரு क्वेश्चन கண்டிப்பா வரும் இன்னொரு क्वेश्चंस எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்றா கேட்கணும் அப்படிங்கிற டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா மேபி லென்ஸ்ல இருந்து எடுக்கலாம் இல்லனா இந்த பிரிசம்ல இருந்து எடுக்கலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி தான் யூசுவலா 4 क्वेश्चन கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 3 இல்ல 4 ஓகே சரி ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமென்ட்ல நம்ம 3 ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஓகே சிம்பிள் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவோம் பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஜோசியம் பார்க்குறவங்க அப்புறம் இந்த வாட்ச் மெக்கானிக் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் ஒரு சின்ன பூத கண்ணாடி வச்சிருப்பாங்க அதுதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் என்கிட்ட ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் ஓகே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு ஓகேவா இந்த லென்ஸ்க்கு இந்த பக்கம் நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை வச்சிருக்கேன் இது ஆப்ஜெக்ட் ஓகே இப்போ லென்ஸோட சென்டருக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற லென்த் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் லென்த் u னு சொல்லுவோம் u ஆப்ஜெக்ட் லென்த் கரெக்ட்டா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் லென்த்ல இருந்து ஒரு parallel ray போச்சுனா அந்த parallel ray லைட் மேல பட்டு it will move in this way இப்படி போகும் towards the focus பார்த்து மேல டைவர்ஜ் ஆகி போகும் இன்னொன்னு if it moves in towards the center of curvature or you know like optic center p point the p point வழியா போச்சுனா again இந்த ray என்ன ஆகும் இது இப்படியே போய் இங்க இன்டர்செக்ட் ஆகும் கரெக்ட்டா இப்போ இங்க தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும் இமேஜ் இப்போ இமேஜுக்கும் இந்த லென்ஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம v ன்னு சொல்லுவோம் சார் இதுக்கு பின்னாடி பெரிய கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலா என்ன கான்செப்ட் சார் அப்படினா கண்டிப்பா this u should be lesser than focal length of the lens இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த u focal length விட கம்மியா இருக்கணும் சார் எதனால தெரியுமா இங்க பாருங்க ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு பின்னாடி லெஃப்ட் சைடுல ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு லெஃப்ட் சைடுல நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ட வைக்கிறீங்க இல்லையா அந்த பொசிஷன் ஒருவேளை ஃபோக்கல் லென்த்தா இருந்துச்சுனா நீ வைக்கிற பொசிஷன் ஒருவேளை ஃபோக்கல் லென்த்தா இருந்துச்சுனா ரைட் சைடுல ஃபோக்கல் லென்த்ல சார் இமேஜ் கிடைக்கும் லென்ஸ்க்கு அந்த பக்கம் போய்டும் ஃபோக்கல் லென்த் ஓகேங்களா ஒருவேளை ஃபோக்கல் லென்த்க்கு இந்த பக்கம் வச்சீங்கன்னா இமேஜ் ஃபோக்கல் லென்த்க்கு உள்ள கிடைக்கும் சார் இமேஜ் இப்போ லென்ஸ்க்கு அந்த பக்கம் போய்டும்
ஒருவேளை சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வச்சீங்கன்னா 1 மினிட் சென்டர் ஆஃப் அவங்க வந்து 2f அந்த மாதிரி சொல்லுவாங்க. அங்க வச்சீங்கன்னா you will get the same 2f ல கிடைக்கும். அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கிடைக்கும். ஃபோக்கஸ் உங்களுக்கு இமேஜ் வந்து இந்த பக்கம் இன்ஃபைனைட்டுக்கு போய்டும். இமேஜ் வந்து இன்ஃபைனைட்ல கிடைக்கும் ஃபோக்கஸ்ல வச்சீங்கன்னா. அப்ப இதோட அர்த்தம் என்ன சார்னா, நீ ஃபோக்கல் லென்த்தை தாண்டி ஆப்ஜெக்ட்டை வைக்க கூடாது. வச்சனா உனக்கு இமேஜ் லென்ஸுக்கு ரைட் சைடுல போய்டும். லென்ஸுக்கு ரைட் சைடுல போய்டும். அப்ப என்ன அர்த்தம், நீ இந்த பக்கம் வச்சனா இந்த பக்கம் ஸ்கிரீன், இங்க பாருங்க இதுதான் லென்ஸ். லென்ஸுக்கு இந்த பக்கம் நீங்க ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க, இதான் ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க. இந்த ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கல் லென்த்துக்கு உள்ள வச்சிரணும். ஃபோக்கல் லென்த்ல வச்சீங்கன்னா இந்த பக்கம் லென்ஸுக்கு இந்த பக்கம் இன்ஃபைனைட்ல கிடைக்கும். இதை கண்டுபிடிக்கணும்னா நீ ஸ்கிரீன் தான் வைக்கணும். இந்த இடத்துல ஸ்கிரீன் வச்சு தான் பார்க்கணும். ஃபோக்கஸை தாண்டி இந்த பக்கம் வைக்கிறேன் சார், ஃபோக்கஸ்க்கு பக்கத்துல வைக்கிறேன், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வைக்கிறேன், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பக்கத்துல வைக்கிறேன், இன்ஃபைனைட்ல வைக்கிறேன். ஃபோக்கஸை தாண்டி இந்த பக்கம் நீ எங்க வச்சாலும் உனக்கு இமேஜ் ரைட் சைடுல தான் ஃபார்ம் ஆகும். பட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல நீ இந்த பக்கம் இருந்து பாப்ப, ஆப்ஜெக்டும் இந்த பக்கம் தான் இருக்கும், இமேஜும் இந்த பக்கம் தான் இருக்கும். புரியுதா? ஆப்ஜெக்டும் இந்த பக்கம் தான் இருக்கும், இமேஜும் இந்த பக்கம் தான் இருக்கும். எப்போ கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்க அதே டைரக்ஷன்ல இல்லாட்டி அதே சைடுல இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா only if the u is lesser than the focal length. ஞாபகம் வச்சுக்கோ. சோ கண்டிப்பா நீ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கல் லென்த்தை விட அதிகமா வச்சிர கூடாது, பிளேஸ் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணனா உனக்கு இமேஜ் எங்க கிடைக்கும்? லென்ஸுக்கு இந்த சைடுல கிடைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? லென்ஸுக்கு ரைட் சைடுல கிடைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு இது நடக்க கூடாது, அதுதான் சொன்னேன் இந்த கண்டிஷன். சரியா? கண்டிப்பா ஆப்ஜெக்ட் நீ ஃபோக்கல் லென்த்தையோ ஃபோக்கல் லென்த்துக்கு உள்ளே தான் வைக்கணும். ஃபோக்கல் லென்த்தை தாண்டி வைக்கவே முடியாது. வச்சனா உனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகாது. ஃபார்ம் ஆகும், ரைட் சைடுல ஃபார்ம் ஆகும். அதை உன்னால பார்க்க முடியாது வெறும் கண்ணுல. நீ ஒரு ஸ்கிரீனை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியும் அந்த இமேஜ். ஆனா நம்ம யூஸ் பண்ற சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அந்த பூத கண்ணாடி அப்படியே இருக்கும். இப்போ இந்த வாட்சை நான் பார்க்கணும்னா இப்படி தான் பார்ப்பேன். வாட்சும் இந்த பக்கம் தான் இருக்கும், என் கண்ணுக்கு தெரியற வாட்சோட இமேஜும் இந்த பக்கம் தான் இருக்கும். புரியுதா? ரெண்டும் ஒரே சைடுல இருக்கணும்னா அப்போ இந்த லென்ஸுக்கும் இந்த வாட்சுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லென்த்தை விட கம்மியா இருக்கணும் சார். ஃபோக்கல் லென்த்தா இருந்தா கூட பிரச்சனை இல்லை சார், ஆனா ஃபோக்கல் லென்த்தை விட கம்மியா இருந்துச்சுன்னா சூப்பர். ஃபோக்கல் லென்த்தை தாண்டி கொண்டு போயிட்டேனா இப்போ எனக்கு அந்த வாட்ச் தெரியாது, இந்த பக்கம் தெரியும். நான் என்ன பண்ணணும், உடனே இங்க ஒரு ஸ்கிரீன் வச்சு வேணா நல்லா பாத்துக்க முடியும். புரியுதா? சோ இதுதான் பேசிக் கண்டிஷன். சார் இந்த கண்டிஷன் புரியுதா? சொல்லுங்க. நான் சொன்ன இந்த கண்டிஷன் புரிஞ்சுதா? 12th ல 3 மார்க்ஸா? ஓகே ஓகே சூப்பர் சார். சோனு நோ ப்ராப்ளம், குட். ஓகே சோ லிசன், இதுதான் அந்த பேசிக் கண்டிஷன். இதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ண போறோம் இதுல அப்படின்னா, அதாவது உனக்கு தேவைப்படுற முக்கியமான ஃபார்முலாஸ் என்னன்னா, உனக்கு கிடைக்கிற இந்த இமேஜ ஒரு நிமிஷம். ஓகே அண்டர்ஸ்டுட். ஓகே லிசன். சோ உனக்கு கிடைக்க போற இமேஜ உன்னால ரெண்டு டிஃபரண்ட் பொசிஷன்ல மேக்ஸிமம் எடுத்துட்டு வர முடியும். ஒன்னு இமேஜ் அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ், இமேஜ் அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். இன்னொன்னு இமேஜ் அட் d டிஸ்டன்ஸ். இங்க dங்கிறது யாரு அப்படினா, dங்கிறத நம்ம டிஸ்டிங்க்ட் விஷன் சொல்லுவோம். டிஸ்டிங்க்ட் விஷன். dங்கிறது டிஸ்டிங்க்ட் விஷன். இன்ஃபைனைட் னு சொல்றோம் இல்லையா, இத வந்து நார்மல் விஷன் னு சொல்லுவோம். நார்மல் விஷன். ஒரு ஹியூமனோட நார்மல் விஷன் அப்படிங்கிறது நீங்க இமேஜை இன்ஃபைனைட்ல ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் நார்மல் விஷன். ஓகேங்களா? டிஸ்டிங்க்ட் விஷன்னா dங்கிற கண்ணோட ஐபால்ல இருந்து 25 சென்டிமீட்டர்ல, கண்ணோட ஐபால்ல இருந்து 25 சென்டிமீட்டர்ல இமேஜை நம்ம கண்ணை பார்க்க வைக்கிறோம் அப்படின்னா அது டிஸ்டிங்க்ட் விஷன். ஓகேங்களா? நார்மல் விஷன்னா இமேஜை இன்ஃபைனைட்ல பார்க்க வைக்கும். இன்ஃபைனைட்ல இமேஜ் இருக்கிற மாதிரி நம்ம கண்ணை பார்க்க வைக்கிறது நார்மல் விஷன். ஓகேங்களா? இன்னொன்னு இதுக்கு வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த நார்மல் விஷன் இருக்கு இல்லையா, இத வந்து மோஸ்ட் ரிலீஃப்ட் விஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட் ரிலீஃப்ட் விஷன். ஓகே, மோஸ்ட் ரிலீஃப்ட் விஷன் அப்படினா என்ன அர்த்தம்? நார்மலா பார்க்கும், நம்ம ஐபால் வந்து ஷ்ரிங்க் ஆகாது, கம்ப்ரஸ் ஆகாது, நார்மலா பார்க்கும் இன்ஃபைனைட்ல இருக்கும்போது. இதே டிஸ்டிங்க்ட் விஷன்ல பாத்தீங்கன்னா இத வந்து மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்டு விஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்டு விஷன். சரி, இதோட அர்த்தம் புரியுதா? மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்டு விஷன் சில டைம் क्वेश्चनல சொல்லுவாங்க, அப்படினா புரிஞ்சுக்கோ அது டிஸ்டிங்க்ட் விஷன். மோஸ்ட் ரிலீஃப்ட் விஷன் ஆர் நார்மல் விஷன் சொன்னாங்கன்னா இமேஜ் அட் இன்ஃபைனைட் னு அர்த்தம். இமேஜ் அட் இன்ஃபைனைட் னு அர்த்தம். சோ உன்னால சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பா இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பா இருந்தாலும் சரி, இல்ல ஆஸ்ட்ரோனமிக்கல் டெலஸ்கோப்பா இருந்தாலும் சரி, இல்ல டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பா இருந்தாலும் சரி, உன்னால மூணு டைப் ஆஃப்
இமேஜ் பொசிஷனை கிரியேட் பண்ண முடியும். ஒன்னு நார்மல் விஷன், இன்னொரு டிஸ்டிங் விஷன். ஐ மீன் சாரி, ரெண்டு எந்த டைப் ஆஃப் டெலஸ்கோப்பா இருந்தாலும் சரி இல்ல மைக்ரோஸ்கோப்பா இருந்தாலும் சரி, ரெண்டு டைப் ஆஃப் உன்னால விஷனை கிரியேட் பண்ண முடியும். ஒன்னு நார்மல் ஆர் இன்ஃபைனைட், இன்னொன்னு டிஸ்டிங் ஆர் டி டிஸ்டன்ஸ். சார் டிஸ்டிங் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, is equals to 25 cm, d is equals to 25 cm. கிளியரா? இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுக்கோ. இப்போ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும், ஓகே, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் இமேஜ டிஸ்டிங் விஷன்ல கொண்டு வரணும்னா, இமேஜ டிஸ்டிங் விஷன்ல கொண்டு வரணும்னா magnification of the lens, magnifying power னு சொல்லுவாங்க, சில டைம் magnification னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். magnification or magnifying power, magnification or magnifying power of the lens அப்படின்னு கேட்டாங்கன்னா the formula is 1 plus d by focal length. சார் இதுக்கு பின்னாடி பெரிய டெரிவேஷன்ஸ்லாம் இருக்கு, நீ அந்த டெரிவேஷன்ஸ் எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேஸ், இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும் உன்னால சம் சால்வ் பண்ண முடியும். சரியா? அதுக்காக தான் இதை நான் சொல்றேன். டெரிவேஷன் வேணும்னா நான் உனக்கு சொல்லி தரேன், பட் அதை நானே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உன்னை அதை படிக்காத, அது வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஆறாவது ஸ்ட்ராங்கஸ்ட் போர்ஷன். கண்ணு புதுசா வரீங்க. Okay, so இந்த conditions based formulas மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. For simple microscope, magnifying power of the simple microscope for distinct vision is 1 plus d by f. ஓகேங்களா? Then normal vision. Normal vision என்ன அர்த்தம்? Infinite distanceல, infinite distanceல calculate பண்ணும்போது magnifying power is d by f. d by f. f என்னது? focal length of the lens. d ங்கிறது 25 cm ஞாபகம் வச்சுக்கோ. d is 25 cm, f ங்கிறது focal length. சார் லென்ஸோட focal length கொடுத்தா தான் சார் ஒன்னால இது ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியும். இது சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள், அவ்வளவுதான். இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. for simple microscope, infinite distance or normal vision, ஓகே, கேட்டாங்க அப்படினா d by f. அப்புறம் distinct vision or stressed eye position அப்படினு கேட்டாங்க அப்படினா that is 1 plus d by f. clear? 1 plus d by f. magnifying power னு கேட்பாங்க, சில டைம் magnification of the lens னு கேட்பாங்க. magnifying power or magnification of the lens னு கேட்பாங்க. ஓகேவா? நம்ம சம் சால்வ் பண்ணா உனக்கு புரிஞ்சிடும். ரைட், இதனால தான் சார் வந்து ஃபார்முலா மட்டும் பாத்துக்கோன்னு சொன்னாரு அப்படின்னு. இந்த கேஸுக்கு ஃபார்முலா இனஃப் பா, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஃபார்முலா தான், எப்படி தான் நீ பண்ணாலும் திருப்பி அதே ஃபார்முலா தான் வரும். அதனால நீ ஃபார்முலாக்குள்ள போக வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். லிசன், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லயும் அதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஓகே, ரொம்ப டீடைலா எதையுமே கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லயும். பட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னா என்ன தெரியுமா? 2 கான்வெக்ஸ் லென்ஸ், ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும் ஃபார் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகே, ரெண்டு லென்ஸ் இருக்கிறதுனால we had two different names. ரெண்டு பேர் இருக்கு. இதுல என்னென்ன பேர்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கும், இது வந்து நம்ம அப்ஜெக்டிவ் லென்ஸ்னு சொல்லுவோம். அப்ஜெக்டிவ் லென்ஸ். இன்னொரு லென்ஸ் இருக்கும், அதை நம்ம ஐபீஸ் னு சொல்லுவோம். இது வந்து ஐபீஸ். ஏன் சார் ஐபீஸ்னா, இதுக்கு பின்னாடி தான் இருந்தா நம்ம பார்ப்போம் இத. ஓகே, இங்க இருந்தா பார்ப்போம், நம்ம இந்த இடத்துல இருந்து பார்ப்போம். சோ நம்ம பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது நம்ம ஐபீஸ் னு சொல்லுவோம். இப்போ இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கா இல்லையா, இவருக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும், அது FO. இந்த ஐபீஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும், அது FE. ஓகே, இப்போ கண்டிஷன் சார் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பா பிஹேவ் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தையும் ஐபீஸோட ஃபோக்கல் லென்த்தையும் கம்பேர் பண்ணும்போது ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் should be more than objective lens. சார் அப்படி இருந்தா தான் சார் இதுக்கு பேரு, அப்படி இருந்தா தான் இதுக்கு பேரு, எஸ் கரெக்ட்டா போறாங்க. அப்படி இருந்தா தான் இதுக்கு பேர் என்னது? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகேவா? ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் பெருசா இருக்கணும், அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் சின்னதா இருக்கணும், ஒரு கண்டிஷன். இன்னொன்னு அப்பர்ச்சர். அப்பர்ச்சர்னா என்ன தெரியுமா? டயாமீட்டர், இந்த ஏரியா,
ஓகே சார் உங்ககிட்ட சரி இந்த நெகம் தான் இப்போ ஐபீஸ் ஐ மீன் அப்ஜெக்டிவ் லென்ஸ் நினைச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ் லென்ஸ் இந்த இதுதான், இதோட ஏரியா இவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னோட இந்த பாம் இருக்கு இல்லையா, இந்த பாம் இதை தான் நீங்க ஐபீஸ் நினைச்சுக்கோங்க. இப்போ இது அப்ஜெக்டிவ், இது ஐபீஸ். இப்போ இப்படி பாத்தீங்கன்னா இதோட ஏரியா சின்னது இல்ல, இதோட ஏரியா பெருசு இல்ல. This is called aperture. Okay, more aperture will collect more light from the object. சார் இது நிறைய அபெர்ச்சர் இருந்தா இது நிறைய லைட்ஸை கலெக்ட் பண்ணும், நிறைய லைட்ஸை கலெக்ட் பண்ணும். இது கம்மியான அபெர்ச்சர் ஆச்சுன்னா கம்மியான லைட்ஸை கலெக்ட் பண்ணும். ஓகே, அதுதான் அபெர்ச்சரோட மீனிங். இப்போ அபெர்ச்சரை பொறுத்த வரைக்கும் அபெர்ச்சர் ஆஃப் objective lens should be lesser than objective aperture of eyepiece. eyepiece ஓட aperture அதிகமா இருக்கணும், objective lens ஓட aperture வந்து கம்மியா இருக்கும். Okay, or we can say the diameter of objective should be lesser than the diameter of eyepiece. சார் இந்த மூணு கண்டிஷன் புரிஞ்சுக்கோ. இதை ஒபே பண்ணாதான் அது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஒபே பண்ணலனா இது அப்படியே டெலஸ்கோப்பா மாறிடும். இதை திருப்பி போட்டா டெலஸ்கோப், இப்படி போட்டா மைக்ரோஸ்கோப். அவ்வளவுதான். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கும் டெலஸ்கோப்புக்கும் இதுதான் வித்தியாசம் சொல்ல போனா. ஓகேவா? சரி, இதுல டயகிராம் எஸ் முக்கியம் தான், தெரிஞ்சு வச்சுக்கோ. இது வந்து நார்மல் பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு பக்கத்துல நான் ஆப்ஜெக்ட வச்சிருக்கேன். அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா யூஓ. யூனா என்னது? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஓனா என்னது? ஆப்ஜெக்ட். யூங்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். யூஓ அப்படின்னா அப்ஜெக்டிவ் லென்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் from the objective lens. அதனால தான் யூஓன்னு சொல்றேன். ஓகேவா? சரி, இப்போ இதோட லைட் ரேவை என்ன பண்ணும்? இந்த ரே, இந்த லென்ஸ் என்ன பண்ணும்? இந்த லைட் ரேவை இப்படி எடுத்துட்டு போகும். கரெக்ட்டுங்களா? இப்படி எடுத்துட்டு போகும். அதே மாதிரி இந்த இன்க்ளைன் ரைட் ரேஸ் என்ன பண்ணும்? இது போய் இங்க போய் படும். இப்போ எந்த இடத்துல இன்டர்செக்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இது இமேஜ். சார் இது இமேஜ் தான், பட் இந்த இமேஜ் லிசன், இந்த இமேஜ் இந்த லென்ஸுக்கு தான் சார் இமேஜ். இவரை பொறுத்த வரைக்கும் இது ஆப்ஜெக்ட், விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது இமேஜ் தான் with respect to objective lens. சார் objective லென்ஸுக்கு தான் சார் அவர் இமேஜ். ஏன்னா இந்த லென்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்டை இங்க ஃபார்ம் பண்ண வைக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் இமேஜ். ஆனா இந்த ஐபீஸ் இருக்காரு இல்லையா, இந்த ஐபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இவரு ஆப்ஜெக்ட், விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்டை இந்த லென்ஸ் என்ன பண்ணும்? இந்த பக்கம் ஃபார்ம் பண்ண வைக்கும். இந்த லென்ஸ் இந்த பக்கம் ஃபார்ம் பண்ண வைக்கும். ஓகே, சோ இப்படி ஒரு லைன் போட்டீங்க அப்படின்னா ஓகே, தென் இந்த லைன் இங்க இன்டர்செக்ட் ஆகும். இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா you will get image over here. சார் இதுதான் ஃபைனல் இமேஜ். உங்க கண்ணுக்கு இதுதான் தெரியும். இவரை தான் நீங்க இமேஜா பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க கண்ணுக்கு இவரு தான் இமேஜா தெரியும். சார் போர்டு யூஸ் பண்ணி டீச் பண்றீங்களா? நாளையில இருந்து கண்டிப்பா போர்டு தான் யூஸ் பண்ணுவோம்டா, டோன்ட் வரி. ஓகே, ஸோ எல்லாருமே அதுதான் கேட்குறீங்க. நாளையில இருந்து செஷன் போர்டு யூஸ் பண்ணி தான் டீச் பண்ணுவேன். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்பீடா போறதுக்கு ரீசன் எனக்கு இப்போ இந்த டாபிக் முடிச்சுட்டு டக்குன்னு எலக்ட்ரிக்கல்குள்ள போகணும். ஓகேவா? ஏன்னா சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரிவிஷன் ஃபுல்லா போயிட்டு சம்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், டெஸ்ட் நிறைய எழுதலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் கொஞ்சம் ஹரியப்பா போயிட்டு இருக்கேன். இல்லைன்னா இது எல்லா டெரிவேஷன் போட்டுட்டு இதில் லென்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம மேக்னிஃபைங் பவர்லாம் கண்டுபிடிப்போம். பட் என்னதான் நீ அந்த டெரிவேஷன் போட்டாலும் திருப்பி ஃபார்முலா இஸ் MO into ME தான். அதனால அதை நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்றேன். பண்ணாலும் அதுதான் நடக்க போகுது. ஏன் அந்த டெரிவேஷன் போட்டு அதுக்கு போகணும்? நம்ம டைரக்டா ஃபார்முலாக்குள்ள போய்க்கலாம். பிகாஸ் வி ஆர் நீட் அண்ட் JEE தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு டெரிவேஷன், இந்த டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய CBSE புக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டெரிவேஷன்லாம் வராது. டைரக்டா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா MO into ME, டெலஸ்கோப் அப்படின்னா -FO/FE. ஆனா FE கிடையாது, UE தான். UE FE ஆவும் மாறும். அப்புறம் சில டைம் அது D/1+FE ஆவும் மாறும், 1+D/FE ஆவும் மாறும். ஓகே, ஸோ அது வேண்டாம் அப்படிங்கிறதுல நான் டைரக்டா இப்படி போறேன். ஓகேவா? நாளைக்கு கண்டிப்பா இப்படி இருக்காது, செஷன் போர்டில் தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ ஸ்ட்ரக் ஆகி எனக்கு செம்மையா காண்டாகுது. ஓகே கிரேசிட்டி, உனக்கு புரியுது, நிறைய பேருக்கு புரியல. நோ ப்ராப்ளம், ஒரு நாள் அவங்க வருவாங்க, எனக்கே தெரியும்.
ஓகே கவனி. சோ இதுதான் சிச்சுவேஷன். இங்க பாரு, இப்போ அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அது UO. இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் எங்க இமேஜ ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு பேரு VO. ஏன்னா அப்ஜெக்டிவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் இவர்தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த டிஸ்டன்ஸ் இமேஜ் லென்த், இமேஜ் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால இது VO. அப்ஜெக்டிவ்க்கு இமேஜ், அதனால VO. சரி, இவர் யார் சார்? இவர் UE. ஏன்னா ஐபீஸ்க்கு இவர் தான் ஆப்ஜெக்ட்னால யூன்னு சொல்லுவோம், இவர் ஐபீஸ்க்கு, அதனால UE. சரி, நெக்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோ. ஐபீஸ் கிரியேட் பண்ற இமேஜ் இங்க இருக்கா, ஃபைனல் இமேஜ் இதான ஐபீஸ் கிரியேட் பண்ணுது, இதுக்கு பேரு VE. புரிஞ்சுதா? UO VO then UE VE. இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஓகே விஸ்வா. எஜுகேட் கி. ஹாய் சார். how are you? I'm good. என்ன இந்த வீடியோ அப்பப்போ ஸ்டக் ஆகி நிக்குது. சரி, இப்போ இந்த கண்டிஷன்ஸ் புரிஞ்சு, ஐ மீன் இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கவனி, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொன்னேன், இமேஜ் அட் இன்ஃபைனைட்னு ஒரு கேஸ் வருது. இமேஜ் அட் இன்ஃபைனைட் ஆர் நார்மல் விஷன் கேட்பாங்க, இல்லாட்டி இமேஜ் அட் டிஸ்டிங்க்ட் விஷன் கேட்பாங்க. இப்போ திங்க் அபௌட் இட். இஃப் இமேஜ் இஸ் அட் இன்ஃபைனைட், யோசி சார், இந்த ஃபைனல் இமேஜ் இன்ஃபைனைட்னு சொல்ல வரானா VE is infinite ன்னு தான அர்த்தம். சார் இந்த ஃபைனல் இமேஜ், இந்த கிரீன் கலர் இமேஜ் இன்ஃபைனைட்ல கிடைக்கணுமா, அப்போ VE யாரு? இன்ஃபைனைட் தானே, VE இன்ஃபைனைட் தானே. இப்போ VE இன்ஃபைனைட்டா இருக்கணும்னா UE யார் சார்? இந்த VE இன்ஃபைனைட்டுக்கு போகணும்னா இன்ஃபைனைட்டுக்கு யார் எடுத்துட்டு போறா? இந்த லென்ஸ், இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் தானே எடுத்துட்டு போறாரு. கடைசியா இருக்கிற ஐபீஸ்ங்கிற கான்வெக்ஸ் லென்ஸ் தான் இமேஜை இன்ஃபைனைட்ல ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த லென்ஸுக்கு இமேஜ் இன்ஃபைனைட்டுக்கு போகணும்னா இந்த லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் எங்க இருந்திருக்கணும்? இந்த லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் எங்க இருந்திருக்கணும்? அவரோட ஃபோக்கல் லென்த்ல இருக்கணுமா? அப்போ இமேஜ் இன்ஃபைனைட்னு சொன்னாங்கன்னா யூ ஷுட் நோ யார் இமேஜை ஃபார்ம் பண்றது? ஐபீஸ் தான் இமேஜை ஃபார்ம் பண்றாரு சார். இந்த ஐபீஸ்க்கு இமேஜ் இன்ஃபைனைட்ல போகணும்னா ஐபீஸ்க்கு ஆப்ஜெக்ட் எங்க சார் வைக்கணும்? ஐபீஸ்க்கு ஆப்ஜெக்ட் எங்க வைக்கணும்? FE ல வைக்கணும். அவரோட ஃபோக்கல்ல நீங்க ஆப்ஜெக்ட் வச்சீங்கன்னா தான் அந்த லென்ஸ் இமேஜை இன்ஃபைனைட்ல ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா சார்? ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கல்ல இருந்துச்சுன்னா அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் இமேஜை இன்ஃபைனைட்ல ஃபார்ம் பண்ணும். இப்போ இவருக்கு யாரு ஆப்ஜெக்ட்? விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட், இவர் தானே ஆப்ஜெக்ட். இந்த UE should be FE. If the UE is FE, then VE is infinite. So VE infinite ஆ மாறிடும். இது புரிஞ்சுதா? VE infinite ஆ மாறிடும். இதுல இன்னொரு டேர்ம் இருக்கு, length of tube. length of tube சார், length of tube னா என்ன தெரியுமா? length of tube னா distance from objective lens to, இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்ஜெக்டிவ் லென்ஸ்ல இருந்து ஐபீஸ் வரைக்கும் நடுவுல ஒரு லென்த் இருக்கு பாத்தீங்களாப்பா, அதுக்கு பேரு தான் length of tube. length of tube. I hope this is clear. கரெக்ட்டா? சோ இத நம்ம length of tube னு சொல்லுவோம். length of tube என்ன இப்ப இந்த கண்டிஷனுக்கு? இந்த கண்டிஷனுக்கு length of tube என்னப்பா? length of tubeங்கிறது சார், length of tube always, கவனிங்க பாருங்க, length of tube always equals to VO plus UE. length of tube எப்பவுமே VO plus UE தான் சார். ஆனா image at infinite condition னு சொல்லிட்டா VO இவரு, UE FE ஆ மாறிடுமா? அப்ப length of tube என்னவா மாறும்? VO plus FE ஆ மாறும். VO plus FE ஆ மாறும். புரிஞ்சுதா? length of tube for image at infinite condition. இந்த distance எப்போ focal length ஆ இருக்குமோ for eyepiece-க்கு, அப்பதான் இந்த eyepiece image ஐ infinite-ல form பண்ண வைக்கும். basic rule. கரெக்ட் தானே? அதானே பேசிக்கே. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எப்ப சார் இமேஜ் இன்ஃபைனைட்க்கு எடுத்துட்டு போகும்? அந்த கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு முன்னாடி நீ ஆப்ஜெக்ட்ட ஃபோக்கல்ல வைக்கணும். இப்போ இவர் தான் இமேஜை இன்ஃபைனைட் கொண்டு போறாருன்னா இவருக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட், அதாவது விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் எங்க இருக்கணும்? இந்த லென்ஸோட ஆப்ஜெக்ட், இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்கு இருக்கணும் சார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா லென்த் ஆஃப் டியூப் என்னவா மாறிடும்? VO plus FE ன்னு மாறிடும். ஏன்னா VO plus UE தான் எப்பவுமே லென்த் ஆஃப் டியூப். VO plus UE. இப்போ UE யாரா மாறிடுறாங்க? FE ஆ மாறிடுறாங்க. கண்டிஷன் என்ன? இமேஜ் நீங்க இன்ஃபைனைட்க்கு எடுத்துட்டு போறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா UE should be FE. கரெக்ட்? கிளியரா? ரைட். சோ
L is equals to VO plus FE ன்னு மாறிடும். இப்போ magnifying power of the compound microscope. The compound microscope or magnifying power for image, we should get image at infinite distance is always equals to length of tube divided by FO into D divided by FE. Okay, இத ஞாபகம் வச்சாலும் okay. R we had another formula for same infinite condition. வேற என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சார்னா for infinite situation this is equals to minus VO by UO into F by DE, no not F by DE, I think D by FE. Okay, D by FE. சார் இந்த ரெண்டு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. This formula is applicable for compound microscope to get image at infinite distance. இது புரிஞ்சுதா? infinite distanceல இமேஜ் கிடைக்கிறதுக்காக இத யூஸ் பண்ணுவோம். சார் இதுல இந்த VO by UO இருக்கு இல்லையா, இத தான் M1 ன்னு சொல்லுவாங்க. இத M1 ன்னு சொல்லுவாங்க யூசுவலா. நீ அப்படி சொன்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இங்க பாரு, இந்த VO by UO இருக்கு இல்லையா, அத M1 ன்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபையிங் பவர். D by FE இருக்கு இல்லையா, இது மேக்னிஃபையிங் பவர் ஃபார் ஐபீஸ். This is equals to மேக்னிஃபையிங் பவர் ஃபார் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இதுல இன்னொரு சிம்பிள் ட்ரிக் கூட இருக்கு. ட்ரிக்ல இது ஒரு சிம்பிளான விஷயம். இங்க பாருங்க, இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ஆப்ஜெக்டிவ் லென்ஸை விட்டுருங்க. ஆப்ஜெக்டிவ் லென்ஸை விட்டுட்டு நீங்க இவரை மட்டும் பாத்தீங்கன்னா, இந்த ஐபீஸை மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே இதுக்கு முன்னாடி பார்த்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மாதிரியே இருக்கும். சார் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கு முன்னாடி நீங்க ஆப்ஜெக்ட்டை வைக்கிறீங்க, அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, அதே டைரக்ஷன்ல இமேஜை ஃபார்ம் பண்ணும். அப்படி வைக்கும்போது நீங்க ஆப்ஜெக்ட் அவரை ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பா ட்ரீட் பண்ணு, அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஃபார்முலாவும் அதே மாதிரி தான் வரும். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல என்ன வந்துச்சு, மேக்னிஃபையிங் பவர் ஃபார் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்க்கு என்ன வந்துச்சு, D by F வந்துச்சா, இங்க பாருங்க D by FE வருது, அவ்வளவுதான். ஏன்னா இது ஐபீஸ், அந்த இடத்துல ஒரே லென்ஸ் தான் இருந்துச்சு, அதனால D by F வந்துச்சு. இங்க ரெண்டு லென்ஸ் இருக்கனால F நம்ம FE னும் FO னு சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த ஐபீஸ் தான சார் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அதனால D by FE சார். அங்க D by F, இங்க D by FE. இங்க பாருங்க, அப்படியே இருக்கும், எக்ஸாக்ட்டா அப்படியே இருக்கும். ஓகே, ஏன்னா மைனஸ் VO by UOங்கிறது MO, ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபையிங் பவர். அது கூட ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இது ஒரு லென்ஸுக்கு முன்னாடி நான் UOங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆப்ஜெக்ட்டை வச்சிருக்கேன். அவர் ஃபார்ம் பண்ற இமேஜ் வந்து VO டிஸ்டன்ஸ்ல. அப்ப இவரோட மேக்னிஃபிகேஷன் என்ன, இந்த லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் என்ன, V by U தானே. இங்க V என்னது VO, U என்னது UO, அதான் VO by UO. ஏன்னா இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், அதனால இது MO, அதான் MOக்கு பதிலா உங்களுக்கு VO by UO வருது. புரியுதா? VO by UO ஏன் வருதுன்னு புரியுதா? ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபையிங் பவர். செகண்ட் இருக்கவர் யாரு, D by FE. காம்பவுண்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் நினைச்சு பாருங்க, அங்க சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தான் இங்க உங்களுக்கு ஐபீஸ். ஓகேவா? அங்க சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கு D டிஸ்டன்ஸ், சாரி இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல மேக்னிஃபையிங் பவர் என்ன, D by F. இங்க D by FE. ஏன்னா இந்த ரெண்டாவது லென்ஸ் தான் எனக்கு ஐபீஸ். அவர் தான் சார் எனக்கு அங்க சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பா இருந்தாரு, இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ரெண்டாவது ஐபீஸா மாறிட்டாரு, அவ்வளவுதான். புரியுதா? நீ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை தெளிவா படிச்சாலே, அதை ஒழுங்கா அந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டாலே உன்னால ஈஸியா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை அடிச்சு நோக்க முடியும். ரைட்? இது வரைக்கும் புரிஞ்சுதா கைஸ்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் ஓகேடா. சோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்த கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் என்ன, இமேஜ் அட் D டிஸ்டன்ஸ். இப்போ உன்னால டைரக்டா எடுத்த உடனே ஒன்னு சொல்லிட முடியும், சார் மைனஸ் இங்க யார் வரான்னு தெரியல சார், ஆனா இந்த இடத்துல எனக்கு +1 + D by F தான் சார் வரும். இத உன்னால கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தான் உனக்கு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ஐபீஸா இருக்கு, கரெக்ட்டா? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல இமேஜ் அட் D டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு, 1 + D by focal length தான் வந்துச்சு. அப்ப இதுவும் அதேதான், இமேஜ் அட் D டிஸ்டன்ஸ்க்கு எனக்கு 1 + D by F வரணும். Fங்கிறது இங்க ஐபீஸ், அதனால 1 + D by FE வரும் சார்.
இது புரிஞ்சிருச்சா இருக்காது? இது புரிஞ்சுதா? கண்டிப்பா இது வரும், இது மாற போறது இல்லை. கரெக்ட் தானே? இது மாறுமா? இது மாற போறது இல்லை. இப்போவும் அந்த ஃபர்ஸ்ட் லென்ஸ் அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு முன்னாடி நீ எங்க ஆப்ஜெக்ட் வைக்கிறியோ அது யூஓ, அவர் எங்க இமேஜை ஃபார்ம் பண்ண வைப்பாரோ அது விஓ. அப்ப இது யாரா இருக்கும்? விஓ பை யூஓ தான். ஏன்னா அந்த லென்ஸோட மேக்னிஃபைங் பவர் எப்பவுமே விஓ பை யூஓ தானே, அதனால இது எப்பவுமே விஓ பை யூஓ தான் சார். ஆனா மைனஸ் வரும். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? கிளியர்? ரைட்? நான் தான் சொன்னேன், அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை நீ தெளிவா படிச்சிட்டேன்னா இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல நீ எதையும் மனப்பாடம் பண்ணணும்னு இருக்காது. மனப்பாடம் பண்ற அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபைங் பவர் இஸ் ஆல்வேஸ் MO into ME. அந்த ME சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கு. ME யாரும் கிடையாது, சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தான் ME. அவர் தான் ஐபீஸ். அப்போ ஐபீஸுக்கு மேக்னிஃபைங் பவர் ஃபார்முலா எந்த கண்டிஷனுக்கு எது வருமோ அது அப்படியே இங்க காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல வரும் சார். முன்னாடி விஓ பை யூஓ கான்ஸ்டன்ட். அந்த எம்ஓங்கிறது அது எம்ஓங்கிறது யாரு? அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்காரு இல்லையா, அவருக்கு முன்னாடி நீ எங்க யூஓ வச்சாலும் அவர் ஒரு விஓல இமேஜை கொடுக்க தான் போறாரு. கரெக்டா? அப்ப அந்த விஓ பை யூஓ வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபையிங் பவர். கிளியரா? ரைட். சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆர் வி ஹேட் டிஃபரண்ட் ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. என்ன சார் அப்படின்னா சேம் அந்த இந்த ஃபார்முலா மேல இருக்க ஃபார்முலா தெரிஞ்சிரும். L by F4 இருக்கு இல்லையா, that L by F4 is nothing but MO. அதனால L by F4 of 1 plus D by FE. இத அப்படியே யூஸ் பண்ணிக்கோ சார். முடிஞ்சது. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல எதையாவது நீ எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கியா? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை தாண்டி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல எதையாவது எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கோமா? கிடையாது. கிடையாது தானே? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல படிச்ச அதே ஃபார்முலாவை கொஞ்சம் டிஃபரெண்டா மாத்தி எழுதியிருக்கோம். கரெக்டா? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல இமேஜ் அட் டி டிஸ்டன்ஸ்க்கு 1 plus d by f. இங்க வரும்போது அதே தான் சார், 1 plus d by f வந்தே தீரும். ME க்கு வரும். F க்கு பதிலா FE வரப்போகுது. முன்னாடி யார் வருவா? F by L by FO வரலாம், இல்லாட்டி VO by UO யூஸ் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி நீ அவங்கள மாத்தி மாத்தி போட்டுக்கணும். அவ்வளவுதான். கரெக்டா? क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி நீ அவங்கள மாத்தி போட்டுக்கிட்டா போதும். Clear? Right? So next போலாமா? Astronomical telescope. Astronomical telescope. சார் இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சேம் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வேற எதுவும் பெருசா படிக்க வேண்டாம். ஓகே? Astronomical telescope. அப்படியே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட உல்டா இவரு. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட உல்டா தான் இவரு. சரியா? Listen, astronomical telescope. ஏன்னா சம் சால்வ் பண்ணும்போது சில क्वेश्चंस இதுல கேसेस இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? நீங்க லென்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சில விஷயங்களை இதல கண்டுபிடிக்க முடியும். ஓகே? பட் அது நான் உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது நான் டீச் பண்றேன். நம்ம அத டெரிவேஷன் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண வேணாம். அதனால நான் அதை அப்படியே ஹோல்ட் பண்றேன். ஓகேவா? astronomical telescope. ஓகேவா? ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பும் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பும் ஒண்ணுதான், ஏறக்குறைய ஒண்ணுதான். பட் இங்க என்ன சார் டிஃபரண்ட் அப்படின்னா, only the different is அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இருக்கு இல்லையா, அது பெருசா இருக்கும். ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் சின்னதா இருக்கும். சும்மா காரணம் இல்லாம சின்னதாவும் பெருசாவும் வைக்கல இவங்க. FO should be more than FE. அதே மாதிரி aperture or diameter இது एक्चुअली பார்க்கிறது தான் இப்படி இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் a circle மாதிரி தான் இருக்கும் அந்த லென்ஸ் ஃப்ரண்ட்ல பாக்கும்போது. ஓகேங்களா? சோ diameter of objective should be more than diameter of eyepiece. Okay, which means aperture of objective lens is more than aperture of eyepiece. சரி, இதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்க்கு அப்படியே இன்வர்ஸா இருக்கும். அங்க படிச்சதுக்கு இது அப்படியே இன்வர்ஸ் உல்டாவா இருக்கும். ஓகே, சரி, இங்க பாருங்க. இப்போ the rules என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது FO, இது வந்து FE, இவரோட ஃபோக்கல் லென்த் வந்து FE. இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் லைன், ஐ மீன் பிரின்சிபல் ஆக்சிஸ். சார், டெலஸ்கோப் அப்படின்னா எதை பார்க்கிறதுக்கு டெலஸ்கோப்? டெலஸ்கோப்போட பர்பஸ் என்ன? டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட், இன்ஃபைனைட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட், தூரமா இருக்கிற ஆப்ஜெக்ட்டை பார்க்கிறது தான் டெலஸ்கோப்போட பர்பஸ். அப்ப தூரமா இருக்கிற ஆப்ஜெக்ட்ல இருந்து வர லைட் ரே
always parallel to the lens. லென்ஸ்க்கு parallel தான சார் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ்லலாம் நீங்க ஆப்ஜெக்ட்ட லென்ஸ்க்கு பக்கத்துல வச்சிருப்பீங்க சார். ஆப்ஜெக்ட்ட லென்ஸ்க்கு பக்கத்துல வச்சிருப்பீங்க. அதனால இங்க பாருங்க ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? லென்ஸ்க்கு பக்கத்துல இருக்கு. அதனால UO தெரியும் உங்களுக்கு. UO இருக்கும். இந்த சம்ல UO இருக்கும், VO இருக்கும், UE இருக்கும், VE இருக்கும். கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி. ஆனா டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ, டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் UO is always infinite. ஏனா ஆப்ஜெக்ட் is always distance. சார் டெலஸ்கோப்போட பர்பஸ் தூரமா இருக்கவங்கள பாக்குறது சார். அப்ப ஆப்ஜெக்ட் always at infinite. ஆப்ஜெக்ட்ல இருந்து வர லைட் ரேஸ் always parallel to the lens. ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பொறுத்தவரைக்கும் அது எப்படி வரும்? parallel தான் அது லைட் ரே வரும். கரெக்ட்டா? இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஓகே? லைட் ரேஸ் always parallel வரும் சார். இப்படி parallel வரும். இந்த டயகிராம் parallel வரும். சரிங்களா? இதுவும் இப்படி parallel வரும். parallel வந்தா ஃபோக்கஸ் வழியா போகும். ஓகே? இப்படி இருக்கும். ஓகே? நம்ம பெருசா கூட டயகிராம் போடலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் அடிச்சிட்டு பெருசு இப்படியே பெருசு பண்ண ட்ரை பண்றேன். இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ்ல இருந்து இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? VO ன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட்டுக்கும் ஐபீஸ்க்கும் நடுவுல இருக்கிறத நம்ம UE ன்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஐபீஸ்க்கும் நடுவுல இருக்கிறது UE. கரெக்ட்டா? இப்போ இந்த ஐபீஸ் உங்களுக்கு ரெண்டு கண்டிஷன்ல இமேஜை ஃபார்ம் பண்ணும். இன்ஃபைனைட்ல இருந்து வர இந்த ஆப்ஜெக்ட்டோட விர்ச்சுவல் இமேஜ, அதாவது இந்த இமேஜ இந்த ஐபீஸ் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்டா எடுத்துக்கிட்டு இந்த ஐபீஸ் என்ன பண்ணும்? ரெண்டு கண்டிஷன்ல இமேஜை ஃபார்ம் பண்ண வைக்கும். ஓகேங்களா? the first condition ஒருவேளை இவரு இங்க ஃபார்ம் பண்ண வைக்கிறாருன்னு வெச்சுக்கோங்க, இங்க ஃபார்ம் பண்ண வைக்கிறாருன்னு வெச்சுக்கோங்க, இப்படி இந்த இடத்துல ஃபார்ம் பண்ண வைக்கிறாருன்னா this distance may be d or infinite. சார் இது இன்ஃபைனைட்டுக்கும் எடுத்துட்டு போக முடியும், dங்கிற டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துட்டு போக முடியும். சேம் முன்னாடி பார்த்தோம்ல அதே கேஸ் தான். இதுதான் உங்களோட ஃபைனல் இமேஜ் பா. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் இமேஜ். இந்த ஃபைனல் இமேஜை உங்களால இன்ஃபைனைட்லயும் கொண்டு போய் வச்சுக்க முடியும். அது ஒரு கண்டிஷன். இமேஜ் அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். இன்னொன்னு டி டிஸ்டிங்க்ட் விஷன், நம்மளால பார்க்க முடிஞ்ச லீஸ்ட் டிஸ்டன்ஸ் டிஸ்டிங்க்ட் விஷன். இந்த ரெண்டு கண்டிஷன்ல உங்களால இந்த இமேஜை எடுத்துட்டு போக முடியும். சோ இத நம்ம ஜெனரலா என்ன சொல்லுவோம்னா VE ன்னு தான் சொல்லுவோம். this VE may be two conditions, one is at infinite or one is at d distance. சோ நீங்க இவருக்கு லென்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணீங்கன்னா V ஐ நீங்க d ன்னு வச்சு கண்டுபிடிக்க முடியும், UE ஐ கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி V is infinite ன்னு வச்சிட்டு UE ஐ கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? நமக்கு தெரிஞ்ச நார்மல் கண்டிஷன், நார்மல் விஷன் கேட்கலாம், இல்லாட்டி இமேஜ் அட் இன்ஃபைனைட் ன்னு கேட்கலாம். ஓகே, இப்போ இமேஜ் அட் இன்ஃபைனைட் ன்னு கேட்டாங்கன்னா, இமேஜ் அட் இன்ஃபைனைட் ன்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ஐபீஸ் இந்த ஃபைனல் இமேஜை இன்ஃபைனைட்ல கொண்டு போய் வைக்கணுமா? எப்ப சார் இன்ஃபைனைட்ல கொண்டு போய் வைக்கும்? இந்த ஐபீஸ் இந்த இமேஜை இன்ஃபைனைட்ல எப்ப கொண்டு போய் வைக்கும்? இன்ஃபைனைட்னா என்ன அர்த்தம்? this VE is infinite. எப்போ VE இன்ஃபைனைட் ஆகும்? if the UE is FE. கரெக்ட்டா? ஆப்ஜெக்ட்டோட இந்த UE டிஸ்டன்ஸ் ஒருவேளை ஃபோக்கல் லெந்த் ஆஃப் தி ஐபீஸ் இருந்துச்சுனா, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு நீங்க ஃபோக்கல் லெந்த்ல ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க, அப்ப அந்த லென்ஸ் என்ன பண்ணும்? இன்ஃபைனைட்ல இமேஜை ஃபார்ம் பண்ணும். அப்ப இந்த ஃபைனல் இமேஜ் இன்ஃபைனைட்க்கு போகும். இதுதான் சார் கண்டிஷன். இது புரிஞ்சுதா? இதான கண்டிஷன். முன்னாடி பார்த்த அதே கண்டிஷன் தான் சார் இங்கேயும் வரும். முன்னாடி பார்த்த அதே கண்டிஷன் தான் இங்கேயும் வரும். இப்போ மேக்னிஃபையிங் பவர், மேக்னிஃபையிங் பவர் இருக்கு இல்லையா? this magnifying power is equals to minus FO by FE. பட் ஆக்சுவலா இதோட ஃபார்முலா FO by FE கிடையாது. ஒரிஜினல் ஃபார்முலா என்னன்னா minus of FO by UE. FO by UE தான் ஒரிஜினல் ஃபார்முலா. minus FO by UE தான் ஜெனரல் ஃபார்முலா ஆர் ஒரிஜினல் ஃபார்முலாடா. இந்த UE எப்படி கிடைச்சதுன்னா இங்க பாருங்க, VE is infinite. லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பாரு. லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணு. என்ன ஃபார்முலா? 1 by V minus 1 by U is equals to 1 by F. இதான லென்ஸ் ஃபார்முலா. அப்போ VE இது UE இது FE ஆ மாறிடும். ஏன்னா ஐபீஸ்க்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றீங்க. if VE is infinite, 1 by infinite minus 1 by UE, okay, UE is equals to 1 by FE. UE ஆப்போசிட் இருக்கு, அப்ப மைனஸ் போடுவியா? மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகுமா? எனிதிங் பை இன்ஃபினிட் 0 ஆகுமா? அப்ப ஃபார்முலா என்ன ஆயிடும்? 1 by UE is equals to 1 by FE ன்னு மாறும் சார். அப்ப UE is equals to FE சார். இது லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா நம்ம?
நமக்கே தெரியும்ல இந்த ஐபீஸ் இமேஜை இன்ஃபைனைட்ல ஃபார்ம் பண்ண வைக்கணும்னா ஐபீஸ்க்கு முன்னாடி நீ ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கணும் FE ல தான் வச்சிருக்கணும் இந்த ரீசன்னால தான் நான் உங்களுக்கு இந்த டெரிவேஷன்ஸ் நான் சொல்லல இந்த டெரிவேஷன் போட்டாலும் திருப்பி அதுதான் வரும் அது நமக்கே தெரியும் ஆல்ரெடி அதனால நம்ம டெரிவேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன் புரியுதா அதனால தான் நம்ம அந்த டெரிவேஷன் போடுறது இல்ல லென்ஸ் நீங்க ஜெனரலா ஏதாவது ஒரு டீடைல் லெக்சர் இல்லாட்டி டீடைல் லெக்சர் இருக்கிற மாதிரி ஒரு புக் எடுத்தீங்க அப்படின்னா இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் அவங்க போட்டு சொல்லுவாங்க ஓகே பட் நமக்கு இந்த டெரிவேஷன் தேவையில்லை நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு லென்ஸோட கிரியேட் பண்ற ஃபார்ம் பண்ற இமேஜ் இன்ஃபைனைட்ல இருக்குன்னா அந்த லென்ஸுக்கு நீ ஆப்ஜெக்ட் எங்க கொடுக்கணும் ஃபோக்கஸ்ல கொடுத்தாதான் இமேஜ்ல எடுத்துட்டு போவார் ஏன் அந்த டெரிவேஷன் போகணும் நமக்கு புரியும் இல்லையா அது அதனால நான் டெரிவேஷன் போறது இல்லை ஓகே சோ அதனால u வந்து FE ஆ மாறும் இதுதான் ஜெனரல் ஃபார்முலா magnifying power for astronomical telescope is minus FO by FE ஞாபகம் வச்சுக்கோ minus FO by FE astronomical telescope க்கு minus FO by FE compound telescope compound microscope என்ன MO into ME அந்த மாதிரி இது minus FO by FE FO change ஆகாது FO is always FO ஏன் FO always FO சொல்லுங்க ஏன் FO always FO ரீசன் இங்க பாருங்கப்பா இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்காரு இல்லையா இவரை பொறுத்தவரைக்கும் ஆப்ஜெக்ட் எப்பவுமே இன்ஃபைனைட்ல தான் இருக்கும் அப்ப இவர் இமேஜ் எங்க ஃபார்ம் பண்ணுவாரு எப்பவுமே ஃபோக்கஸ்ல தான் ஃபார்ம் பண்ணுவாரு நான் சொல்றது புரியுதா சார் இந்த டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் இந்த UO எப்பவுமே இன்ஃபைனைட் தான் சார் அப்போ இவர் ஃபார்ம் பண்ற இமேஜ் VO எப்பவுமே FO தானே இது சேஞ்ச் ஆகுமா ஆல்வேஸ் FO ஏனா இன்ஃபைனைட்ல ஆப்ஜெக்ட் வச்சீங்கன்னா ஃபோக்கஸ்ல தானே சார் அவர் இமேஜ் கொடுப்பாரு அப்ப இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃபார்ம் பண்ற ஃபர்ஸ்ட் இமேஜ் அதாவது விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இந்த ஐபீஸ் இவர் தான் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இவர் எங்க தான் இருப்பாரு ஆல்வேஸ் அட் FO ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ல தான் சார் உட்கார்ந்திருப்பாரு எப்பவுமே ஓகே அதனால this FO cannot change m is equals to minus FO அது கரெக்ட் FO தான் சார் numerator is FO இந்த denominator தான் மாறும் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது இமேஜ் ஃபைனல் இமேஜ் இன்ஃபைனைட்ல கிடைக்கணும்னா அப்போ ஐபீஸ்க்கு முன்னாடி இருக்கிற விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் எங்க இருக்கணும் அவரோட ஃபோக்கல்ல இருக்கணும் அப்ப UE FE ஆ மாறுறதுனால -FO by UE க்கு பதிலா FE போட்டீங்கன்னா -FO by FE தான் மேக்னிஃபையிங் பவர் ஃபார் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் இது புரிஞ்சுதா கம் ஆன் இது புரிஞ்சுதா ரைட் கிளியர் சரி இப்போ இன்னொரு டவுட் வரும் சார் இதெல்லாம் ஓகே லென்த் ஆஃப் டியூப் என்ன சார் லென்த் ஆஃப் டியூப் அடிச்சு சொல்லலாம் இப்போ லென்த் ஆஃப் டியூப் போன சமுக்கும் அதே மாதிரி தான் போன சமுக்கு என்ன வந்துச்சு VO plus UE ஏன்னா ரெண்டு லென்ஸுக்கு நடுவுல இருக்குது தான் சார் லென்த் ஆஃப் டியூப் அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஐபீஸுக்கும் நடுவுல இருக்குது தான் லென்த் ஆஃப் டியூப் கரெக்டா இங்கேயும் அதே தான் அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஐபீஸுக்கும் நடுவுல இருக்கிறது தான் லென்த் ஆஃப் டியூப் பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் VO is always FO அது மாற போறதே இல்ல சார் இது எப்பவும் FO தான் plus UE புரிஞ்சுதா FO plus UE தான் எப்பவுமே length of tube இது ஞாபகம் வச்சுக்கோ FO plus UE தான் எப்பவுமே length of tube ஆனா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல நான் வேற சொன்னேன் length of tube is equals to VO plus UE ன்னு சொன்னேன் ஏன்னா அப்ப அது VO தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுற VO தான் அது FO வா மாறணும்னா நீ ஆப்ஜெக்ட்டை கொண்டு போய் எங்க வைக்கணும் இன்ஃபைனைட்ல வச்சிருந்திருக்கணும் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல பட் அப்படி இல்ல காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட பர்பஸே ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட்டை மைக்ரோஸ்கோப்ல நம்ம பக்கத்துல பாக்குறது தான் அப்படி என்ன பண்ணுவேன் லென்ஸ்க்கு பக்கத்துல தான் அந்த ஆப்ஜெக்ட் வச்சிருப்பேன் இன்ஃபைனைட்ல போய் வச்சிருக்க மாட்டேன் புரியுதா அதோட அப்ளிகேஷனே டிஃபரெண்ட் இதோட அப்ளிகேஷன் டிஃபரெண்ட் இந்த டெலஸ்கோப்போட பர்பஸ் என்ன தூரமா இருக்கிற ஆப்ஜெக்ட்டை பாக்குறது சார் அப்ப ஆப்ஜெக்ட் எப்பவுமே இன்ஃபைனைட்ல தான் இருக்கும் அப்ப அப்ஜெக்டிவ் லென்ஸ் எப்பவுமே இமேஜை ஃபோக்கஸ்ல தான் ஃபார்ம் பண்ணும் ஆனா ஐபீஸ் அப்படி கிடையாது ஐபீஸால டிஸ்டிங்விஷன்லயும் ஃபார்ம் பண்ண முடியும் இன்ஃபைனைட்லயும் ஃபார்ம் பண்ண முடியும் அதுக்கு நடுவுல எங்க வேணாலும் ஃபார்ம் பண்ணிக்க முடியும் சோ அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி லென்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி we can find the magnifying power கரெக்ட்டா yes L is always equals to FO plus UE இப்போ இங்க வாங்க image at infinite condition னு சொன்னாங்கன்னா அப்போ length of tube என்னவா மாறும் L is சொல்லுங்க L is FO plus UE தான சார் இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் UE FE தானே அப்போ FO plus FE தான் இந்த கேஸுக்கு image at infinite distance case வந்துச்சு அப்படின்னா L is FO plus FE L is FO plus FE I hope this is clear right
இது புரிஞ்சுதா? Come on, இது புரிஞ்சுதா? For இந்த condition, infinite condition. Infinite condition க்கு இது okay. இதுவே condition if it is different. If the condition is different. Second condition போறோம். Second condition என்ன? Image at d distance. Okay? Image at d distance. Image at d distance. d distanceல image form ஆகும்போது என்ன பண்ணணும்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? Listen, image d distanceல form ஆகணும்னா simple. இங்க பாருங்கப்பா, இந்த ஐபீஸ் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இந்த ஐபீஸை பொறுத்த வரைக்கும் VE DR இருக்கணும். சார் VE DR இருக்கணும். நமக்கு தெரியும் UE always. UE we need to find. UE எனக்கு என்னன்னு தெரியணும். FE ங்கிறது focal length of the lens. அப்ப என்ன பண்ணுவ? லென்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவ. லென்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது? 1/VE minus 1/UE is equals to 1/FE ன்னு சொல்லுமா? சார் அதானே லென்ஸ் ஃபார்முலா. அப்ளை பண்ணி பாருங்க. உனக்கு தேவைப்படுறது UE தெரியணும். ஏன்னா இங்க பாருங்க, ஜெனரல் ஃபார்முலா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். மேக்னிஃபையிங் பவர் ஃபார் ஜெனரல் ஃபார்முலா கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. M is equals to minus FO/UE தான். உங்களுக்கு FO எப்பவுமே கான்ஸ்டன்ட். UE மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இந்த டேர்ம்ல நீங்க UE ஐ கண்டுபிடிக்க போறீங்க. சோ இந்த இந்த UE அங்க எடுத்துட்டு போங்க, FE இங்க எடுத்துட்டு வாங்க. VE க்கு பதிலா D அப்ளை பண்ணுங்க. ஏன்னா கண்டிஷனே அதான், D ல தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகணும். சோ 1 divided by VE க்கு பதிலா D போட்டுக்கோங்க. இந்த டேர்ம் இங்க வந்துச்சுனா minus 1/FE is equals to 1/UE. அப்ப என்ன அர்த்தம்? FE minus D divided by D into FE is equals to 1/UE. ஓகேங்களா? ஆர் வேணும்னா D ய காமனா எடுத்துட்டு அவங்க சொல்ற ஃபார்முலா கூட யூஸ் பண்ணுங்க. இது 1/UE. minus 1/UE வேணும்னா you can apply here. ஓகேங்களா? minus UE வேணும்னாலும் you can apply. பட் நமக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், Rayoptics பொறுத்தவரைக்கும் நீங்க யாரை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு சைன் போடுறாங்க. கண்டுபிடிக்கிறவங்களுக்கு சைன் போடுறாங்க. ஓகேங்களா? சரி, D யோட வேல்யூ காமிக்கணும். சார் D லெஃப்ட் சைடு வருது. அப்ப D should be negative. D நெகட்டிவ் தானே, V லெஃப்ட் சைடு தானே இருக்கு, நெகட்டிவ் போடுவேன். அப்ப நெகட்டிவ் போடும்போது என்ன ஆகுது? இந்த டேர்ம் FE it could be plus divided by minus D into FE. சார் இதுதான் ஃபார்முலா. UE க்கு பதிலா இப்போ கொண்டு போய் டைரக்ட்டா மேக்னிஃபையிங் பவர்க்குள்ள அப்ளை பண்ணு. என்னது? minus FO/UE தானே ஜெனரல் ஃபார்முலா. அப்போ minus FO/1/UE க்கு பதிலா இந்த டேர்ம் அப்ளை பண்ணிக்கோ. ஆர் இதுல D ய காமனா எடுத்துட்டு அவன் புக்ல இருக்கிற ஃபார்முலா வச்சிருப்பான், நீ அதை போடுறதுனால போட்டுக்கோ, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? FO/UE க்கு பதிலா you can apply this formula. Okay, or you can change it. It is depends on you. So minus of FE plus D divided by D into FE. So D will cancel. இந்த FE ங்கிற term மேல போய்டும். மேல போச்சுனா என்ன ஆகும்? FO into D into FE divided by D into FE. சார் FO/FE common. Sorry, D plus. ஓகேங்களா? FO/FE common. So FO/FE வெளில எடுத்துட்டீங்கன்னா D plus FE/D. இதுல சில டைம் என்ன பண்ணுவாங்க, D ய கூட வெளில எடுப்பாங்கப்பா. அது உங்களோட விருப்பம். இதுதான் அந்த நான் சொன்னல அந்த டெரிவேஷன். இந்த டெரிவேஷன் தேவைன்னா இந்த டெரிவேஷன் யூஸ் பண்ண. ஆனா இந்த டெரிவேஷன் என்ன கேட்டா நான் வேணாம்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? மேக்னிஃபையிங் இந்த டெரிவேஷன் தேவையில்லை. நீ டைரக்டா ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இதெல்லாம் உங்க புக்ல கொடுத்து, சில புக்ல கொடுக்கலாம், சில புக்ல கொடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த புக்லயும் கொடுக்க மாட்டாங்க இந்த டெரிவேஷனை. டீடைல் எக்ஸல் சென்கேஜ் மாதிரி ஏதாவது புக் எடுத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் கிடைக்கலாம், இல்ல கிடைக்காமலும் போகலாம். ஓகேவா? சரி, லிசன். புக் படி பாத்தீங்கன்னா M is equals to minus FO/FE of இந்த D ய கூட காமனா எடுத்துப்பாங்க, இல்லாட்டி 1 plus FE/D ன்னு போட்டுருப்பாங்க. அவ்வளவுதான் சார், இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. வேணும்னா இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் லென்ஸ் ஃபார்முலாவோட பேசிக் ஃபார்முலா எடுத்துக்கிட்டு உன்னால FO, FE, UE இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். சிம்பிளி நீ அதெல்லாம் பண்ணாத, இத மட்டும் எடுத்துக்கோ போதும். ஓகே? at d distance for telescope. அதே மாதிரி length of tube என்னவா மாறும் சார்? length of tube என்ன சொன்னேன்? VO, சார் not VO வந்து அவருக்கு வருவாரு. இவருக்கு என்னது? FO plus UE. சார் UE இங்க கண்டுபிடிச்சிருக்கியா? ஒண்ணு வந்து இங்க போடு, அவ்வளவுதான். UE ய ரீப்ளேஸ் பண்ணு, அதான் ஆன்சர். ஓகேங்களா? ஃபார்முலா என்ன அப்படினா FO plus FE into D by D plus FE. சார் இதுதான் ஃபார்முலா.
length of q. புரிஞ்சுதா? So better you can memorize the formula. எனக்கு தெரிஞ்சு அதான் better நான் சொல்லுவேன். நீ இந்த derivation process போறதை விட இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா செம்ம ஈஸியா போட முடியும். ஏன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி எடுத்துட்டு வர்றது கண்டிப்பா உனக்கு அந்த இடத்துல டஃப்பா இருக்கும். எக்ஸாம் எழுதும்போது டஃப்பா இருக்கும். ஓகேவா? சோ அதுக்காக தான் நான் இதை ரெஃபர் பண்றேன். ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. லிசன், மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கேட்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த ஃபார்முலாவை கேட்பேன். அப்போ நீ என்ன சொல்றேன்னு நான் பார்க்கறேன். சரியா? ஓகே. இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெஸ்ட் மெத்தட். பெஸ்ட் மெத்தட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது தான். கிளியரா? ஓகே. சோ சிலபஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்கும் இங்க கவர் ஆயிடுச்சு. நீ சம்ஸ் பிராக்டிஸ் பண்றது மட்டும் தான் பெஸ்ட். இதுக்கப்புறம் உன்னோட ரிசல்ட்டை டிசைட் பண்ணும். சரியா? நீ எவ்வளவு அதிகமா சம் சால்வ் பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஓகே? ஓகேவா? எனி டவுட்? எனி ஃபர்தர் டவுட்? சோ நாளைக்கு லைவ் செஷன் இருக்குடா. நான் இன்னைக்கு நைட்டு ஒரு பாதி கொஸ்டின் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு? ஐ மீன் எப்போ சொன்னேன்? நான் சண்டே சொன்னேன். இப்போ இவ்வளோ டேட் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது ஜாயின் பண்ணனா இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. DFE டிவைட் பை எதுல கேட்கிறப்பா? மேக்னிஃபையிங் பவரா இல்ல DFE D plus FE தானே ப்ரோ? ரெசிப்ரோக்கல்ல போட்டுருக்கீங்க. எது கேக்குறீங்களா? மேக்னிஃபையிங் பவர் கேக்குறீங்களா? இது பாருங்க, இது வந்து மேக்னிஃபையிங் பவர், இது வந்து லென்த் ஆஃப் டியூப். நீங்க கேக்குறது மேக்னிஃபையிங் பவரா ஆர் லென்த் ஆஃப் டியூபா? சார் இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆக்சுவலா 1 by UE is equals to D plus FE by D into FE ன்னு வரும். அதுதான் நம்ம இங்க போடுறோம். 1 by UE இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம இந்த வேல்யூ அப்படியே போடுறோம். D plus FE by DFE. அதுதான் இங்கேயும் பாருங்க ப்ரோ. M தான்ப்பா. இங்க பாருங்கடா, நீங்க இத இது பாருங்களேன். 1 by UE ஓட வேல்யூ D plus FE by D plus FE. D by FE plus D plus FE. இங்க பாருங்க, மறுபடியும் அந்த ஃபார்முலா உனக்கு போட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணு. மேக்னிஃபையிங் பவரோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? மேக்னிஃபையிங் பவரோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? மேக்னிஃபையிங் பவர்னா மைனஸ் FO by UE. UE ஓட வேல்யூ என்ன? ஆக்சுவலா 1 by UE ஓட வேல்யூ என்ன? D into FE by D plus FE. ஓகேவா? 1 by UE. அப்போ இத minus FO into 1 by UE ன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 by UE னா DFE by D plus FE. ஓகே, இந்த இடத்துல D plus FE by DFE. ஓகே, இங்க பாருங்க, D plus FE by DFE. இதுதான் 1 by UE ஓட ரிசல்ட். சோ அப்போ நீங்க இந்த 1 by UE க்கு பதிலா D plus FE by D into FE எடுத்துக்கலாமா? D into FE எடுத்துக்கலாமா? now இங்க FE வெளியில எடுத்துக்கிட்டா minus FO by FE of D plus FE by D. கரெக்ட்டா? இதுல இப்போ காமன் டிவிஷன் ஆஃப் D இங்க பாருங்க, இதுல காமன் டிவிஷன் ஆஃப் D. Sir, now I am watching your hydrostatic video, so I will watch this video later. No, okay, Surya, no problem. Hydrostatics இப்பதான் வரீங்களா? ஓகே, பாருங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இதுல இந்த காமன் டிவிஷன் D போட்டீங்கன்னா minus FO by FE of D by D plus FE by D. D by D 1 தானே? so 1 plus FE by D அதானே? 1 plus FE by D. மகா கரெக்ட்டா? இங்க இருக்கு பாருங்க, இதுவும் ஒண்ணுதான்.
அதான் ஓகேவா? One by UE is equals to D plus FE by DFE. அதான் 1 by UE ஓட வேல்யூ. இப்போ UE ஓட வேல்யூ எனக்கு தேவைப்படுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? 1 by UE வந்து D plus FE by DFE. அப்ப UE is equals to DFE by D plus FE. கரெக்ட்டா? இதை UE க்கு பதிலா போட்டேன். அதான் DFE by D plus FE. இந்த DFE by D plus FE இங்க லென்ஸ் ஃபார்முலால கண்டுபிடிக்கணும் நாம. இப்போ U க்கு பதிலா நீங்க மைனஸ் போட்டீங்கன்னா மைனஸ் மைனஸ் போய்டுமா? நீங்க மைனஸ் போட்டீங்க அப்படினா இதுக்கு அப்புறம் இங்க சைன் போடற கூடாது. ஏன்னா இங்க சைன் போடாம இந்த சம் எடுத்துக்கணும். அதனால தான் மைனஸ் போட்டுக்கிட்டோம். மைனஸ் போடல இந்த இடத்துல மைனஸ் நீ கொடுக்கல அப்படினா நீ சம்ல மைனஸ் திருப்பி கொடுக்கணும்னு அர்த்தம். உங்க புக்ல கொடுக்கிற சம் எல்லாம் பாருங்கப்பா. உங்க புக்ல கொடுக்கிற சம்லலாம் இல்ல இந்த புக்ல இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு அவனே போட்டுருப்பான். யூ ஷுட் நாட் யூஸ் சைன் கன்வர்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பான். இந்த ஃபார்முலா கொடுத்திருந்தானா கண்டிப்பா பிராக்கெட் போட்டு யூ ஷுட் நாட் கன்சிடர் எனி சைன் அவனே சொல்லுவான். ஏன்னா அவன் ஆல்ரெடி சைனை கொடுத்துட்டான். UE க்கு சைன் கொடுத்துட்டான். அதுக்கு முன்னாடி பாருங்க V ஓட ஃபார்முலா இருக்கு பாருங்க, அங்கேயும் சைன் கொடுத்துருப்பான். அப்படி சைன் எல்லாத்துக்கும் அவன் கொடுத்துட்டானா நீ திருப்பி சைன் போடக்கூடாது. இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க V க்கு பதிலா நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு V ஆப்போசிட் டு இன்சிடென்ட் ரே இருக்கு, அதனால நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன். யூசுவலா UE க்கு நம்ம சைன் போட மாட்டோம். சைன் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால யாரை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு சைன் போட மாட்டோம். அதனால நான் UE க்கு சைன் போடல. ஓகேவா? அவ சைன் போடுறதுனால எனக்கு இங்க மைனஸ் வருது. ஆனா புக்ல இருக்க ஃபார்முலால மைனஸ் வராது. ஏன் அப்படின்னா அவன் இங்க மைனஸ் போட்டுப்பான். மைனஸ் போட்டா இங்க இன்னொரு மைனஸ் போடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுமா? அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஃபார்முலால நீ இதுக்கு அப்புறம் சைனை போடவே கூடாது. அவன் ஜஸ்ட் ஃபோக்கல்னு சொன்னா வேல்யூ மட்டும் தான் போடணும். நீ சைன் போடற கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா நீ ஆல்ரெடி எல்லாத்துக்கும் சைன் கொடுத்துட்ட. புரிஞ்சுதா? கிளியர்? சார் உங்க புக்ல பாருங்க ஃபார்முலாவை கொடுக்கும்போது இந்த நான் எழுதியிருக்கிற அதே ஃபார்முலா கொடுத்திருந்தானா அவன் கீழே ஒரு பிராக்கெட் போட்டு, அது சிபிஎஸ்சி புக்கா இருக்கட்டும் இல்ல எந்த புக்கா இருக்கட்டும், அவன் பிராக்கெட் போட்டு சொல்லிடுவான் யூ ஷுட் நாட் யூஸ் சைன் கன்வென்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பான். என்ன அர்த்தம்னா அவன் சைனை எடுத்துட்டான், ஆல்ரெடி சைனை கொடுத்துட்டான். யூக்கும் சைன் கொடுத்துட்டான், விக்கும் சைன் கொடுத்துட்டான், ஃபோக்கல் லென்த்துக்கும் சைன் கொடுத்துட்டான். இதே வந்து கலீலியோ டெலஸ்கோப் ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்கேவ் டெலஸ்கோப்பும் வரும், கான்கேவ் லென்ஸும் உள்ள வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? கான்கேவ் லென்ஸ்னா ஃபோக்கல் லென்த்துக்கு மைனஸ் போடணும்ல, அப்ப ஃபார்முலா அவன் மைனஸ் கொடுத்துரும், அவனே போட்டுக்குவான். அப்ப போட்டனா என்ன அர்த்தம்? அவன் கண்டுபிடிக்க போற ஃபார்முலால இதுக்கு அப்புறம் நீ சைன் போடற கூடாது. அவன் ஆல்ரெடி சைன் செட் பண்ணிட்டே வந்துட்டான் எல்லாத்துக்கும். V எந்த பக்கம் கிடைக்குது, U எந்த பக்கம் கிடைக்குது, ஃபோக்கல் லென்த் பிளஸ்ஸா ஃபோக்கல் லென்த் மைனஸாங்கற சைன் எல்லாம் அவன் ஃபார்முலா போட்டே எடுத்துட்டு வந்திருக்கான். டெரிவேஷனுக்குள்ளேயே போட்டு கொண்டு வந்துட்டான். அதனால ஃபைனலா திருப்பி நீ ரிசல்ட்டுக்கு சைன் போட்றாத அப்படின்னு அவன் சொல்ல வரான். கிளியரா? ஹாய் சார், இந்த லெக்சர் சிபிஎஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஷேடோ ரமணா, கண்டிப்பா சிபிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிபிஎஸ்சிக்கு விட ரொம்ப அதிகமாவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். டோன்ட் வரி. உங்க சிபிஎஸ்சி புக்ல இந்த டெரிவேஷன்ஸ் இது எப்படி வருது அதெல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க, ஃபார்முலா மட்டும் தான் இருக்கும். பட் இதை பார்த்தனா யூ வில் கெட் சம் கிளாரிட்டி. ஓகேங்களா சார்? டெலஸ்கோப்ல பொறுத்த வரைக்கும், ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்ல பொறுத்த வரைக்கும் நீ ஜெனரல் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் UE ஓட வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோ. இன்ஃபைனைட்டுக்கு UE FE ஆ மாறும். D டிஸ்டன்ஸ்க்கு UE ஓட வேல்யூ DFE by D plus FE ஆ மாறும். DFE by D plus FE. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டனா உனக்கு மேக்னிஃபையிங் பவர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, நான் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இந்த டெலஸ்கோப் இருக்குல்ல, இப்ப பார்த்தோம்ல இந்த டெலஸ்கோப், நான் இவ்வளவு ஃபார்முலா சொன்னேன், அதெல்லாம் ஓகே தான். ஆனா நீ எதை ஞாபகம் வச்சுக்கணும்ங்கறதை நான் சொல்றேன். நீ எதை ஞாபகம் வச்சுக்கணும்ங்கறத மட்டும் நான் சொல்றேன். இங்க பாருங்க, M is equals to magnifying power is equals to minus FO by UE ஞாபகம் வச்சுக்கோ. சார் எந்த கேஸா இருந்தாலும் இதுதான் சார் உனக்கு ஞாபகம் இருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், இப்போ அவன் இமேஜ் அட் D distance சொல்றான், இல்லாட்டி இமேஜ் அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் சொல்றான்னு வச்சுக்கோ. இன்ஃபைனைட் போது நமக்கே தெரிஞ்சிடும் சார், ஃபைனல் இமேஜ் இன்ஃபைனைட்டுக்கு போகணும்னா அப்போ லென்ஸுக்கு முன்னாடி நீ F ல வைக்கணும் சார். UE வந்து F ல இருக்கும். அப்ப இன்ஃபைனைட்னாலே என்ன அர்த்தம்? UE is FE. கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ண முடிஞ்சது, மேக்னிஃபையிங் பவர் கிடைச்சோம். மேக்னிஃபையிங் பவர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FO by FE. அவ்வளவுதான் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்க்கு. இதே D டிஸ்டன்ஸ் கேட்டானா நீ லென்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணனும் தான், கரெக்ட் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா நீ அதை அப்ளை பண்ண வேணாம், நீ ஞாபகம் வச்சுக்கோங்கறேன். ஓகே, ஞாபகம் வச்சா என்ன ஆகும்? UE is equals to FE into D by D plus FE சார். கரெக்ட்டா?
இப்போ எடுத்து அப்படியே அப்ளை பண்ணு. m is equals to minus fo divided by ue. ue க்கு பதிலா என்ன பண்ணனும்? fe into d மேல d plus fe. ஓகேவா? இத தான் அவன் மாத்தி மாத்தி போட்டுருப்பான். இப்போ fo by fe minus fo by fe, இந்த d அங்க போச்சுனா என்ன ஆகும்? d plus fe by d ன்னு வரும் சார். அவ்வளவுதான். இப்போ d ய காமன் டிவிஷன் பண்ணனா minus fo by fe of d by d is 1 plus fe by d. fe by d முடிஞ்சது. நீ யார் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சார், வேற எதையும் ஞாபகம் வச்சுக்காத. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இதையும் ஞாபகம் வச்சுக்கோ, முடிஞ்சது. இப்போ length of tube கேட்டா என்ன சார் பண்றது? அதுக்கும் ஃபார்முலா இருக்கு, ஜெனரல் ஃபார்முலா. length of tube is equals to first ஃபார்முலா என்ன வரும்? fo is constant for telescope, only the u will change. ஜெனரல் ஃபார்முலா. ஜெனரல் ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த கண்டிஷனுக்கு வா. இந்த கண்டிஷனுக்கு ue என்னது? fe தானே. அப்ப length of tube என்னவா மாறும்? fo plus ue க்கு பதிலா fe போடு, முடிஞ்சது. இந்த கேஸ்க்கு வா. length of tube is equals to fo காமன் தான் சார், fo will not change. ஏனா ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபைனைட்ல இருக்கு, இமேஜ் அது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா fo ஃபோக்கல்ல தான் சார் ஃபார்ம் பண்ண வைக்கும். சோ fo is constant, மாறாது. ஓகே, plus ue ஓட வேல்யூ என்ன? இங்க இருக்கு. fed divided by d plus fe. So fe into d divided by d plus fe. முடிஞ்சது, அவ்வளவுதான். length of tube புரிஞ்சுதா சார்? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு இதே தான், அதுக்கும் இதே ரூல் தான். அங்க என்ன வரும்? மேக்னிஃபையிங் பவர் is equals to minus vo by uo of d by fe வரும், இல்லாட்டி 1 plus d by fe வரும். அவ்வளவுதான், சிம்பிள். ரைட்? கிளியரா? Any doubt? ரைட், கரெக்டா? சோ அதனால இந்த ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. அது ஒருவேளை டஃப்போ அப்படிலாம் நினைக்காத. ஆக்சுவலா அது டஃப்பே கிடையாது. ஓகே, மற்ற டாபிக்ஸ்ல நீ படிக்கிற அளவுக்கு கூட இதுல கான்செப்ட் இருக்காது. ஓகேங்களா? சிம்பிள் கான்செப்ட்ஸ் அண்ட் ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கும். ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நைட் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு நம்மளோட அந்த சேனல், அந்த லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க் உள்ள போய் பேசிட்டு இருக்குது இத பத்தி. ஓகேங்களா? VDPP quiz. ஓகே, சோ இத எழுதுங்க, உங்களுக்கு ஸ்கோர் நல்லா வரும் கண்டிப்பா. பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் மறுபடி கண்டிப்பா இதுல இருந்து சம்ஸ் மறுபடி ஃபுல்லா போடணும். ஓகேவா? கண்டிப்பா போடுவேன், போடாமலாம் போக மாட்டேன். இதுல மட்டும் இல்ல, எல்லா டாபிக்குமே, இது முன்னாடி பார்த்த டாபிக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நான் நிறைய சம்ஸ் பிராக்டிஸ் பண்ண தான் போறேன். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷன்ல நான் நிறைய சம்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதையும் போய் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட உருவம் சுத்தமா வித்தியாசமா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, ஸோ நாளையில இருந்து பேனல்ல தான் எடுப்பேன், டீச்சிங் பேனல்ல தான் எடுப்பேன். டோன்ட் வரி, இந்த செட்டப் நாளைக்கு இருந்து இருக்காது. நான் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த செட்டப்பை ஃபுல்லா ரெடி பண்ணிடுவேன் நாளைக்கு செஷனுக்காக. கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஸோ பண்ணிட்டு நாளைக்கு வேவ்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு மறந்துடாதீங்க. வில் சி. தேங்க்யூ டா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, குட் நைட். தூங்கலாம், நீங்களும் போய் சாப்பிட்டுங்க, தூங்குங்க, சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? எனி டவுட்? Shall I cut the session? Thank you Aditya. ஸோ சேனல் ஜாயின் பண்ணாதவங்க சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம், டெஸ்ட் நான் அதில் தான் கண்டக்ட் பண்ண போகிறேன். பாய் புவனேஸ்வரன்.